ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ சிஸ்டரோட மெடிசனுக்காக டஞ்சனில் மிச்சம் மீதி பொறுக்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் ஹீரோ ஆகணும்னு ஆசை, ஆனால் உடம்பு தான் வேஸ்ட்டு. ஒரு நாள் டஞ்சனில் ஒரு தரமான ரிங்கு கிடைக்கிது. அதை எடுக்க உள்ளே போகிறான். அதை விற்கலாம்னு தான் பிளான். ஆனால் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு விரலில் மாட்டுறான். ஆனால் அந்த ரிங்கு அப்படியே நம்ம ஆள் விரல்லே லாக் ஆயிடுது. கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டாகி ரிங்கு கலட்ட முடியாமல் போகுமே, அந்த மாதிரி ஒரு சீன். சோப்பு போட்டால் கூட வராது. சடன்லி ஒரு லைட் அடித்து வேறு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டான். இப்போ பார்த்தா ஆர்க் கூட்டம் இருக்கிற ஒரு வேர்ல்டில் நிற்கிறான். இவன் ஒரு கைதி. டிவைன் பவரால் தண்டனை கொடுக்க போகிறாங்க. அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஹேர்மர் இருக்கு. அதிலிருந்து சும்மா டமால் டுமில்னு இடி இறங்குது. அந்த பீஸ்ட் கிங்கோட ஆர்டரில் ஒரு துரோகி ஆர்க்கோட அப்படியே பாபிக்யூ ஆக்கிடுறாங்க. பாபிக்யூ நடக்குது. ஆனால் நம்ம ஆளை கூப்பிடவே இல்லை. அங்கே செம ஃபிகர் ஒன்று கைதியாக லைனில் நிற்கிது. ஆனால் இப்போ நம்ம ஜட்டி பையனோட டர்ன். வெளி உலகத்திலேருந்து யாருமே வராத அவங்க இடத்துக்குள்ள வந்ததால் நம்ம ஹீரோவுக்கு தண்டனை. முதல்ல பஸ்டீடியை எப்படியோ டாச் பண்ணிடுறான். இதை பார்த்து ஓர் கூட்டமே ஷாக் ஆயிடுது. நம்ம ஜட்டி பையனுக்கு சாவ விருப்பம் இல்லை. ஆனால் அடுத்த இடி நேராக அவன் மேலே விழுது. இந்த டிவைன் லைட்னிங்கில் நம்ம ஆள் செத்து போகிறான். ஆனால் அந்த ரிங்கால் அவன் உடம்பு தானாக ரிப்பேர் ஆகி ஒரு அல்டிமேட் உடம்பாக மாறுது. அப்புறம் திரும்ப திரும்ப லைட்னிங் அடிக்குது. சிஸ்டம் அவன் உடம்பை இன்னும் பவராக மாற்றிக்கிட்டே இருக்கு. லைட்னிங் மறுபடியும் அடிக்குது. ஆனால் இப்போ 40% அல்டிமேட் பாடி ரெடி ஆயிருச்சு. இதோட டிவைன் ஐஸும் கிடைக்குது. நம்ம ஜட்டி பையன் நடக்க ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒன்று அவனை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவன் நேராக அந்த டிவைன் ஹாமரை நோக்கி கெத்தாக நடந்து போகிறான். அவன் உடம்பு இன்னும் மசில் ஏறி 6 பேக்ஸ் எல்லாம் வந்து இன்வென்டரி அப்சொல்யூட் டூப்ளிகேஷன் 2 புது ஸ்கில்ஸ் அன்லாக் ஆகுது. இது வரைக்கும் யாருமே அந்த டிவைன் கிங்கோட ஹேமர் கிட்ட போனதே இல்லை. இதை பார்த்து அந்த பீஸ்ட் கிங்குக்கே ஒரே ஷாக்கு. ஹேமரை தொட்டதும் நம்ம பையன் நீ தான் என்னை கூப்பிட்டியான்னு கேட்குறான். சடன்லி அந்த ஹேமர் மேலே தூக்க ஆரம்பிக்குது. அவன் உடம்பு இப்போ 100% கம்ப்ளீட் ஆகி செலக்ட் பண்ணப்பட்டவன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடைக்கிது. எல்லா பக்கமும் இடிமின்னல் தெரிக்க நம்ம பையன் அதை ஒத்த கையில் தூக்குறான் பாரு. டே தார் நீயாடாது. அந்த மலை மாதிரி இருந்த ஹேமர் இப்போ இவன் கைக்கு அடக்கமாக மாறிடுச்சு. நம்ம ஜட்டி பையன் இந்த ஐட்டத்தை நல்லா யூஸ் பண்ணுவான். இது ஒரு டிவைன் ஹேமர். ஆனால் நம்ம பையன் லெவல் 3ல் இருக்கிறதால அதோட பவர்ஸ் எல்லாம் லாக்ல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோவால் ஸ்டேட்டஸை பார்க்க முடியுது. இன்னும் பவராக ஃபீல் பண்ணுறான். அதுக்கு காரணம் அவன் லெவல் 3க்கு வந்துட்டான். அவன் இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஷேடோ ஸ்பீடாக வருது. அது ஒரு ஜெயண்ட் ஆர்க். டிவைன் ஹேமர் தொடாதுன்னு கத்துறான். அவன் தான் அந்த பீஸ்ட் ஆர்மியோட கமாண்டர். அப்போதான் நம்ம பையனுக்கு அவன்கிட்ட இருந்த டிவைன் ஐஸ் ஞாபகம் வருது. அதை ஓர்க் மேலே யூஸ் பண்ணுறான். அவன் பேர் ருயூகா. லெவல் 84. நம்ம பையன் சும்மா முறைச்சி பார்த்துட்டு நின்னதால அந்த கமாண்டர் அவனை சண்டைக்கு கூப்பிட்றான்னு நினச்சி ஒரே வீட்டில் நம்ம ஜட்டி பையன் தலையை சீவ பார்க்குறான். நம்ம பையனுக்கு ஃபைட் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் லெவல் 3, அந்த ஆள் லெவல் 84. அந்த 81 லெவல் வித்தியாசம் செம அநியாயம் பாஸ். ஆனால் அந்த ஓவர் கமாண்டர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அந்த வெட்டில் காத்தே 2ஆ பொழந்துருச்சு. ஆனால் நம்ம ஜட்டி பையன் அந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்துறான். அது ஈஸி இல்லை. அடித்த ஸ்பீடில் அவன் கை நடுங்குது. அந்த ஓர்க்கு இது சும்மா லக்குன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஆளு இது ஒரு தப்பான புரிதல், நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஜெயண்ட் எதையும் கேட்குற மாதிரி தெரியல. பட்டாம்பூச்சியை தூக்குற மாதிரி நம்ம பையனை கழுத்தை பிடிச்சி தூக்குறான். கல்கு லோக்கியை போட்டு சாத்துற சீன் தான் வரப்போகுதுன்னு பார்த்தா மேலே காற்றுல தொங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஸ்கில் ஞாபகம் வருது. மற்றவங்களோட ஸ்கில்லை காப்பி அடிக்கிற ஸ்கில். அதுக்கு அவன் டார்கெட்டோட ஹார்ட்டுக்கு பக்கத்தில் தொடணும். உடனே அவன் குதிச்சு அந்த பெரிய ஆளோட நெஞ்சில் கை வைக்கிறான். ஒருவேளை அவன் அந்த ஓர்க்கோட நிப்பில் தொட்டதாலவோ என்னன்னு தெரியல, சடன்லி ஒரு போஸ் கொடுக்குறான். நம்ம பையனுக்குள்ள ஸ்கில் வெள்ளமாக பாயுது. அதில் எந்த ஸ்கில் வேணும்னாலும் அவன் செலக்ட் பண்ணலாம். இந்த பக்கம் அந்த ஓர்க்குக்கு செம்மகாண்டு. அவனை 2ஆ பொழக்க துடிக்கிறான். அவசரத்தில் நம்ம பையன் ஹெவன் சேக்கர் ஸ்கில்லை செலக்ட் பண்ணுறான். ஏன்னா அது ஹேமருக்கு செட் ஆகும். அவன் ஃபுல் ஸ்பீடோட அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண வரான். அது தன்னோட ஸ்கில்னு தெரிஞ்சதும் அந்த ஓர்க் பக்குன்னு ஆகிடுறான். ஹேமர் வச்சிருக்கிறவனுக்கு எல்லா பிரச்சனையும் ஆணி மாதிரி தான் தெரியும். இப்போ ஆரம்பமாகுது நம்ம ஆளோட ஆட்டம். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஓர் கூட்டம்லாம் வாயை பிளந்து நிற்கிது. அந்த இடமே புகையா இருக்கு. புகை விலகுனதும் பார்த்தா ஒன்றுமே ஆகலை. ஏன்னா நம்ம பையன் லெவல் 3 தான். அவன் வெப்பன் இன்னும் எந்த வேலையும் செய்யலை. ஸோ ஆமாம், இப்போ இந்த ஹேமர் துண்டை வச்சுக்கிட்டு நம்ம ஆளு காலி. அந்த ஆர்க் அவன் ஸ்வாடை தூக்கிட்டு நேராக நம்ம ஹீரோ நோக்கி ஓடி வரான். நம்ம ஹீரோ என்னை விட்டுடு ப்ளீஸ்ன்னு சொல்கிறான். சடன்லி யாரோ சண்டையை நிறுத்த சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தோட கிங்கே பேசினதால மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல ஒரு வெடி சத்தம் கேட்குது. பார்த்தா கிங் முட்டி போட்டிருக்காரு. எல்லாரும் ஷாக்கில் இருக்காங்க. கிங் சொல்கிறாரு, இவன் டிவைன் ஹேமரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு, இது காடோட சைனா இருக்கலாம்னு சொல்கிறாரு.
நூற்றுக்கணக்கான வருஷத்துல இவன் தான் ஃபர்ஸ்ட் தடவையா இந்த சாதனையை பண்ணியிருக்கான். இவ்வளவு நாள் யாராலையும் தூக்க முடியாத ஹேமரை இந்த ஹியூமன் தூக்கியிருக்கான். இவன் தான் பீஸ்ட் மேனோட ஃபியூச்சரோட தலைவன்னா அவன் வளர்றதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். போர்க்கூட்டம் எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்குது. கமாண்டர் சொல்றான் அவன் ஒரு மனுஷன் தானு. அதுக்கு கிங் இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. தீர்க்க தரிசனத்துல கமாண்டர் பீஸ்டா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கா. நம்ம இனத்துக்கான நம்பிக்கைய வந்தவனை நாம ஒத்துக்கலாமான்னு கேட்குறாரு. இதுல அந்த கமாண்டருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓர் கிங் நம்ம பையன் பேரை கேட்குறாரு. நம்ம ஹீரோ சியோசின்னு சொல்றான். கிங் சொல்றாரு நீ இந்த இனத்தோட ஃபியூச்சரை உன் தோல்ல சுமக்க ரெடியா இருந்தா நான் உன்னை ரிலீஸ் பண்றேன். ஆனா நம்ம பையன் இன்னும் ரொம்ப வீக்கா இருக்கான். ஒரு வருஷத்துக்குள்ள அவன் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போதான் அவனுக்கு இந்த கூட்டத்தை வழிநடத்துற தகுதி இருக்கான்னு பார்ப்போம். ஒரு வருஷத்துல அவன் திரும்பி வரலைன்னா இந்த மார்க்கை வச்சு அவன் எங்க இருந்தாலும் தேடி கொன்னுடுவேன்னு சொல்றாரு. அப்பதான் மக்களும் திருப்தி ஆவாங்கன்னு சொல்றாரு. நம்ம பையன் என்ன நினைக்கிறான்னு கேக்குறாரு. இதை கேட்டதும் அந்த இன்னொரு பொண்ணு தன்னையும் ஏத்துக்க சொல்லி கேட்கிறா. அப்பதான் அவளுக்கு விடுதலை கிடைச்சி பவர் ஆகும்னு. சுச்சுவேஷனை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு புரியுது அவதான் தனக்கு அப்புறம் பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டியவள்னு. மேல நம்ம ஹீரோ ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்க்கறான். அவள் லெவல் 72, உண்மையிலே ஒரு பவரான வாரியர். அவளை ஏன் குற்றவாளின்னு முத்திர குத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். ஆனா இப்போ அது முக்கியம் இல்லை. நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொன்னதும் அவன் மனசுக்குள்ள இது ஒரு அதிசயம் தானே நினைக்கிறான். முதல்ல அவன் உயிரோட இருக்கணும், அப்போதான் தன்னோட உலகத்துக்கு திரும்ப முடியும். லீடரோட ஆஃபரை ஏத்துக்கிட்டு அவனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றான். அந்த பொண்ணையும் தன்னோட கூட்டிட்டு போகணும், ஏன்னா அவ யூஸ் ஆவான்னு சொல்றான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இப்போ கணக்கு சரியா போச்சுன்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துல இருக்கான். எனக்கு கேட்ட வாய்ஸ் கண்டிப்பா அந்த ரிங்ல இருந்து தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ போகல, ஆனா இந்த ரிங்கால தான் அவனுக்கு எல்லா பவரும் கிடைச்சிச்சு. ஆனா இப்போ எப்படி ரியல் வேர்ல்டுக்கு திரும்பி போறதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறான். சடன்லி ஒரு வாய்ஸ் எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது. அவனை காப்பாத்தினதுனால அவனுக்கே சேவை செய்ய போறேன்னு சொல்லுது. கேட்டதும் நம்ம ஹீரோவோட மனசுல லட்டு வெடிக்குது. இனிமே நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்றான். அதுக்கு அவ நீங்க எனக்கு 2வது லைஃப் கொடுத்தீங்க, அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் யாரும் எனக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி தேங்க்ஸ் சொன்னதே இல்லைன்னு சொல்றா. அதனால உங்களை மாஸ்டர்னே கூப்பிடுறேன்னு கேக்குறா. அந்த பொண்ணு நம்ம பையனையே முறைச்சு பாக்குறா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி நீ அவ்வளோ ஆசைப்பட்டா வேற வழி இல்லைன்னு சொல்றான். சரி நாம நம்ம வழியில போகணும். ஆனா அவ சொல்றா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பார்த்து அடியெடுத்து வைங்கன்னு சொல்றா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இந்த வேர்ல்டு சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ சீரியஸா இருக்கணும். ஏன்னா நம்ம ஹீரோவோட சிஸ்டர் நம்ம ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அப்போ சிஸ்டம் ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்புது, பேசேஜ் அபிலிட்டி யூஸ் பண்ணலாம்னு. ஹீரோ நினைக்கிறான் இதே வழியில போனா நம்ம வேர்ல்டுக்கு திரும்பி போயிடலாம்னு. டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த அபிலிட்டியை யூஸ் பண்றான். டெலிபோர்ட் ஆக ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு போற சந்தோஷத்துல இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவோட பார்ட்னர் அங்கேயே நிக்கிறா. 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஹீரோ அவனோட உலகத்துல இருக்கான். இன்னும் அந்த ஓட்டைக்குள்ளதான் இருக்கான்னு ஃபீல் பண்றான். சிஸ்டம் விண்டோ ஓபன் பண்ணி பார்த்து நம்ம ஹீரோவுக்கு கிடைச்ச பவர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா நம்ம ஹீரோ இன்னும் லெவல் 3ல தான் இருக்கான். அதோட டிவைன் ஹேமரும் கூடவே இருக்கு. சிஸ்டம் சொல்லுது ஸ்டேட்டஸ் 2 வேர்ல்டுக்கும் பொதுவானது, ஆனா ஐட்டம்ஸ் அப்படி இல்லை. அதை யூஸ் பண்ணணும்னா அதை நம்ம ஹீரோவோட டிவைன் கான்சியஸ்னஸ் இன்வென்ட்ரியில வைக்கணும். நம்ம ஹீரோ எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கும்போது சடன்லி மற்ற குரூப் ஆளுங்க வராங்க. அந்த கேவ் மூட போகுது. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. நம்ம பையனுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஏன் இன்னும் இங்க இருக்கீங்க, நான் வெளியில வந்து பல மணி நேரம் ஆச்சேன்னு கேக்குறான். ஏதோ சரியில்லைன்னு தோணுது. நம்ம ஹீரோ அந்த வேர்ல்டுல குறைஞ்சது 5 மணி நேரம் இருந்தான். ஆனா அந்த பையன் சொல்றான் நீ இவ்வளவு நேரம் இங்கேதான் இருந்த, சீக்கிரம் கிளம்பணும்னு. எழுந்திரிச்சு போகும்போது நம்ம ஹீரோ நினைக்கிறான் ஒருவேளை நான் வேற வேர்ல்டுல இருந்தப்போ இங்க டைம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சோன்னு. இது ஏதோ மாங்கா கதையிலிருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு. சரி அப்போ அந்த வேர்ல்டு இப்போ ஃப்ரீஸ்ல இருக்குமோ? அந்த ரிங்கோட உண்மையான ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த ஓட்டையை விட்டு வெளியே வரான். சந்தோஷமா நாளைக்கு தான் அந்த அவைக்கனிங் டெஸ்டான டெஸ்ட்ராய்டான சிட்டியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனோட சிஸ்டரை கையில தூக்கிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். சடன்லி ஒரு ஜெயண்ட் கிரியேச்சர் வருது. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு காலில் உணர்ச்சியே இல்லைன்னு சொல்றா. சுச்சுவேஷனை பார்த்த நம்ம ஹீரோ நம்ம அப்பா அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்குறான். முத்தி எல்லாமே அழிஞ்சு கிடக்குது. இப்படி நடக்கவே கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த மான்ஸ்டர் அங்கிருந்து ஒரு பில்டிங்கை இடிக்குது. அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரப்போ யாரோ ஒருத்தர் வந்து நகரத்தை நிப்பாட்டினா செத்துடுவேன்னு சொல்றாரு. திரும்ப போனா 2 பேரும் காலி. அதோட உன்னால அந்த பீஸ்டை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாரு.
இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு அவனோட அப்பா அம்மா அந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு தோணுது. அந்த ஆள் சொல்றாரு கரீனாவை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு. அப்போ சீன் இப்போ நடக்கிற பிரசன்ட்டுக்கு மாறுது. நம்ம ஹீரோவோட சிஸ்டர் கேட்குறா, நீ உண்மையிலேயே நாளைக்கு டெஸ்ட்டுக்கு போறியா? இன்னைக்கு தான் வேலையிலேருந்து வந்த, நீ ஓகேவான்னு கேட்குறா. நம்ம ஆளு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உன் கால் எப்படி இருக்குன்னு கேட்குறான். அவ சொல்றா என்னால் முடியலனாலும் வலி இன்னும் இருக்கு, ஆனா பழகிடுச்சுன்னு சொல்றா. நம்ம ஹீரோ சைலண்டா சுச்சுவேஷனை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட சிஸ்டரோட இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்றான். சிஸ்டர் சொல்லுது அவளுக்கு நேச்சுரலாகவே சரியாக வாய்ப்பே இல்லை, அவள் நடக்கிறதுக்கு 1% தான் சான்ஸ் இருக்குன்னு. நம்ம ஹீரோ நினைக்கிறான் இது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவள் ஒரு சாதாரண லைஃபையாவது வாழ்ந்திருக்கணும்னு. நம்ம ஹீரோவோட சிஸ்டர் தான் நம்ம ஹீரோவுக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி, அதனால அவள் கஷ்டப்படுறத பார்க்க விரும்பல. சான்ஸ் 0க்கு பக்கத்தில் இருந்தாலும் அவளை ஒரு தடவையாவது நடக்க வைக்கணும்னு முடிவு பண்ணுறான். 1% சான்ஸ் இருந்தா கூட அது ஒரு நம்பிக்கை தான், அதுக்கு ஒரு வழி இருக்கணும். மாலு ஹீரோ ஆகிட்டா அவனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஒருவேளை ஒரு வழி தெரியலாம். இது கரீனாவோட காலை சரி பண்றதுக்கு மட்டும் இல்லை, அவனும் பெருமையா வாழணும், அதுக்காக இந்த வேர்ல்டுலேயே பவரான ஆளா மாறுவேன்னு முடிவு பண்றான். கொஞ்ச நாள் போகுது, அவைக்கனிங் டெஸ்ட்னாலும் வருது. சயின்டிஸ்ட் அவனை பாராட்டி நீ ஒரு ஹீரோ ஆகிட்டேன்னு சொல்றாரு. டெஸ்ட் முடிய வச்சு ஒரு பேட்ச் கொடுக்கறாரு. அந்த பையன் செம்மகெத்தா அதை வாங்கிக்கிறான். ஒரு சயின்டிஸ்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்கும்போது ஒரு சுயோசி மறுபடியும் டெஸ்ட் எடுக்க வரதை பார்க்கறாரு. ரெடியானதும் அந்த மிஷின்ல கையை வைக்க சொல்றாரு. போன தடவை மாதிரி இல்லாம புதுசா எதுவும் நடக்காதுன்னு டவுட்டோட சொல்றாரு. ஹீரோ ரூமுக்குள்ள செம்ம கான்பிடென்ட்டோட வரான். இது டைம் வேஸ்டான்னு இப்போ பாத்திரலாம்னு சொல்றான். ஆனா அந்த சயின்டிஸ்ட் ஒரு தடவை ஃபெயில் ஆனா ரிசல்ட் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மிஷின் எல்லா ஆங்கிள்லையும் சயின்டிஃபிக்கா மெஷர் பண்ணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய பிடிவாதக்காரங்களை நான் பார்த்துருக்கேன். அப்புறம் நம்ம பையன் ரூமுக்குள்ள போய் மிஷின்ல கைய வைக்கிறான். இப்போ அவன் லெவல் 3, கண்டிப்பா ஹீரோ ஆக தகுதி இருக்கும்னு நினைக்கிறான். எதுவா இருந்தாலும் இதை சீரியஸா எடுத்துக்கணும்னு அவனோட சிஸ்டம் பவர்ல ஒன்ன யூஸ் பண்றான். இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணுது. சடன்லி பூமி பயங்கரமா அதிருது. சிஸ்டம் சொல்லுது நம்ம பையனோட காம்பேக்ட் பவர் 5400ன்னு. இதுக்கு முன்னாடி லெவல் 3 ஹீரோவோட ரெக்கார்டு 930 தான். இதை பார்த்த நம்ம பையனால நம்பவே முடியல. 5400னா போனவனை விட 10 மடங்கு அதிகம். நம்ம ஹீரோவுக்கு ஒரு செம பவரான உடம்பு கிடைச்சிருக்குன்னு தெரியும், ஆனா இந்த லெவலுக்கு எதிர்பார்க்கல. எதுவா இருந்தாலும் நம்ம ஹீரோ செம ஹாப்பியா இருக்கான், ஏன்னா எல்லாம் பிளான் படி போகுது. நம்ம ஹீரோ இன்னும் பவர் ஆவான்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு அந்த டிவைன் ஹேமரோட பவர் பத்தி தெரிஞ்சுக்க செம ஆர்வம். ஆனால் அதை வர வைக்க ட்ரை பண்ணும்போது சிஸ்டம் சொல்லுது லெவல் பத்தாது, அதனால் ஹேமரோட உண்மையான பவரை ரிலீஸ் பண்ண முடியாது. கட்டாயப்படுத்தி ரிலீஸ் பண்ணால் வெறும் 1 செகண்டு தான் தாங்க முடியும். நம்ம பையனுக்கு காம்பேக்ட் பவரை டெஸ்ட் பண்ண அந்த 1 செகண்ட் போதும்னு தோணுது. டிவைன் ஹேமர் பவரை ஆக்டிவேட் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட எனர்ஜி செகண்ட்ஸில் குறையிறத ஃபீல் பண்ணுறான். சுற்றி இருக்கிற மொத்த சிட்டியும் அதிருது. சிஸ்டம் ஓவர்லோட் ஆகிருது. அப்போ அந்த சயின்டிஸ்ட் மறுபடியும் வந்து டெஸ்ட் ஸ்டாப் ஆயிருச்சு, எல்லாரும் வெளியே போங்கன்னு கத்துறாரு. ஆனால் அவர் அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பேட்மேன் மாதிரி வெறும் துணியில் நிற்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஹாலில் நடந்து போகும்போது அந்த பவரை ரொம்ப குறைவாக எடை போட்டுட்டோமோன்னு நினைக்கிறான். அவ்வளோ பவரும் அவ்வளோ சீக்கிரம் காலியாகுதுன்னு எதிர்பார்க்கல. இந்த கேஸில் சரியான பவர் வர வரைக்கும் அந்த டிவைன் ஹேமரை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம ஆள் ஒரு ஹீரோ ஆயிட்டான். இப்போ ட்ரைனிங் ஃபீல்டில் ஒருத்தர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் பேர் காயா. அவர் தான் ட்ரைனிங்க்கு பொறுப்பான ஹீரோ. இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஆனால் எல்லாரும் தாக்கு பிடிக்கணும்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த ஆளோட பவரை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் வெறும் லெவல் 9ல் இருக்கான். நானும் அந்த லெவலுக்கு வந்தால் காம்பேக்ட் பவர் எவ்வளோ இருக்கும்னு யோசிக்கிறான். அந்த புது ஆளுங்களை பார்த்து ப்ரொஃபஸருக்கு செம காண்டு. தேவையில்லாத வேலையை செய்கிறதுக்கு பதிலாக ஒரு டஞ்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸை தரையில் தூக்கி போடுறாரு. நாளைக்கு எல்லாரும் ஏ ரேங்க் டஞ்சனுக்குள்ளே போக போகிறோம்னு சொல்கிறாரு. கொஞ்சம் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு எது பெஸ்ட்டான வேலைன்னு தெரியும். இதை கேட்ட ஒரு ஸ்டூடெண்ட் 1 வாரம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் முதல்ல இருக்கும்னு சொன்னாங்களேன்னு கேட்குறான். ஆனால் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, இப்போ நீங்கள் ஹீரோஸ், ரியலான ஃபைட்டில் தான் உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். இதுதான் என்னோட வழி, அதனால் என்னோட ஆர்டரை கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இந்த ஆள் அவன் கோவத்தை நம்ம மேலே காட்டுறாருன்னு நினைக்கிறான். எதுவாக இருந்தாலும் நம்ம ஹீரோவும் ஒரு மனுஷன் தானே. எப்படியோ ஒரு லெவல் 72 ஆள் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. டிலிபோர்டேஷன் அபிலிட்டி ரீசார்ஜ் ஆனதும் நம்ம ஹீரோ அந்த வேர்ல்டுக்கு திரும்ப போவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கான். ரிங்கை பார்க்குறான். அந்த வேர்ல்டுக்கு போகிறதுக்கான வெயிட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரிங்கை யூஸ் பண்ணுறான். கண்ணை திறந்து பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்கான். முன்னாடி இருந்த அதே சீன். அவன் துணி கூட தடவை போட்டதுக்கே மாறிடுச்சு.
அப்போ அந்த வேர்ல்டுக்கு திரும்ப வந்தா டைமும் எக்யூப்மெண்ட்டும் பழைய நிலைமைக்கு போயிடும்னு புரிஞ்சுக்கிறான். உடனே அந்த பொண்ணு வந்து ஏதாவது பிரச்சனையானு கேட்குறா. நம்ம பையன் ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். நாம் டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறான். அவள் ரொம்ப சந்தோஷமா நீங்கள் இதுக்கு ஆர்வமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறா. மாற்றி இங்கே பக்கத்தில் ஒரு காப்ளின் நெட்ஸ் இருக்குன்னு சொல்கிறா. அதுங்க லெவல் 3 தான், ஆனால் ரொம்ப புத்திசாலிங்க, அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை கேட்ட நம்ம ஹீரோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு உண்மையிலேயே வரப்போகுதுன்னு நினைக்கிறான். இந்த சிஸ்டம் என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்க்க ஆர்வமாக இருக்கான். 5 நிமிஷத்தில் அவங்க அந்த கேவ் கிட்ட போயிட்டாங்க. அந்த பொண்ணு அவங்கள எழுப்பிடாமல் பார்த்துக்க சொல்கிறா. நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ லெவல் 72, அதனால் ஈஸியாக அவங்கள ஜெயிச்சுடுவல. ஷாக்கானாவ என் லெவல் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ என் மாஸ்டர் ஆச்சே, தெரியாமல் இருக்குமான்னு சொல்கிறான். எப்படியோ ஒரு ஹை லெவல் ஹீரோ எப்படி சண்டை போடுவாங்கன்னு காட்ட முடியுமான்னு கேட்குறான். அவ சொல்கிறா, நான் உங்கள் கூட சண்டை போட்டால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்காது, ஏன்னா லெவல் வித்தியாசம் ரொம்ப அதிகம். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேட்குறதால நான் பண்ணுறேன், இது உதவுமானு தெரியல, ஆனால் கவனிங்கன்னு சொல்லிட்டு அந்த காப்ளின்களை நோக்கி போய் செகண்ட்ஸில் எல்லாத்தையும் காலி பண்ணுறா. வாவ், அந்த பொண்ணு செம கெத்து. ஷாக்கான நம்ம பையன், நீ சூப்பர்னு சொல்கிறான். அதுக்காக நான் எப்பவும் என்னோட ஃபுல் எபிலிட்டியையும் காட்டுவேன், எனிமி லோ லெவலில் இருந்தாலும் சரின்னு சொல்கிறா. இந்த ஃபைட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றி, நீ முன்னாடி யூஸ் பண்ண அந்த டெக்னிக்கை எனக்கு சொல்லித்தரியான்னு கேட்குறான். ஆனால் அவ சொல்கிறா, இந்த ஸ்கில் ஹை லெவல் வாரியர்ஸுக்கானது, அதோட நீ இன்னும் உன்னோட வேலையை செலக்ட் பண்ணலை. இதை கேட்ட நம்ம ஹீரோ, அப்போ நானும் வாரியர் ஆக போகிறேன்னு சொல்கிறான். மனசுக்குள்ளார ஒரு லெவல் 72 வாரியர் இருந்தால் ஸ்கில்லை காப்பி அடிக்க ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் டிவைன் கிங்கோட ஹேமரை வச்சு சண்டை போட முடியாததால் அதுக்கு பதிலாக எதையாவது கண்டுபிடிக்கணும். நம்ம ஹீரோ வாரியர் கிளாஸை செலக்ட் பண்ணுறான். அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் எனக்காக அதை செலக்ட் பண்ணீங்க, நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்கிறா. இப்போ இந்த கிளாஸுக்கான எக்யூப்மெண்ட்டை கலெக்ட் பண்ணணும். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இந்த வேர்ல்டு ரொம்ப நல்ல வேர்ல்டாக இருக்கேன்னு செம்ம ஹாப்பியாக இருக்கான். அப்போ இன்னும் சில காப்ளின்ஸ் அங்கே வருது. நம்ம ஹீரோ, இவங்களை நான் தனியாக தான் சமாளிக்கணும் போலேன்னு சொல்கிறான். வாடை எடுத்துக்கிட்டு அவங்கள நேருக்கு நேராக மீட் பண்ண நம்ம ஹீரோ ரெடி ஆகுறான். ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறா, ஒரே லெவலில் இருக்கிற எனிமியை நேரடியாக மீட் பண்ணுறது கொஞ்சம் முட்டாள்தனம்னு. நம்ம பையன் அதை கண்டுக்காம 2 காப்ளின்ஸை நோக்கி சார்ஜ் பண்ணி 2யும் ஒரே அடியில் சாத்துறான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கே செம்ம ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோ அவ்வளோ சீக்கிரம் 2யும் காலி பண்ணிட்டான்னு. கெத்தான நம்ம பையன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள லெவல் 4க்கு போயிடுவேன்னு போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சில மான்ஸ்டர்ஸை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு இப்போதைக்கு இந்த வெப்பனையை யூஸ் பண்ண சொல்கிறா. நம்ம ஹீரோ, கவலைப்படாத, காப்ளின் ஸ்டிக் அவ்வளோ மோசம் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் அவ சொல்கிறா, நாம் பேசிக் எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்கணும், ஏன்னா உன்கிட்ட இருக்கிறதுல டிஃபென்ஸ் சுத்தமாக இல்லைன்னு. இதை கேட்ட நம்ம ஹீரோ, ஆமாம், நான் அட்டாக்குக்கு வெல்னரபுளாக இருக்கேன்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு வெப்பன் மட்டும் இல்லை, ஆர்மரும் வேணும். ஏன்னா நம்ம ஹீரோ மென்டல் இன்வென்ட்ரி பற்றி ரிசர்ச் பண்ணான். நார்மல் ஐட்டம் ஸ்டோரேஜ் மாதிரி இல்லாமல் இதில் வைக்கிற ஐட்டம்ஸை 2 வேர்ல்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம ஹீரோ கிட்ட 2 ஸ்லாட் தான் இருக்குது. அதில் ஹேமர் ஒன்று எடுத்துக்கிச்சு, அப்போ மீதி ஒன்று தான் இருக்குது. நம்ம ஹீரோ ட்ரெயின் பண்ணி லெவல் ஏற ஏற இன்வென்ட்ரி ஸ்லாட்ஸும் அதிகமாகும் போல். எப்படி இன்வென்ட்ரி ஸ்லாட்ஸ் அதிகப்படுத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை திரும்பி பார்க்குறான். அவள் என்ன பிரச்சனையான்னு கேட்குறா. நம்ம ஹீரோ மனசில் தப்பு தப்பாக ஓடுது. இந்த வேர்ல்டில் வேற என்ன மாதிரி இனங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். சடன்லி அந்த பொண்ணு எதையோ நோட் பண்ணுறா. ஒரு காப்ளின்ஸ் கூட்டம் வருது. அவ சொல்கிறா, காப்ளின்ஸ் டீப்பாக போக போக பவர் ஆகும்னு. இதை கேட்ட நம்ம ஹீரோ, அப்போ கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸும் அதிகமாகுமான்னு கேட்குறான். அப்படி இருந்தா நீ தலையிடாத, ஏன்னா நீ வந்தா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அடேங்கப்பா, இந்த பையன் செம கேபிட்டலிஸ்ட். வெறும் ஒரு காப்ளின் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு மற்ற மாஸ்டர்ஸ் மேலே பாஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணுறான். நம்ம பையனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. இனிமையோட லெவல் அதிகமாக அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாகுதுன்னு சொல்கிறான். வாவ், இங்கே ஒரு ஷெர்லாக் ஹோல்ம்ஸ் இருக்காரு. இந்த பக்கம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட எபிலிட்டியை பார்த்து ஷாக் ஆயிடுறா. ஏன்னா லெவல் வித்தியாசம் இருந்தும் நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்ணுறான். அவங்க கீழே போக போக காப்ளின்ஸ் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. ஆனால் அந்த வெறித்தனமான பவர் வச்சிருக்கிற நம்ம ஹீரோவுக்கு என்னைக்கு ஒரு விஷயமாவே இல்லை. அந்த பொண்ணு தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கா. நம்ம பையன் இந்த வேர்ல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் போனஸ் இவ்வளோ அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ நினச்சதை விட ரொம்ப வேகமாக பவர் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிளீனராக வேலை செஞ்சப்போ ஹீரோஸ் எல்லாம் இந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸை வரலைன்னு புலம்புவாங்க. திரும்ப திரும்ப டஞ்சனுக்குள்ளே போய் லெவலப் பண்ணலைன்னா அது ஒரு கனவாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அது வேற மாதிரி. ஏன்னா நம்ம ஹீரோ இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சுக்கலாம். போகுது, நம்ம பையன் இந்த ஸ்பீடில் போனால் நேராக பாஸ் கிட்ட போயிடுவேன்னு நினைக்கிறான். உடனே டனலில் ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் வருது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இதுதான் காப்ளின்ஸோட பாஸானு யோசிக்கிறான். அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த தடவை பாஸ்
இருளோட சாபத்தால கிரியேட் ஆகி வந்திருக்கு. இதை கேட்ட நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டுலயும் அந்த மாதிரி இருக்கான்னு யோசிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவை கொன்ன அந்த பிளாக் காப்ளின்ஸ் கூட இதே இனமா இருக்கலாம். அப்புறம் அந்த பொண்ணு சொல்றா, டார்க்னஸ்னால எனிமிங்க ரொம்ப பவரானவங்க, அதோட அந்த பாஸ் லெவல் 6. டார்க்குக்கு பயங்கரமான பவர் மட்டும் இல்லை, அதோட இடமே ஒரு மிஸ்டீரியஸ், இதனால நான் அதை சமாளிக்கிறேன்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ அதை கேட்கல. டார்க்குக்கும் மற்ற வேர்ல்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் அவங்கள கொன்னுட்டு என் அப்பா அம்மாவுக்காக பழி வாங்குவேன்னு நினைக்கிறான். செம வெறுப்போட அந்த காப்ளின்ஸ் மேல பாயிறான். ஆனா செகண்ட்ஸ்ல ஒரு அடி வாங்கி தூரமா போய் விழுந்துடுறான். மான்ஸ்டர் நம்ம ஹீரோ மேல பாயுது, ஆனா அந்த பொண்ணு அதை தடுத்துடுறா. நம்ம ஹீரோ இன்னும் நின்றுகிட்டு இருக்கான். இவன் மாதிரி ஒரு மான்ஸ்டர் கிட்ட சாவ மாட்டேன்னு நினைக்கிறான். ஒரு ஃபிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணி வெப்பன் இல்லைன்னா என் உடம்பையே யூஸ் பண்ணுவேன்னு சொல்றான். ஒரே பஞ்சில் அந்த கிரியேச்சரை ஓட்ட போட்டு எந்த டார்க்காக இருந்தாலும் அழிப்பேன்னு சொல்கிறான். அடேங்கப்பா, இந்த பையன் செம கெத்து. அப்போ சிஸ்டம் நம்ம ஹீரோவோட கை டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லுது. சுச்சுவேஷனை பார்த்த நம்ம ஹீரோ ரொம்ப ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மயங்கி தரையில் விழுந்துடுறான். அந்த பொண்ணு கவலைப்படாத, என்கிட்ட இன்னும் மெடிசன் இருக்குன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்குறான். இப்போ கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுறான். உன்னோட வேர்ல்டில் இருக்கிற மெடிசனை விட இது ஸ்லோவாக தான் வேலை செய்யுது, ஆனால் எஃபெக்ட் செம்மையாக இருக்குது. இந்த வேர்ல்டோட ஃபார்மக்காலஜிக்காக பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும் போல. எப்படியோ நீ முன்னாடி இருந்ததை விட பவராக ஃபீல் பண்ணுற. வாவ், அந்த ஃபோர்ஸுக்கான ரெஃபரன்ஸ் கிடைச்சிருச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த பொண்ணு நாம் இப்போ ரிவார்ட்ஸ் எடுக்க போகிறோம்னு சொல்கிறா. சடன்லி சிஸ்டம் அப்பியர் ஆகுது. ரிவார்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஏன்னா அந்த கேவில் இருக்கிற பாஸை குறைஞ்ச நேரத்தில் தோக்கடிச்ச ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ அதை பார்த்து அது ஒரு டார்க்கோட ட்ரெஷரான பாக்ஸ்ன்னு தெரிஞ்சு ஷாக் ஆகுறான். ஏன்னா அது நம்ம ஹீரோ வேர்ல்டில் ரொம்ப ரேரானது, ஆக்ஷனில் கூட கிடைக்காது. நம்ம ஹீரோ முழு முயற்சியும் போட்டு கடைசியில் இந்த ரிவார்டு கிடைச்சிருச்சு. இந்த வேர்ல்டு உண்மையிலேயே ஒரு வரம். பாக்ஸை திறந்ததும் சிஸ்டம் நம்ம ஹீரோவுக்கு பிளாக் காப்ளின்ஸோட செட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்லுது. அந்த பொண்ணு சொல்றா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. சிஸ்டம் இதை இன்வென்ட்ரியில் சேவ் பண்ணவான்னு கேட்குது. அப்போதான் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, நம்ம ஹீரோ கிட்ட ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குன்னு. அந்த மொத்த ஆர்மரும் ஒரே ஐட்டமாக கணக்கிடப்படுமான்னு யோசிக்கிறான். ஆச்சரியமா அது வேலை செஞ்சிருச்சு. அந்த பொண்ணு நம்ம பையனோட முகத்தை பார்த்து என்ன பிரச்சனையான்னு கேட்குறா. மாற்றி நம்ம ஹீரோ உனக்கு தைக்க தெரியுமான்னு கேட்குறான். அதுக்கு அவ சின்ன வயசுல இருந்தே என் துணியை நானே தான் தைப்பேன், அதனால என்கிட்ட கிட் இருக்குன்னு சொல்றா. டைம் போகுது, 2 பேரும் கேவுக்கு வெளியில இருக்காங்க. அந்த பொண்ணு கடைசியா துணியை தைச்சு முடிக்கிறா. நம்ம பையன் சந்தோஷமா அதை போட்டுக்கிட்டு இப்போ எக்யூப்மெண்ட் கிடைச்சிருச்சு, திரும்பி போக வேண்டிய நேரம்னு நினைக்கிறான். கொஞ்ச நிமிஷம் கழிச்சு நம்ம ஹீரோ ரியல் வேர்ல்டுக்கு திரும்பி வரான். அவ கூட டைம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வழியா தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறான். இருந்தாலும் அந்த பொண்ணு தூங்குற வரைக்கும் காத்திருந்து நம்ம ஹீரோ வேர்ல்டுக்கு திரும்பி வர வேண்டியதா போச்சு. இருந்தாலும் இந்த தடவை நிறைய நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த வேர்ல்டுல டைமை எப்பவும் நிப்பாட்டி வைக்க முடியாது, ஏன்னா நம்ம ஹீரோவும் கொஞ்சம் தூங்கணும். அடுத்த நாள் சிஸ்டம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த பிளாக் காப்ளின்ஸ் கிட்ட போட விரும்புறியான்னு கேட்குது. செலக்ட் பண்ணதும் சிஸ்டம் அதை நம்ம ஹீரோவுக்கு போட்டு விடுது. அடேங்கப்பா, இப்போ பார்க்கவே செம மாசா இருக்கான். இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸில் வெளியே போனால் மற்ற ஹீரோஸ் பார்த்தா பிரச்சனை ஆயிரும். அதோட ஒரு புது ஆள் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் போட்டால் எல்லாரோட கவனத்தையும் இருக்கும். ஆனால் சிஸ்டம் சடன்லி உன்னோட எக்யூப்மெண்ட்டை மறைக்கணுமான்னு கேட்குது. செலக்ட் பண்ணதும் அது நம்ம ஹீரோ உடம்புலயே இருக்கு, ஆனால் மறைஞ்சிருது. வாவ், செம வசதி. நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒரு மீட்டிங்குக்கு இன்னும் கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்குன்னு. சடன்லி நம்ம ஹீரோவோட ஃபோன் அடிக்குது. ஒரு நர்ஸ் கேட்குறா, நீங்கள் கரீனாவோட பிரதரா? சில பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவளை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் காசு தரணும். இதை கேட்ட நம்ம ஹீரோ முன்னாடி காசு கடன் வாங்க வேண்டியதாக போச்சு, ஆனால் வாரம் கட்டிட்டு தானே இருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறான். ஃபோன் கட்டாயிருது. நம்ம பையன் செம காண்டில் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம ஹீரோவோட சிஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறா. அந்த ஆள் சொல்கிறான், உனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் பிரதர் எங்ககிட்ட கடன் வாங்கிட்டு சரியாக கட்டலை. ஆனால் அவன் மனசுக்குள்ள அந்த பாஸுக்கு அந்த பொண்ணை பிடிச்சதால தான் அந்த முட்டாளுக்கு கடன் கொடுத்தேன். அவள் மார்க்கெட்டில் நல்ல ப்ரைஸுக்கு போவான்னு நினைக்கிறான். அவள் சின்ன பொண்ணு தானே, தூக்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறான். இதை கேட்ட கரீனா, என்னோட பிரதர் இந்த மாதிரி ஒரு டீல் பண்ணியிருக்க மாட்டான், நீங்கள் அவனை ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்கிறா.
அந்த ஆள் சொல்கிறான், உன்னோட பிரதர் கட்டுற காசு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கூட பத்தலை, மீதி காசை எப்போ தருவான், ஆனால் நீ எங்கள் கூட வந்தா இதெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும், நீ முடியாதுன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். சடன்லி கதவை உடைச்சிக்கிட்டு நம்ம பையன் செம்ம காண்டில் கடைசியாக நம்ம ஹீரோவை வந்துட்டியா, நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற, நாம் பேசி வச்சது இதுதானேன்னு சொல்கிறான். அதோட உனக்கு ஒரு நொண்டி சிஸ்டர் தேவையில்லை. உடனே நம்ம ஹீரோ அந்த ஆள் முகத்திலேயே ஒரு பஞ்சு விடுறான். அந்த ஆள் பம்பர மாதிரி சுற்றுறான். நம்ம ஹீரோவுக்கு ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் ஏறி செம்ம பீஸ்டாக இருக்கான். இன்னொரு செக்யூரிட்டி கார்டு நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ண வரான். நம்ம ஆள் கோவத்தில் அந்த ஆள் குத்த கவுண்டரை பண்ணுறான். பிரதர் சிஸ்டர் விஷயத்தில் தலையிட்டா இப்படி தான் ஆகும், 2 பேரும் காலி. அந்த லோன் ஷார்க் சொல்கிறான், இதுவரைக்கும் யாரும் என்னை எதிர்த்தது இல்லைன்னு. ஒரு 38 எடுத்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுறான். நம்ம ஹீரோ புல்லட்டை கையால் பிடிக்கிறான். புல்லட்டே வேலை செய்யலைன்னா வேற எதுவும் பண்ண முடியாது. அந்த ஆளுங்க காலி. நம்ம ஹீரோ டெஸ்டோஸ்டெரோனை கக்கிட்டு நான் இப்போ ஒரு ஹீரோன்னு நினைக்கிறான். இந்த பக்கம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நிமிஷம் கழிச்சு போலீஸ் வருது. அந்த லோன் ஷார்க் அடி வாங்கி நொந்து போய் நம்ம ஆளுக்கிட்ட இனிமே பணத்தை சரியா கட்டு, லேட் பண்ணா என்னோட பாஸ் ஒரு ஹீரோ, அவர் சும்மா இருக்க மாட்டாருன்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுக்க சொல்றான். அந்த ஆள் எதுவும் நடக்காத மாதிரி கிளம்புறான். மனசுக்குள்ள அந்த பையன் எப்படி ஹீரோ ஆனான்னு நம்பவே முடியல. இதை பாஸ் கிட்ட சொல்லணும், இல்லைன்னா அந்த பொண்ணை தூக்குற பிளான் ஃபெயில் ஆகிடும். ஆனால் அந்த ஆள் லெவல் 100, அதனால் அது போதும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ரூமில் நம்ம ஹீரோ அவனோட சிஸ்டர் கிட்ட உன்னை அதிகமாக வந்து பார்க்க முடியலன்னு மன்னிப்பு கேட்குறான். கடனை சீக்கிரம் அடைக்கலைன்னா அந்த லோன் ஷார்க்ஸ் திரும்பி வருவாங்க. ஆனால் நான் இப்போ ஹீரோ, அதனால் கவலைப்படாத. இதை கேட்டதும் அந்த பொண்ணு நீ ஹீரோ ஆகிட்டியான்னு ஷாக் ஆகுறா. ஆனால் நம்ம ஆளு சொல்கிறான், நான் இன்னைக்கு டஞ்சனுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் முழுசாக ஹீரோ ஆவேன்னு. இதுக்கு முன்னாடி அவனோட சிஸ்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த கேங் கிட்ட 60,000 கடன் வாங்கினான். இந்த வேர்ல்டில் பணம் சம்பாதிக்க ரொம்ப நாள் ஆகும். இப்போ இருக்கிற ஒரே வழி நம்ம ஹீரோக்கு கிடைச்ச எக்யூப்மெண்ட்டை விற்கிறது தான். கொஞ்ச நேரம் கழிச்சு போர்ட்டலுக்குள்ள இன்ஸ்ட்ரக்டர் எல்லாரும் வந்துட்டீங்களான்னு கேட்குறாரு. எல்லாரையும் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அவங்க அஃபீஷியலாக ஹீரோ ஆக ரெடியாக இருக்காங்களான்னு பார்க்க சில ரூல்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது கேவில் கிடைக்கிற எல்லா ஹீரோ எக்யூப்மெண்ட்டையும் அவங்க கிட்ட கொடுத்துடணும். இதை கேட்ட நம்ம ஹீரோ இந்த மாதிரி ரூல்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறான். ஆனால் லோ லெவல் கேவில் பெருசாக எதுவும் கிடைக்காது. உடனே அந்த ஆள் சொல்கிறாரு, டெஸ்ட்டு பற்றி கவலைப்படாதீங்க, நான் ஒரு லெவல் 9 வாரியர், என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். என் மூலமாக நீங்கள் அஃபிஷியல் ஹீரோஸ் ஆகுறதுக்கு பதிலாக எல்லாரும் 20,000 yen கொடுக்கணும். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், கேவில் கிடைக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அப்புறம் ஏன் நாங்கள் தனியாக காசு கொடுக்கணும்னு. உடனே ஒரு அட்வென்ச்சரர்ஸ் அந்த ஆளை பார்க்காத, அவன் கிரேசி உல்ஃப்னு ஒரு கில்டு மெம்பர்னு சொல்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அவனுக்கு காசு கொடுக்க விரும்பலை. அவன் சொல்கிறான், இது என் ரூல்ஸ், 20,000 yen கொடுக்க முடியாத அளவுக்கு ஏழையாக இருந்தால் தனியாக டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணு. சுற்றி இருந்தவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த இன்டர்னும் தனியாக டெஸ்ட்டு பாஸ் பண்ணதில்லை. இதை கேட்ட நம்ம ஹீரோ இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் போர்ட்டலுக்குள்ளே இருக்காங்க. ஒரு எவால்யூவேட்டர் நீ உண்மையிலே தனியாக டெஸ்ட் எடுக்க போறியான்னு கேட்குறாரு. அதை கன்ஃபார்ம் பண்ணத்தான் வந்திருக்காரு. இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி டெஸ்ட்டு பாஸ் பண்ணதில்லை. இந்த ரேங்க் C தான். ஆனால் ஒரு புது இன்டர்னுக்கு இது தற்கொலைக்கு சமம். இதை கேட்ட நம்மால் உங்கள் அறிவுரைக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் தப்பு இல்லை, என்னை சீக்கிரம் போக விடுங்க. கடைசியாக ரேங்க் C போர்ட்டலுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு சொல்கிறான், ஹீரோஸ் டார்க் அழிச்சதுக்கு அப்புறம் தான் கேவை பார்த்துருக்கேன், இது உண்மையிலே ஒரு ஒரிஜினல் கேவ்னு. இப்போ ஒரு மான்ஸ்டர் நம்ம ஆள் மேலே அட்டாக் பண்ண வருது. ஆனால் அதோட வெப்பன் உடஞ்சிருது. அந்த கிரியேச்சரை பார்த்து நம்ம ஆள் சொல்கிறான், இந்த லெவல் பவரில் சர்ப்ரைஸ் அட்டாக்கெல்லாம் வேலை செய்யாது. அந்த பிளாக் காப்ளின்ஸோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உண்மையிலே பவராக தான் இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் அவனோட 6400 காம்பேக்ட் பவரோட கம்பேர் பண்ணும்போது மான்ஸ்டர் ஒரு குப்பை தான். கொஞ்ச நிமிஷத்தில் அந்த மான்ஸ்டரை காலி பண்ணிட்டு சொல்கிறான், ரியல் வேர்ல்டு எனிமிங்க கிட்ட இருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வேர்ல்டில் கிடைக்கிறதுல பாதி கூட இல்லை. அதனால தான் ஹீரோஸ் இவ்வளோ மெதுவாக வளர்றாங்க. சடன்லி ஒரு காப்ளின்ஸ் ஆர்மியே வருது. நம்மால் செம்ம கான்ஃபிடென்ஸோட இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அந்த கிரேசியான ஆர்மரை சம்மன் பண்ணி எல்லாரையும் ஒரே நேரத்தில் வர சொல்கிறான். இந்த ஏரியாவில் ஃபைட்டு செம்மையாக நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அனலைசர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு, அவன் தனியாக இதெல்லாம் தாங்கிட்டான். அந்த புது பையனுக்கு பயமே இல்லையா? யாரும் பைத்தியக்காரத்தனமாக தனியாக டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. எப்படியோ டெஸ்ட் ரிசல்ட் அப்டேட் ஆகி நம்ம ஹீரோ பாஸ் ஆகிட்டான். அப்போ நம்ம பையன் ஆராவோட வந்து குளிக்கிறதுக்கு எங்கேயாச்சும் இடம் இருக்கான்னு கேட்குறான்.
மற்ற போர்ட்டல்ல இருந்து வந்த குரூப் திரும்பி வந்துட்டு இருக்கு. இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாரு, நான் மட்டும் இல்லைனா நீங்க இந்நேரம் செத்துருப்பீங்க. அதோட நீங்க அட்டாக்ல ஹெல்ப் பண்ணாமலே ஹீரோ ஆகிட்டீங்க. அதுக்கு 20,000 yen ரொம்ப சீப். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷாக்ல இருக்காங்க. ஃபைட்டில் தலையிடாதீங்கன்னு சொன்னதே நீங்க தான். ஹீலிங் ஸ்பெல்ஸை கூட வேணாம்னு சொன்னீங்கன்னு சொல்றாங்க. அந்த ஆள் அதெல்லாம் கண்டுக்காம இருக்கும்போது சடன்லி ஒரு கால் வருது. அந்த பையன் தனியா டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டான்னு கேட்டு ஷாக் ஆகுறாரு. சீனை கட் பண்ணா அந்த ஆள் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ உண்மையிலேயே எப்படி அதை பண்ணன்னு கேட்குறான். நான் உன்னை பற்றி விசாரித்தேன், நீ ஒரு லெவல் 4 புது ஆளு தான். ஏதாச்சும் ஹை குவாலிட்டி ஐட்டம் யூஸ் பண்ணியான்னு கேட்குறான். ஏன்னா இது வரைக்கும் எந்த புது ஆளும் சோலோ டெஸ்ட் பாஸ் பண்ணதில்லை. நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு இது வரைக்கும் யாரும் பண்ணலைங்கிறதுக்காக அது முடியாதுன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ பதட்டமான ப்ரொஃபஸர் வயலன்ஸை கையில் எடுக்கிறாரு. அவன் ஏதோ ஒரு உல்ஃப் கில்டு மெம்பர்னு சொல்லி சீக்கிரம் பதில் சொல்ல சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஆளோட ஸ்டேட்டஸ் அனலைஸ் பண்ணி அவன் வெறும் லெவல் 9, காம்பேக்ட் பவர் 1200 தான். அவன் கில்டும் அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு சொல்கிறான். இது அந்த ஆளை இன்னும் டென்ஷன் ஆக்குது. அவன் நம்ம பையன் மேலே ஒரு அடி போட போகிறான். ஆனால் நம்ம பையன் தடுத்துட்டு, நான் வெறும் லெவல் 9 இருந்தும் என்னை அடிக்க போறியான்னு கேட்குறான். என்ன நடக்குதுன்னு பார்த்தா ப்ரொஃபஸருக்கு அந்த பையன் லெவல் 4 தான்னு நம்பவே முடியலை. டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவன் ஸ்வாட் எடுக்கிறான். அப்போ நம்ம பையன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அந்த ஆள், நீ என்னத்தை மறைக்கிறேன்னு கேட்குறான். அவன் ஸ்வாடால வெட்ட வரப்ப ஏதோ ஒன்று அவனை தடுக்குது. ப்ரொஃபஸர் சொல்கிறான், நீ ஹை குவாலிட்டி எக்யூப்மெண்ட் மறைச்சி வச்சிருக்க. நம்ம ஹீரோ நிலைமையை பார்த்து, தெரியாமல் என் அபிலிட்டியை காட்டிட்டேன். இந்த வேர்ல்டில் இருக்கிறவங்களுக்கு என்னோட சீக்ரெட் தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும்னு நினைக்கிறான். அப்போ அந்த ஆள் வில்லத்தனமா, உன்கிட்ட என்ன இருக்கு, கேவில் நல்ல ஐட்டம் கிடைச்சிருக்கும் போலன்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோ எதுவும் தெரியாத மாதிரி, நீங்கள் பண்ணது டேஞ்சராக இருந்திருக்கலாம்னு சொல்கிறான். அப்போ எவாலுவேட்டர் வந்து நம்ம ஹீரோ இப்போ அஃபீஷியலாக ஒரு ஹீரோன்னு சொல்கிறாரு. எவாலுவேட்டர் முன்னாடி அந்த ஆள் எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் அந்த ப்ரொஃபஸரோட மூஞ்சியை பார்த்தா அவன் ஏதோ பண்ணணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கான். நம்மால் மனசுக்குள்ள, சிஸ்டத்தால் என் காம்பேக்ட் பவர் நார்மல் லெவல் 4 விட அதிகமாக இருக்கு. ஆனால் மேட்டர் என்னன்னா, அந்த ஹை லெவல் வில்லனுங்க கிட்ட இப்போதைக்கு மோதுறது ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம ஹீரோ பெட்டில் படுத்துக்கிட்டு, அந்த ப்ரொஃபஸர் நம்மளை நோட் பண்ணிட்டாரு, லெவல் கம்மியாக இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு ஃபீல் பண்ணுறான். சீனை கட் பண்ணால் ஹாலில் 2 மாஸ்க் போட்ட ஆளுங்க கெத்தாக நடந்து வராங்க. இவங்க யாருன்னு தெரியலையே. கரெக்டாக அந்த ரூம் வாசலில் நின்று இதுதான் அந்த ரூமானு செக் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தன் வேற யாரும் இல்லை, அந்த கேடுகெட்ட ப்ரொஃபஸர் தான். அந்த பையன்கிட்ட இருக்கிற ட்ரெஷரை அப்புறமா பங்கு போட்டுக்கலாம்னு ஸ்கெட்ச் போடுறான். இன்னொரு மேஜி தன்னோட ஸ்டாஃபை எடுத்து கதவை திறக்க ட்ரை பண்ண, நம்மால் சடன்லி உள்ளே இருந்து கதவை எட்டி ஒரு கிக்கு விடுறான் பாருங்க. அங்கே ஆரம்பிக்குது மேட்ரு. இந்த ஆளுக்கு இப்போ செம்ம காண்டு. என்ன தம்பி ரொம்ப ஸ்பீடாக இருக்க போலேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். நம்மாலும் அந்த காப்ளின் ஸ்டிக்கை வச்சு மேட்சை திருப்பி அடிக்கிறான். அந்த ஆள் லெவல் 10 இருந்தாலும் காம்பேக்ட் பவர் வெறும் 3500 தான். ஆனால் லெவல் வித்தியாசம் 6 ஸ்டேஜ் இருக்கு. அதுதான் நம்ம ஹீரோவுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இருந்தாலும் நம்ம பையன் எப்படியோ சமாளித்து நிற்கிறான். எனிமி லெவல் 10 இருக்கிறதுனால காம்பேக்ட் பவர் கம்மியாக இருந்தாலும் அந்த லெவல் மாசை வச்சு ஈடுகட்டுறான். தப்பிச்சு ஓடிடலாம்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனால் ஒரு சின்ன மிஸ் ஆனால் கூட மொத்தமாக காலி ஆகிடுவோம்னு நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே அந்த மேஜிக் சுதாரித்து நம்ம ஹீரோவை நோக்கி ஃபயர் மேஜிக் வீசுகிறான். நிலைமையை பார்த்த நம்ம ஹீரோ, நம்ம எக்யூப்மெண்ட் ஃபிசிக்கல் அட்டாக்கை தான் தடுக்கும், இந்த மேஜிக்கை தடுக்காதுன்னு புரிஞ்சுக்கிறான். வேற வழி இல்லை, இங்கே சண்டை போட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு பில்டிங்கில் இருந்து அப்படியே குதிக்கிறான். நம்ம ஹீரோ மேலே இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. கில்டில் இருந்து 3ஆவதா ஒருத்தன் வந்து, நான் இருப்பேன்னு நினைக்கலையேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஒரு போடு போடுறான். நம்ம ஹீரோ தரையில் போய் சொருகிடுறான். நல்ல வேலை, தரையில் அடிபடுறதுக்கு முன்னாடியே உடம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னு நினச்சி தப்பிக்கிறான். இப்போ அந்த மேட்ச் மறுபடியும் வந்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறத பார்த்து ஷாக்காக இருக்கு, நீ முன்னாடி என்னை அட்டாக் பண்ண என்ன ஸ்கில் யூஸ் பண்ணன்னு கேட்குறான். ஒரு புது ஆள் எப்படி இப்படி பண்ண முடியும்? வேற வழி இல்லாமல் நம்மாலே நீ என்னை கொல்ல முயற்சி பண்ணா நானும் அதையே தான் பண்ணுவேன்னு நினச்சி அவன்கிட்ட இருக்கிற எல்லா ஃபப்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுறான். ஆனால் அந்த மேஜிக் சும்மா இல்லாமல் ஒரு பைண்டிங் ஸ்பெல்லை போட்டு நம்ம பையனோட பவரை அப்படியே லாக் பண்ணிடுறான். மொத்த குரூப்பும் இப்போ நம்ம ஹீரோ மேலே பாய ரெடி ஆகுது. அப்போ அந்த மேஜிக் சொல்கிறான், இந்த சின்ன லெவல்லையே இவன் இவ்வளவு கெத்தா ஆடுறானா, கண்டிப்பாக இவன்கிட்ட ஏதோ ஒரு பயங்கரமான ட்ரெஷரோ இல்லை சீக்ரெட் ஸ்கில்லோ இருக்குது, அதை தட்டி தூக்கணும்னு கணக்கு போடுறான். அப்போது சிஸ்டம் வந்து டெலிபோர்ட்டேஷன் கூல்டவுன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது. நம்ம பையன் முட்டாள் இல்லை, அதனால் டெலிபோர்ட்டை யூஸ் பண்ணுறான். போகும்போது உங்கள் எல்லாரையும் ஞாபகம் வச்சுப்பேன், இன்னும் பவராக திரும்பி வருவேன்னு சொல்கிறான். அப்போதான் உண்மையான ஃபைட் ஆரம்பமாகும்.
கொஞ்ச நிமிஷம் கழிச்சு நம்ம ஹீரோ ஒரு வழியா தப்பிச்சிட்டான். இந்த தடவை லெவலப் பண்ணி புது ஸ்கில் கத்துக்கணும்னு நினைக்கிறான். அவன் எக்யூப்மெண்ட்டை ரொம்ப நம்பிட்டான். அதை தாக்குப்பிடிக்க ஸ்கில் இல்லைன்னா எதுவும் பிரயோஜனமே இல்லை. பக்கத்துல பார்த்து அந்த பொண்ணுகிட்ட புது ஸ்கில் கத்துக்கணும்னு சொல்றான். ஆனா அந்த சீனை பார்த்ததும் இந்த வேர்ல்டுல தூங்குறதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறான். நம்ம பையன் செம ஹாப்பி ஆகுறான். ஆனா அப்புறம் இது அதுக்கான டைம் இல்லைன்னு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, முதல்ல வேர்ல்டுல இருக்கிற பஞ்சாயத்தை எல்லாம் தீக்கணும், ரெஸ்ட் எல்லாம் அப்புறம்தான். அப்படியே ஒரு வழியா ராத்திரி முடியுது. அந்த பொண்ணு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் நிம்மதியாக தூங்குனேன்னு சொல்கிறா. நம்மளும் ஆமாம் எனக்கும் நல்லா தூக்கம்னு சீன் போடுறான். ஆனால் ரியலில் பையன் ராத்திரி முழுக்க முழிச்சுக்கிட்டு செம பிளான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு சொல்கிறா, ஸ்கில்லு கற்றுக்க ஸ்க்ரோல் வேணும், ஆனால் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அது ஒரு காம்பேக்ட் அகாடமியில் படிக்கிறது. நம்மால் அந்த இடத்துக்கு வரான். ஒரு ஆர்க் பீஸ்ட் கிங்குக்கு பிடிச்ச மனுஷன் நீதானும் கேட்குது. உன்னை சேர்த்துக்க சில கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல்ல நீ லெவல் 6க்கு வரணும், ஏன்னா நீ ரொம்ப வீக்காக இருக்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ இது ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறான். அந்த பொண்ணு செஞ்ச அழகான ஷர்ட்டை பார்க்குறான். அதில் ஹார்ட்டு கூட இருக்கு. இந்த பொண்ணு பாவமாக மன்னிப்பு கேட்குறா. சாரிங்க, நான் ரொம்ப வருஷம் கேவ்லேயே இருந்ததுனால எனக்கு வெளி உலகம் பற்றி எதுவும் தெரியலைன்னு ஃபீல் பண்ணுறா. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எப்படியும் டெவலப் பண்ணி தான் ஆகணும்னு முடிவோடு இருக்கான். அப்போ அந்த ஓர்க் பீஸ்ட்டுகளுக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலைன்னு சொல்லுது. இங்கோட வார்த்தைக்காகத்தான் இப்போ நீ உயிரோடு இருக்க, இல்லைனா இந்நேரம் துண்டு துண்டாக போயிருப்ப. நீ லெவல் 6 வந்தால் கூட இந்த எக்ஸாமில் தேர மாட்ட. கூடவே உனக்கு மேட்சா ஒரு நாயையும் கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு மட்டம் தட்டுது. இதை கேட்ட அந்த பொண்ணு நம்ம மாஸ்டர் ரொம்ப நல்லவர், நம்மால் அவருக்கு தொந்தரவு வந்துடக்கூடாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால் எல்லாத்தையும் விலக்கிட்டு ஒரு கட்டத்தில் குட் பை சொல்லணும். அடுத்து நம்ம பையன் அந்த ஓர்கிட்ட போய் அவன் சட்டையை பிடிக்கிறான். நீ என்ன சொன்ன, அதை திரும்ப சொல்ல முடியுமான்னு கேட்குறான். உன்னோட மூஞ்சி உடைய வேணாம்னா மரியாதையாக மன்னிப்பு கேளுன்னு அந்த ஓர்க் மிரட்டுது. ஆனால் நம்ம பையன் மைண்ட் வாய்ஸில் இந்த மான்ஸ்டர் தப்பான ஆள்கிட்ட வந்து வம்பு பண்ணுதுன்னு நினச்சி சிரிக்கிறான். அப்போ அந்த ஓர்க் ஒரு ஷாக்கிங் மேட்டரை சொல்லுது. இந்த பொண்ணு மனுஷனுக்கும் பீஸ்ட்டுக்கும் பிறந்த ஒரு ஹைபிரிட்னு மட்டம் தட்டுது. சிஸ்டமும் உடனே இந்த இனம் பொதுவாக ஒரு அவமானகரமான இனமாக தான் பார்க்கப்படுதுன்னு நம்ம ஹீரோவுக்கு அலர்ட் கொடுக்குது. சிச்சுவேஷனை பார்த்த நம்ம ஆளு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். ஓ, அதான் அந்த டிவைன் ஐ மூலமாக பார்க்கும்போது இவ பேர் காட்டலையா, ஏன்னா இவளுக்கு அப்படி ஒரு பேரே இல்லை போலேன்னு நினைக்கிறான். அதே சமயம் அந்த ஓர்க் இன்னும் ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்கு. பீஸ்ட் கிங்குக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதுக்காக ரொம்ப ஆசைப்படாத. ஒரு வாரியரை நீ அவமதிச்சா அப்புறம் நானே உன்னை தண்டிப்பேன்னு வார்னிங் கொடுக்குது. இந்த கேஸில் நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணால் அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண மனுஷனால் அதை பண்ண முடியும்னு நான் நினைக்கல. இதை கேட்ட நம்ம பையன் சைலண்ட் ஆகிடுறான். உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் சொல்கிறது சரிதான், என்ன மாதிரி ஒரு ஆளுக்காக நீங்கள் இதில் தலையிட வேணாம். நம்ம ஹீரோ அந்த ஓர்க் சட்டையை உதறி விட்டுட்டு கெத்தா சொல்கிறான், இவ பேர் சாக்குரா, இதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாத. இதை கேட்ட அந்த பொண்ணு அப்படியே ஷாக்காகி நிற்கிறா. தன்னோட மாஸ்டர் தனக்கு ஒரு அழகான பேரையை கொடுத்துருக்காருன்னு அவளுக்கு செம ஹாப்பி. நம்ம ஹீரோ அங்கேயே அந்த ஓர்க்குக்கு ஒரு சவாலையும் விடுறான். நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன்னா நீ ஒழுங்கா இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு மாஸ் டயலாக் விடுறான். நம்ம ஹீரோ சக்குராவை கூப்பிட்டுட்டு டைம் இல்லை, சீக்கிரம் டெவலப் பண்ண கிளம்பலாம்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் நடந்து போகும்போது அந்த பொண்ணு கேட்குறா, ஏன் எனக்கு இந்த பேரை வச்சிங்கன்னு. நம்ம ஹீரோ உடனே, ஏன் உனக்கு பிடிக்கலையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் வச்சேன்னு கூலாக சொல்கிறான். ஆனால் அவ சொல்கிறா, அப்படி இல்லை, அந்த பேரை எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். நம்ம ஆள் சொல்கிறான், இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கலாம், ஆனால் உன்கிட்ட எப்போவும் ஒரு செரி பூவாசம் வரும், அதனால் அந்த பேர் உனக்கு சூட் ஆகும்னு தோணுச்சு. இதை கேட்டதும் அந்த பொண்ணு நம்ம ஆளை கட்டி பிடிச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. 2 பேருக்கும் நடுவில் ஒரு வைப் கிரியேட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க கேவ் வாசலில் இருக்காங்க. சக்குரா கேட்குறா, நான் முன்னாடி வாங்கின நைஃப் வேலை செஞ்சிச்சா, இது டாப் ஐட்டம் இல்லை, ஆனால் அந்த காப்ளின் ஸ்டிக்கை விட பவரானது. கான்ஃபிடென்ஸோட நம்மாலே சொல்கிறான், எனக்கு இதுவே போதும், அந்த ஹேமரை தூக்குனதுக்கு அப்புறம் எந்த வெப்பனுமே லேசாக தான் இருக்குது. அப்போ ஒரு மான்ஸ்டர் கூட்டம் வருது. நம்ம ஹீரோ சக்குரா கிட்ட, நீ பின்னாடி இருந்துக்கோ, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதனால் எப்பவும் போல எனக்கு சொல்லிக் கொடு, நீ தலையிடாதன்னு சொல்கிறான். சக்குரா பின்னாடி இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நம்ம ஆள் பூந்து விளையாடுறான். வர மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சும்மா தெறிக்க விடுறான். அப்போ தன்னோட சுப்ரீம் ஃபிசிக்ஸ் அபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணுறான் பாருங்க. அந்த பவரை பார்த்தே மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், டேய், இந்த லெவல் பவர் இருக்கிற என்ன கீரை கூற உங்களால் முடியாதுடா. சக்குரா தூரத்துலேருந்து பார்த்து டிவைன் ஹேமரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எதிர்பார்க்க வேண்டியது தான் நினைக்கிறா.
லோ லெவல் எனிமிங்க நம்ம ஆளுக்கு ஒரு மேட்ரே இல்லை, இதனால் நம்ம ஆள் சீக்கிரமே லெவலப் பண்ணலாம். அப்போ நம்ம ஆள் சொல்கிறான், வேகமான எனிமிங்களுக்கு எதிராக பவரை விட ஸ்பீடு தான் ரொம்ப முக்கியம். எப்படியும் இந்த வேர்ல்டில் லெவலப் பண்ணுறது ஈஸி, எக்ஸ்பீரியன்ஸுக்காக சண்டை போட தேவையில்லை. அந்த 3 பேருக்கும் காம்பேக்ட் பவர் 3900 தான். ஆனால் அவங்க லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பவர் கம்மியாக இருக்கிறத அப்படியே பேலன்ஸ் பண்ணிடுறாங்க. அதோட காம்பேக்ட் பவர் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அந்த லெவல் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட முடியாது. எண்ணிக்கையிலையும் குறைவாக இருக்கிறதால அவங்க அபிலிட்டிஸை வச்சு பார்க்கும்போது ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால் நம்ம ஆள் லெவல் வித்தியாசத்தை குறைஞ்சது 4 புது ஸ்கில் கற்றுக்கணும். நம்ம ஹீரோ சக்குரா கிட்ட சொல்கிறான், நான் இப்போ ஒரேடியா லெவல் 6க்கு போக போகிறேன் பாரு அப்படின்னு. கேவுக்குள்ளே அப்படியே டீப்பாக போக போக கடைசியாக அந்த ஏரியாவோட பாஸ் மான்ஸ்டரை மீட் பண்ணுறான். அந்த பாஸ் கையில் இருக்கிற ஸ்வாடை பார்த்த உடனே நம்ம பையன் கண்ணு அங்கேயே நிற்கிது. இந்த பீஸ்ட்டை முடித்தா அந்த ஸ்வாடு நமக்கு கிடைக்குமான்னு கணக்கு போடுறான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு, அது கிடைச்சா தனக்கு செம்மையாக செட் ஆகும்னு செம்ம ஹாப்பியாக இருக்கான் நம்ம ஹீரோ. சக்குரா மெதுவாக, மாஸ்டர் நான் இதுக்கு பதில் சொல்லவான்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறா. நம்மளும் இந்த ஸ்வாடு ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்க, கண்டிப்பாக மாஸ்டர், ஆனால் அந்த ட்ராப் ரேட் அந்த ஐட்டமோட ரேரிட்டியை பொறுத்தது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்வாடு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் விடாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு ரூட்டை சொல்லி கொடுக்குறா. இது கேட்ட நம்ம ஹீரோ, இது ஒரு கேம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது சிஸ்டத்தை இன்னும் நல்லா புரிய வைக்குதுன்னு நினைக்கிறான். பாஸ் மேலே டிவைன் ஐ அபிலிட்டியை யூஸ் பண்ணி பார்க்குறான். ட்ராப் ரேட் 6% தான் இருக்குது, அது ரொம்ப கம்மி. இப்போ ஒரு வித்தியாசமான விண்டோ வருது. சிஸ்டம் சொல்லுது ட்ரேடு சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு. நம்ம ஹீரோ வாங்க முடிஞ்ச ஒரே விஷயம் ஒரு நிமிஷம் வேலை செய்கிற ஒரு ஸ்க்ரோல் தான். அது எல்லா ஐட்டம்ஸோட ட்ராப் ரேட்டை 30% அதிகப்படுத்தும். அதை அன்லாக் பண்ண 30 மான்ஸ்டர்ஸை தோக்கடிக்கணும். நம்ம ஆள் 100க்கு மேலே எனிமீஸை போட்டு தள்ளினதுனால இப்போ அந்த 3 ஐட்டத்தையுமே வாங்க முடியும். அதோட ஒரு ஸ்பெஷல் மேட்டர் என்னன்னா, இவன் 2 வேர்ல்டில் பண்ணின கில்ஸ் கணக்கில் எடுத்துக்கப்படும். நம்ம ஆள் கணக்கு போட்டு பார்க்குறான். 3ஐயும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணால் ட்ராப் ரேட் அப்படியே 96%க்கு எகிரிடும். அப்போ அந்த ஸ்வாடு கன்ஃபார்ம் நமக்கு தான். நம்ம பையன் ஒன்றும் முட்டாள் இல்லையே, அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே அந்த ஸ்க்ரோல்ஸை வாங்கிடுறான். இந்த ஸ்வாடு மட்டும் கிடைச்சா நம்ம பவர் எங்கேயோ போயிடும், கண்டிப்பாக இதை தட்டி தூக்குறோன்னு சொல்லிட்டு சக்குரா கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண சொல்கிறான். அப்போ கரெக்டாக அந்த பாஸ் இங்கே வந்து இவங்க 2 பேரையும் நோட் பண்ணிடுது. இந்த பாஸ் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ணுது, ஒரு பயங்கரமான அடியும் போடுது. ஆனால் நம்மளால நைஸாக டாச் பண்ணிடுறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு ஷாக்கு, அந்த ஸ்வாடுக்கு ஐஸ் எஃபெக்ட் இருக்குது. அப்போ இதுக்கு ஃபயர் தான் சரியான பதிலடின்னு பிளான் பண்ணி தன்னோட ஸ்வாடில் ஃபயரை ஏற்றுறான். இப்போ ஐஸ் ஜெயிக்குமா இல்லை ஃபயர் ஜெயிக்குமான்னு பார்த்துலாம்னு சவால் சக்குரா கரெக்டாக கைடு பண்ண நம்ம ஆள் அந்த மான்ஸ்டரோட வீக் பாயிண்ட்ஸை வச்சு செய்கிறான். அப்போ சிஸ்டம் சடன்லி ஒரு மெசேஜை போடுது, எனிமியோட வீக் பாயிண்ட்ஸில் அட்டாக் பண்ணால் அதோட ஸ்டேட்டஸ் கோலத்தனமாக மாறிடும். அப்போ நம்ம கொடுக்குற டேமேஜ் அப்படியே டபுள் ஆகும். இதோட டியூரேஷன் 15 செகண்ட்ஸு. நம்ம ஆள் இதை பார்த்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறான். எப்படியோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். பாஸ் மேலே பாஞ்சு ஒரு அடியை டாச் பண்ணிட்டு சக்குராவோட உதவி இல்லைன்னா நான் கண்டிப்பாக செத்துருப்பேன்னு நினைக்கிறான். அதனால் அந்த ஸ்வாடு ட்ராப் ஆயிடுது. ஷாக்கான பொண்ணு, நீ ரொம்ப லக்கி, ஏன்னா பஸ்ட் முயற்சியில் யாருக்கும் இந்த வெப்பன் கிடைக்காதுன்னு சொல்கிறா. நம்மளால நினைக்கிறான், சுப்ரீம் ஃபிசிக்ஸ் இருந்தும் கவனக்குறைவாக இருந்தால் அடி வாங்கிடுவேன். இந்த பாஸ் இப்போ முழுசாக டயர்ட் ஆயிடுச்சு, அதனால் இப்போ நம்ம ஆளோட டர்ன். நம்ம ஆள் சுப்ரீம் ஃபிசிக் அபிலிட்டியை ஆக்டிவேட் பண்ணி இன்னொரு அடியை போடுறான். அந்த ஓனாயை முடிக்க போகிறப்ப நம்ம ஆளுக்கு ஸ்க்ரோல்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வருது. எனக்கு ஏற்ற வெப்பன் கிடைச்சா இன்னும் பவரான அட்டாக்ஸ் பண்ணலாம். எப்படியோ இப்போ இந்த வெப்பனோட அந்த கில்டை சந்திச்சா விஷயம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லெவல் 5க்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் நம்ம ஆள் லெவலப் பண்ண வேற எங்கேயாச்சும் இடம் இருக்கான்னு கேட்குறான். இந்த பொண்ணு சொல்கிறா, அது ரொம்ப ஈஸி, ஒரு ரீசெட் ஸ்க்ரோலை யூஸ் பண்ணால் போதும், எல்லா மாஸ்டர்ஸும் திரும்பி வந்துடும். வாவ், இது செம்ம வசதி. அதில் சிலது இருக்கிறதால லெவல் 6க்கு போகிறதுக்கு போதும், ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது, ஏன்னா சில ஹீலிங் போர்ஷன்ஸும் இருக்குது. இந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல். கொஞ்ச நேரம் கேவுக்கு வெளியே போகுது. நம்ம ஆள் முழுசாக ரெக்கவர் ஆகி இனியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிறான். உள்ளே நுழைஞ்சி பையன் லெவலப் பண்ணுறதுக்காக பாஸை தோக்கடிச்சிக்கிட்டே இருக்கான். டிவைன் கிங்கோட ஹேமரை சுப்ரீம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட யூஸ் பண்ணால் 1 செகண்டு தான் தாங்க முடியும்னு நினைக்கிறான். 2வது தடவை பாஸை தோக்கடித்ததும் அந்த மான்ஸ்டருக்கு சண்டை போடுற ஆசையே போயிடுச்சு. நம்ம ஆள் சொல்கிறான், நான் உன்னோட பிரதர்ஸை தோக்கடிச்சு லெவல் 5க்கு வந்துட்டேன். நேரம் ஆக ஆக நம்ம ஆள் அந்த பாஸை விடாமல் போட்டு தள்ளி ஒரு வழியாக லெவல் 6 ரீச் பண்ணிடுறான். இப்போ டெஸ்ட்டுக்கு ரெடின்னு கிளம்புறான்.
சீனை கட் பண்ணா அகாடமியில் அந்த ஒர்க் சும்மா இல்லாமல் அந்த பையன் ஒரு முட்டாள், அவன் எப்போ லெவல் 6 வந்து எப்போ இங்கே வரதுன்னு நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் சடன்லி ஒரு வாய்ஸ் கேட்குது, ஏய் என்ன ரொம்ப அவமானப்படுத்துறியா, நாங்கள் ஏற்கனவே லெவல் 6க்கு வந்துட்டோம்னு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். ஒர்க்குக்கு நம்ப முடியலை, ஏன்னா ஒரே நாளில் 2 தடவை லெவலப் பண்ணுறது முடியாது. ஆனால் நம்ம ஆளு செம்ம ஆர்மரோட எவாலுவேட்டரை கூப்பிட சொல்கிறான். நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க விரும்பலை, நீ சாக்குரா கிட்ட மன்னிப்பு கேட்க ரெடியானு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எவாலுவேட்டர் வந்து இந்த நேரத்தில் ஏன் ஒரு மனுஷனா எவாலுவேட் பண்ணணும்னு கேட்குறாரு. நம்மளும் சொல்கிறான், நான் ஏற்கனவே ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணிட்டேன், அதனால் ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிங்க, அதோட நான் வாழ்த்துல இருந்து ஒரு ஸ்கில்லை செலக்ட் பண்ணணும். சிஸ்டம் உடனே ஒரு அப்டேட்டை போடுது. ஒவ்வொரு அகாடமிலையும் இது போல் பவர்ஃபுல்லான ஸ்கில்ஸை சேமித்து வைக்கிறதுக்குன்னே ஒரு தனி இடம் இருக்குன்னு சொல்லுது. ஆனால் அந்த ஒர்க்கு விடாமல் லெவல் 6க்கு வந்ததுனாலேயே நீ டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டது அர்த்தம் இல்லை தம்பின்னு நக்கல் பண்ணுது. ஆனால் அடுத்த நிமிஷமே நம்ம ஆள் வெறும் ஒரே நாளில் லெவல் 4ல் இருந்து லெவல் 6க்கு எகிரிறான்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆகுது. உண்மையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் அவன் கேட்டதை செய்வோம். ஒரு சாதாரண மனுஷன் நாங்கள் வச்ச டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறது ரொம்ப அபத்தம். அப்போ ஒரு பிரிஸ்ட் வந்து சொல்கிறாரு, பீஸ்ட் மேன் ஒரு ஸ்ட்ராங்கான இனம், அதனால் ஸ்ட்ரென்த்து தான் பாஸ் பண்ணுறதுக்கு முக்கியம். நீ டெஸ்ட்டை முடித்தா எங்கள் பீஸ்ட் காம்பேக்ட் அகாடமியோட ஸ்கில் வால்ட்டை யூஸ் பண்ணுற உரிமை கிடைக்கும். டெஸ்ட்டு ரொம்ப சிம்பிள், அந்த மேடையில் இருக்கிற ஸ்டோனை பாரு, அதை ஒரே பஞ்சில் உடைச்சா நீ பாஸ். இதை கேட்ட நம்ம ஹீரோ ஷாக்காகி அவ்வளோதானான்னு கேட்குறான். இன்னொரு ஓருக்கு ஷாக்கில் கமாண்டர் வேற ஒரு ஸ்டோனை வச்சு டெஸ்ட் பண்ணலாம்னு இருந்தார். லெவல் 10 வாரியர்ஸுக்கே அதை உடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிது. கமாண்டர் அந்த ஸ்டோன் கிட்ட போய் இது ஒரு பீஸ்ட் மேனுக்கு ஈஸி, நான் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன்னு சொல்கிறாரு. இது ஒரு சாதாரண ஸ்டோனாக இருந்தால் கஷ்டம் இல்லை, ஆனால் ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறதால இந்த கதை வேற. இந்த கேஸில் லெவல் 20ல் இருக்கிற அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கணும். ஒரு பஞ்சு விட்டதும் ஸ்டோனில் ஒரு சின்ன பார்ட் உடையுது. ஓருக்கு கான்ஃபிடென்ஸோட இது ரொம்ப சிம்பிள், நம்ம ஹீரோ கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லுது. இப்போ நம்ம ஆள் ஸ்டோன் கிட்ட போய் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஆளோட சுப்ரீம் ஃபிசிக்ஸ் நம்ம ஆளோட லெவலுக்கு எதிர்பார்க்குற பவரை விட அதிகமாக காட்ட முடியும்னு நினைக்கிறான். இருந்தாலும் சேஃப்டிக்காக என்ஹான்ஸ்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கையோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட கையிலேருந்து செம்மையாக மின்னல் வர ஆரம்பிக்குது. சிஸ்டம் சொல்லுது 50% ஸ்ட்ரென்த்து ரைட்டு கையில் குவிஞ்சிருக்குன்னு. ஓர்க் சொல்லுது இது பீஸ்ட் மேனுக்கு ஈஸியாக இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம பையன் எதையும் கண்டுக்காமல் ஸ்டோனில் ஒரு பஞ்சு விடுறான், அது சுக்குநூறாக உடஞ்சிருது. இதை பார்த்த ஓர்க் வாயை பிளந்து நிற்கிது. ஆனால் நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியாமல், என்னடா அது நான் ரொம்ப ஃபோர்ஸ் போட்டுட்டேனோ, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தேன்னு நக்கலாக கேட்குறான். ஆனால் நம்ம சக்குரா செம ஹாப்பி, இனிமே நம்ம ஆள் தாராளமாக அந்த ஸ்கில் வால்ட்டு உள்ளே போகலாம்னு ஹாப்பி ஆகுறா. அதை பார்த்து அந்த 2 மான்ஸ்டர்ஸும் ஷாக்கில் இருக்குது. நம்ம ஆள் அவங்க கிட்ட போய் இதை என்னோட அப்ரூவலாக எடுத்துக்கலாமான்னு கேட்குறான். ஆனால் அந்த ஓர்க்கு விடாப்படியாக ஒரு மொக்க சாக்கு சொல்லுது, சாரி தம்பி, நீ பண்ணதை நான் சரியாக கவனிக்கலை, அதனால் நீ ஃபெயிலு, வேணும்னா டெஸ்ட்டை திரும்ப பண்ணலாம், ஆனால் இந்த தடவை ஒரு இரும்பு கம்பியை வளைக்கணும்னு புது ரூல் போடுது. இது ரொம்ப சிம்பிள், ஆனால் நம்ம ஆள் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு இரும்பு கம்பியை வளைக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஆள் சிஸ்டத்திலிருந்து திருடின பவரை யூஸ் பண்ணி ஈஸியாக அதை வளைச்சிட்றான். டைம் போகுது, ஓர்க்கு வேறு டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருக்குது, ஃபைட் உட்பட. ஆனால் நம்ம ஆள் எல்லாத்தையும் சும்மா அசால்ட்டாக பாஸ் பண்ணுறான். பையன் செம்ம கடுப்பாகி நான் 3 தடவை முடிச்சிட்டேன், இந்த தடவையாவது பாஸ் பண்ணிட்டேனான்னு கேட்குறான். வேறு வழியே இல்லை, பையன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், அவனை பாஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ அவன் சொன்ன மாதிரியே சக்குரா கிட்ட மன்னிப்பு கேட்க ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். ஓர்க் அது பரவாயில்லைன்னு சொல்லுது. வழி இல்லாமல் அந்த ஓர்க்கு சரி விடுன்னு சொல்லிட்டு சக்குரா கிட்ட போகுது. ஒரு வாரியர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி தான் ஆகணும்னு சொல்லிட்டு போன தடவை அவளை கேவலமாக பேசினதுக்கெல்லாம் மனசார மன்னிப்பு கேட்குது. இதை பார்த்த சக்குராவுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஆனால் நம்மளால் அவகிட்ட இவ்வளோ ரிசர்வ்டாக இருக்காத, அவன் தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்குறான், இது நியாயம்தான், அதனால் பெருமையாக ஏற்றுக்கோன்னு சொல்லி அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறான். அவள் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே செய்கிறா. கொஞ்ச நேரம் கழித்து வேற ஒரு இடத்துல ஓர்க் சொல்லுது, நீ உள்ளே போகும்போது ஒரு தடவைக்கு ஒரு ஸ்கில் ஸ்க்ரோல் தான் எடுக்க முடியும். இதை கேட்ட நம்ம ஆள் இது அநியாயமாக இருக்குன்னு சொல்கிறான். அந்த ஆள் காம்பேக்ட் அகாடமிக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். உள்ளே போனதும் உனக்கு பிடிச்ச ஸ்கில் ஸ்க்ரோலை கண்டுபிடிக்க 3 நிமிஷம் தான் டைம், அந்த நேரத்துக்குள்ளே அந்த ஸ்க்ரோலோட
சீலை உடைச்சா அது உனக்கு சொந்தம். காம்பேக்ட் அகாடமி ஒரு முக்கியமான இடம். வால்ட்டை பாதுகாக்க ஹை லெவல் சோர்சரஸை கூப்பிட்டு சீல் வைக்கிறாங்க. நம்மளால சொல்றான், இது நான் நினைச்சதை விட ரொம்ப சிக்கலா இருக்கு. சக்குரா சொல்றா, ஹை லெவல் காம்பேக்ட்ல இன்னும் ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியோ எல்லா ரூல்ஸும் புரிஞ்சா நீ உள்ள போகலாம். ஸ்கில்லை திருடலாம்னு நினைக்காத, இல்லைனா பேரியர் உன்னை வெளியே தள்ளிடும். கடைசியாக ஒரு விஷயம், 3 நிமிஷம் தான் டைம். கொஞ்ச நிமிஷம் கழிச்சு நம்ம ஆளு அந்த மொத்த லைப்ரரியையும் சுற்றி பார்த்து அவ்வளோ ஸ்கில்ஸ் கோல்ஸ் இருந்தால் யாருக்கு தான் திருட தோணாதுன்னு சொல்கிறான். சக்குரா சொல்கிறா, இதுதான் என்னோட பஸ்ட்டு தடவை இந்த வால்ட்டில். ஒவ்வொரு ஸ்க்ரோல்ஸும் சீல் வச்சிருக்கு, ஆனால் அதை ப்ரூட் ஃபோர்ஸில் உடைக்கலாம் போல. நம்மளால நினைக்கிறான் நம்மளால டூப்ளிகேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணலாம்னு இருந்தான். ஆனால் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்கில்லை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதோட இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். ஏன்னா சக்குரா அதை பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவள் ஒருத்தரோட ஹார்ட்டில் கை வச்சு தான் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணணும். எப்படியோ நம்ம ஆள் கடைசியாக ஸ்கில்லை செலக்ட் பண்ணுறான். நம்ம ஆளோட வேர்ல்டில் இருக்கிற அந்த 3 பேரை சந்திக்க சரியானதை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஆள் ஸ்க்ரோல்ஸில் மேஜிக்கை போடுறான். சிஸ்டம் சொல்லுது இது ஒரு ஷீல்டு ஸ்கில்லுன்னு. நம்ம பையன் சொல்கிறான், நான் அந்த மாதிரி ஒரு வெப்பனையே யூஸ் பண்ணுறது இல்லை. இதை கேட்ட அந்த பொண்ணு, என்கிட்ட உனக்கு காட்ட ஒன்று இருக்குன்னு சொல்கிறான். அவள் ஒரு விண்ட் ஸ்டெப் ஸ்கில்லை கண்டுபிடிச்சிருக்கா. அது எனிமி அட்டாக்லேருந்து தப்பிக்க வைக்கும், ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் அது ஆர்ச்சர் கிளாஸுக்கு தான் சரி. இன்னொரு ஸ்கில் இருக்குது, வார் கிரை. அது யூசரோட அட்டாக்குக்கும் டிஃபென்ஸுக்கும் இன்க்ரீஸ் படுத்தும். ஆனால் நம்ம ஆளுக்கு இது எதுவுமே வேணாம், தேடிக்கிட்டே இருக்கான். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. அப்போது நம்ம ஆள் ஒரு கவுண்டர் அட்டாக் ஸ்கில்லை கண்டுபிடிக்கிறான். அது எனிமியோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் எஃபெக்ட்ஸை கொடுக்க சான்ஸ் இருக்குது. நம்ம ஹீரோ நினைக்கிறான் இந்த ஸ்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இதை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஆள் 4 இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரோல்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கான். ஆனால் அவ சொல்கிறா, இது எதுவும் உனக்கு சூட் ஆகுற மாதிரி தெரியலை, இன்னும் 1 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. நம்ம ஆள் நான் எஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு நினைக்கிறான். இந்த நேரத்தில் வேற வழியே இல்லை, ப்ரூட் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சக்குரா கிட்ட உன் பேக்கில் போர்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்குறான். ஏன்னா அது அப்புறம் தேவைப்படும். அவள் ஒரு மூலையில் போய் ஒளிஞ்சிக்கிறா. நம்மால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டிவைன் ஹேமரை ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஒர்க் ஏன் டவர் மேலே இருந்து அவ்வளோ லைட்னிங் வருதுன்னு யோசிக்குது. உள்ள நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் நான் எல்லா சீலையும் ஒரே நேரத்தில் உடைக்க போகிறேன்னு சொல்கிறான். அதுக்கு 1 செகண்ட் போதும். ஹேமரை தரையில் ஓங்கி அடிக்கிறான். ஸ்க்ரோல்ஸோட சீல் ஒரே நேரத்தில் உடையுது. நம்மால் நொந்து போய் தரையில் விழுந்து பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஆளோட மூளைக்குள்ளே போகுது. சக்குரா இதை பார்த்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஒரே நேரத்தில் போனால் அவன் மூளை தாங்காதுன்னு நினைக்கிறா. மாலி எப்படியோ தாக்கு பிடிச்சி பெஸ்ட்டான ஸ்கில்லை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான். ஷெல்ஃபை பார்க்குறான், அங்கே ஒரு க்ளோயிங்கான ஸ்க்ரோல்ஸ் இருக்குது. சக்குரா சொல்கிறான், நமக்கு டைம் இல்லை, நம்மால் அந்த ஸ்க்ரோல்ஸை இப்போவே எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறான். இப்போ தேடி சரியான இடத்துல அதை கண்டுபிடிச்சி இது ஒரு ஃப்ராக்மெண்டட் ஸ்க்ரோல், இதில் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறா. இதோட மற்ற பார்ட்ஸை கண்டுபிடிச்சாதான் இது என்னன்னு தெரியும். சக்குரா நம்ம ஆள்கிட்ட திரும்பி வந்து, நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா, இது ஒரு ஃப்ராக்மெண்டட் ஸ்க்ரோல், நமக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறா. அம்மாள் அவளை தூக்கிக்கிட்டு இங்கேருந்து வெளியே போக ஒரு வழியை கண்டுபிடிப்பேன்னு சொல்கிறான். அந்த பக்கம் ஒர்க் உள்ளே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, அவன் ஸ்க்ரோல்ஸ் கண்டுபிடிக்கலனா கூட டைம் முடிஞ்சதும் வெளியே வந்துடுவான்னு நினைக்கிது. 3 செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் நடக்குது. டைம் முடிஞ்சதும் நம்ம ஹீரோ கதவை திறக்கிறான். நம்ம ஹீரோ கரெக்டாக டைமுக்கு முடிச்சிட்டான். வார்க் நம்ம ஹீரோ கையில் இருக்கிறத பார்த்து அது ஒரு ஃப்ராக்மெண்டட் ஸ்க்ரோல்னு நினைக்கிது. அனலைஸ் பண்ணி பார்த்தா அது ஒரு பவரான லைட்னிங் அபிலிட்டி. 3 டார்கெட் வரைக்கும் அட்டாக் பண்ணலாம். வாரியர்ஸுக்கும் மேஜர்ஸுக்கும் சூட் ஆகும். ஒர்க் சொல்லுது, என் மாஸ்டர் சொல்லி கேட்டிருக்கேன், கடந்த 1000 வருஷத்தில் யாரும் இந்த ஃப்ராக்மெண்டட் அபிலிட்டியை கற்றுக்க ட்ரை பண்ணதில்லை. முதல்ல இது 6 ஸ்க்ரோல்ஸாக பிரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் 3 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதியை எந்த குழுவும் இல்லாமல் கண்டுபிடிக்கிறது முடியாத காரியம். அதோட முன்னாடி இதை கற்றுக்க ட்ரை பண்ணவங்கலாம் லெவலப் பண்ணும்போது செத்துட்டாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ தப்பு பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறான். ஆனால் ஒரு மேஜிக் சொல்கிறான், 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த அபிலிட்டியை மாஸ்டர் பண்ணாரு. அவர் தான் டிவைன் கிங்குன்னு அறியப்படுற பீஸ்ட் மேன் கிங். அவரும் டிவைன் ஹேமரை யூஸ் பண்ணாரு, இந்த அபிலிட்டியும் கற்றுக்கிட்டாரு. அதுதான் கடைசியாக மிச்சம் இருந்த ஒன்று. இல்லை நம்ம ஹீரோவுக்கு ஆர்வம் வந்து ஏன் இவ்வளோ முக்கியமான அபிலிட்டியை இந்த மாதிரி ஒரு குப்பையில் போட்டாங்கன்னு கேட்குறான். ஒர்க் சொல்லுது, அபிலிட்டி எவ்வளோ பவராக இருந்தாலும் யாரும் கற்றுக்கலனா அதுக்கு அர்த்தம் இல்லை. நம்ம ஆள் செம்ம ஹாப்பியாகி இது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்கிறான். 2 பேரும் கிளம்புறாங்க. பிரீஸ்ட் சொல்கிறாரு, இந்த ஃப்ராக்மெண்ட் ஒரு ஆரம்பம் தான், மீதியை கண்டுபிடிச்சி இந்த அபிலிட்டியை மாஸ்டர் பண்ணுறது அவங்க ஸ்ட்ரென்த்தையும் லக்கையும் பொறுத்தது. அதே சமயம் ஒர்க் அந்த பொண்ணை பார்த்து, நீ தான் கொல்லப்பட வேண்டிய ஹைபரான்னு கேட்குது. இந்த ஒர்க் சக்குராவை ஓரமாக கூப்பிட்டு, அந்த மனுஷனுக்கு இன்னும் உன்னோட உண்மையான அடையாளம் தெரியல போல,
ஒருவேளை தெரிஞ்ச அவனும் மற்றவங்கள மாதிரி உன்னை தூக்கி எறிஞ்சிடுவான்னு பயப்படுறியான்னு வம்புக்கு இழுக்குது. சக்குரா செம்ம காண்டாகி, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, உங்கள் வேலையை பாருங்கன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு வரா. அந்த பிரிஸ்ட் மட்டும், சரி நீங்கள் எவ்வளோ தூரம் தான் போறீங்கன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பையன் உட்காந்து தன்னோட காயங்களுக்கு மெடிசன் போட்டுக்கிட்டு இருக்கான். சக்குரா கொடுத்த அந்த ஹீலிங் போஷன் வேலை என்னவோ செமையாக செய்யுது. ஆனால் டேஸ்ட்டு தான் தாங்க முடியலை. நம்மால் அவளை பார்த்து, ஏய் அந்த இடத்துல இருந்து வந்ததுலேருந்து நீ ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்க, எல்லாம் ஓகே தானான்னு கேட்குறான். சக்குரா, இல்லை மாஸ்டர் நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனால் நம்ம ஆளுக்கு ஏதோ சரியில்லைன்னு மட்டும் புரியுது. பேச்சை மாற்றி, அன்னைக்கு அந்த ஓர்க் உன்னை கொல்லப்பட வேண்டியவள்னு சொன்னானே, அது உன்னோட பாஸ்ட்டை பற்றியான்னு மெதுவாக கேட்குறான். அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவ தான் தனக்கு அப்புறம் இருந்தா. இதை கேட்டுட்டு அவ, அந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை பற்றி பேசாதீங்கன்னு சொல்றா. பேச்சை மாற்றி, நீ ஸ்க்ரோல்ஸை படிச்சிட்டியான்னு கேட்குறா. நம்மளால முன்னாடியே மனப்பாடம் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அந்த முட்டாள் ஆள் சில ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை சொன்னாலும் அந்த ஸ்க்ரோல்ஸ் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. சக்குரா, நாம கிளம்பலாம், இன்னைக்கு நீ லெவலப் பண்ணுறதுக்கு நல்ல நாள்னு சொல்கிறா. நம்மால் நீ சொல்கிறது சரிதான், ஆனால் நான் இன்னும் ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்கிறான். சிஸ்டர் சொல்லுது டெலிபோர்டேஷன் டைம் முடிஞ்சிருச்சுன்னு. நம்ம ஹீரோ நினைக்கிறான், இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டப்போ அந்த 3 முட்டாள்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் போர்ட்டலுக்குள்ளே நுழையிறான். இப்போ ரியலான ஃபைட் ஆரம்பிக்க போகுது. அந்த கில்டில் இருக்கிற 3 பேரை தேடி போகிறான். ஹீரோ நிலைமையை பக்காவாக அனலைஸ் பண்ணுறான். நான் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டாண்ட்ஸை உடைக்கணும், அந்த அபிலிட்டியை ஆக்டிவேட் பண்ண ஒரு தரமான வெப்பன் வேணுமே. நல்ல வேலை நம்ம ஆளுக்கிட்ட அந்த டிவைன் கான்சியஸ்னஸ் இன்வென்ட்ரி இருக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த பாஸ்கிட்ட இருந்து லூட் பண்ண அந்த பெரிய ஸ்வாடை வெளியே எடுக்கிறான். அதை பார்த்த மேஜ் ஷாக் ஆகுறான். பையன் எங்கிருந்தோ ஒரு ஸ்வாட் எடுத்திருக்கான். அவன்கிட்ட டைமென்ஷனல் ரிங் இருக்கும்னு நினைக்கிறான். நம்ம ஆளு சொல்கிறான், இந்த ஃபைட்டை ஆரம்பித்தது நீங்கள் தான். 3 பேரும் நம்ம ஆளு மேலே அட்டாக் பண்ண வராங்க. நம்ம ஆளு ஸ்வாடை காற்றுல சுற்றுறான். வானத்தில் ஒரு பெரிய லைட்னிங் அப்பியர் ஆகி 3 பேரையும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுது. அடேங்கப்பா, என்ன ஒரு பவரு! அந்த ஆளுங்க பேரலைஸ் ஆகி தரையில் விழுவுறாங்க. நம்ம ஆளு கெத்தா நின்றுக்கிட்டு இருக்கான். மேஜ் ஒன்றும் புரியாமல் இந்த பையன் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கான்னு நினைக்கிறான். அப்படி இருந்தால் தப்பிச்சு தான் ஆகணும். ஆனால் நம்ம ஆள் அதை விடமாட்டான். நீ என்ன கொல்ல ட்ரை பண்ணதுக்கு நான் உன்னை மன்னிப்பேன்னு நினச்சியான்னு கேட்குறான். ப்ரொஃபஸர் பயத்தில் உல்ஃப் கில்டு மெம்பர்னு மறுபடியும் சொல்கிறான். ஆனால் அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஆளு ஒரு வெட்டு வைக்கிறான். நம்ம ஆளு செம காண்டில் அந்த மேஜை நெருங்கி அடுத்தது நீ தாண்டான்னு சொல்கிறான். அந்த ஆளும் நான் அவ்வளோ ஈஸியாக சாக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கிரனைட் கூட்டத்தையே நம்ம ஹீரோ மேலே வீசுகிறான். ஆனால் நம்ம பையன் அசால்ட்டாக எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டு நிற்கிறான். அந்த ஆளு கையை மூடி சிக்னல் கொடுக்க அந்த கிரனைட்ஸ் எல்லாம் பயங்கரமாக வெடிக்குது. அப்பாடா, ஒரு வழியாக அவனை முடிச்சாச்சுன்னு அந்த மேஜ் ரொம்ப தெனாவட்டா நினைக்கிறான். ஆனால் அந்த புகைக்கு நடுவில் இருந்து நம்ம ஹீரோ அப்படியே அசால்ட்டாக நடந்து வரான் பாருங்க. கண்ணில் செம்ம வெறி. டேய், என்னோட பீக் ஃபிசிக்கல் கண்டிஷன் மட்டும் இல்லைனா இந்நேரம் நான் காலி ஆயிருப்பேன்டான்னு சொல்லி மிரட்டுறான். உடனே தன்னோட அந்த ஓவர் பவர்டு ஆர்மரை ஆக்டிவேட் பண்ணுறான். உங்கள் 3 பேரையும் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணாமல் விட மாட்டேன், ஒருத்தன் கூட இங்கேருந்து தப்பிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிடுறான். அவங்க உல்ஃப் கில்டில் வேணா இருக்கலாம், ஆனால் நம்ம ஹீரோவோட லெவலுக்கு முன்னாடி அவங்க வெறும் தூசி தானே அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்போ பக்கத்தில் ஒரு பேக் கிடக்கிறத நம்மளால நோட் பண்ணுறான். அதை எடுத்து பார்த்தா உள்ள ஒரு ரிங் இருக்கு. சிஸ்டம் சொல்லுது அது ஒரு டைமென்ஷனல் ரிங்குன்னு. நம்மளால டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதை போட்டுக்கிறான். இது வரைக்கும் யாரும் அதை யூஸ் பண்ணாததை பார்த்து ஷாக் ஆகுறான். நம்ம பையன் அந்த கிரேசியான லுக்கோட சிரிச்சுக்கிட்டு அந்த 3 பேருக்கும் லூட்டுக்காக தேங்க்ஸ் சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் வந்துருச்சு. நம்மால் நல்ல வேலையாக சீக்கிரமாக கிளம்பிட்டான். எவிடன்ஸை அழிச்சு வேல்யூபிளான எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டான். அதனால் என்னை பற்றி எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஆனால் அட்லீஸ்ட் நான் சேஃப்னு நினைக்கிறான். நம்மால் அந்த ப்ரொஃபஸரோட ஃபோனையும் ஆட்டையை போட்டுட்டு வந்திருக்கான். நல்ல வேலை இதையும் எடுத்துகிட்டு வந்தோமேனு நம்ம ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபோன்லேருந்து கால் வருது. யாருன்னு தெரியாமல் ஆன்சர் பண்ணால் அந்த பக்கம் ஒரு பொண்ணு பேசுகிறா. வாய்ஸை வச்சு பார்த்தா அது நம்ம ஆளோட ஹைஸ்கூல் டீச்சர்னு புரியுது. நாம தான் ஸ்கூல்லேருந்து நிற்க போகிறதா சொல்லியிருந்தோமே, அதை பற்றி கேட்க தான் கூப்பிட்ருப்பாங்க போலேன்னு நினச்சிக்கிட்டு என்னாச்சு மேடம்னு கேட்குறான். அந்த டீச்சர் ரொம்ப கவலையாக பேசுகிறாங்க. ஹாலிடேஸ் முடிஞ்சும் நீ ஏன் ஸ்கூலுக்கு வரலை? உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. உன்னோட சிஸ்டரை பார்த்துக்கணும். பண கஷ்டம் இருக்கிறதுக்காக நீ படிப்பை விடலாம்னு நினைக்கிற. ஆனால் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் இப்படி படிப்பை பாதியிலே நிறுத்துறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. டீச்சர் பேசுகிறத கேட்டு நம்ம ஹீரோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, மேடம் இப்போ பிரச்சனை பணத்தில் இல்லைன்னு சொல்கிறான். நம்ம ஆளுக்கு ஸ்கூலில் நடந்த பழைய கசப்பான சம்பவங்கள் ஞாபகம் வருது. அந்த ஸ்கூல் நம்ம ஆளுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாலாம் இல்லை. ஆனால் டீச்சர் விடாமல் நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனால் படிப்பை மட்டும் நிப்பாட்டாத, அதுதான் உன்னோட லைஃபையே மாற்றும்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. உன்னோட டியூஷன் ஃபீஸ் பற்றி நீ கவலைப்படாத, நான் அதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணுறேன். நீ தைரியமாக நாளைக்கு ஸ்கூலுக்கு வா. நீ ஒரு சாதாரண ஜானிட்டராக மட்டும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
நம்மளால மனசுக்குள்ள தன்னோட டீச்சருக்கு நான் ஒரு பெரிய ஹீரோவா ஆகிட்டது இன்னும் தெரியலையே, இந்த வேர்ல்டுல என் மேல நிஜமாவே அக்கறை காட்டுற ஒரே ஆள் இவங்க தானே நினைக்கிறேன். டீச்சர் சொல்றாங்க, நம்ம ஹீரோவை நீ ஒரு ஸ்ட்ராங்கான பையன், அதனால உன்னோட பிரச்சனையிலிருந்து ஓடாத, படிப்பை தொடரு, நான் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஆளு உண்மையை சொல்ல போனா இந்த ஸ்கூல்ல எனக்கு நல்ல நினைவுகளே கிடையாது, அதான் திரும்ப போக வேணாம்னு நினைச்சேன்னு தனக்குள்ளே சொல்லிக்கிறான். ஆனா இப்போ நான் பழைய ஆள் இல்ல, அந்த முட்டாள்களை பழி வாங்குவேன், டீச்சருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்றான். அப்புறம் சீனை கட் பண்ணா ஒரு ஆள் சொல்றான், 3 பேரை ஒரு தெரியாத ஹீரோ கொன்னுட்டான், அவங்க ஐட்டம்ஸையும் ஆட்டையை போட்டுட்டாங்கன்னு. அதோட நாங்கள் கொடுத்த டைமென்ஷனல் ரிங்கும் திருடு போயிருச்சு. ஆனால் அவனுக்கு தெரியாது அந்த ஐட்டத்தில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குன்னு. அவங்க லொக்கேஷன் அவனுக்கு தெரியும். இந்த திருடனை சும்மா விட மாட்டாங்க. அடேங்கப்பா, விஷயம் சீரியஸ் ஆயிடுச்சு. அம்மாளு தன்னோட சிஸ்டரை பார்த்து இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறான். அவள் மெதுவாக நடந்துக்கிட்டே, பரவாயில்ல, நான் இப்போ மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறா. நம்மளால ஸ்கூலுக்கு திரும்ப போறான்னு தெரிஞ்சதும் அவளும் கூட வரேன்னு அடம் பிடிக்கிறா. அவ யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. வீல் சேர்ல ஸ்கூலுக்கு போறது ரொம்ப கஷ்டம், அதனாலதான் இந்த ப்ராத்தட்டிக்ஸ் வாங்கினேன். அவ கொஞ்சமாவது நடக்கலாம்னு. பிரைஸ் ரொம்ப அதிகமா இருந்தாலும் அந்த 3 பேர்கிட்ட இருந்து வந்த காசுல வாங்கிட்டேன். ஆனா இப்ப எதுவும் மிச்சம் இல்ல, டைமென்ஷனல் ரிங்கையும் விற்க முடியாது, அதனால ஹீரோவா நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் சிஸ்டர் முகத்தை பார்த்தா நம்ம ஆளுப்பட்ட கஷ்டமெல்லாம் ஒர்த்தா தெரியுது. ஆமா, இவன் ஒரு உண்மையான பிரதர். 2 பேரும் ஸ்கூலுக்குள்ள நடந்து போகும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு, பாரு அந்த பொண்ணை டார்க்னஸ் அட்டாக் பண்ணிருச்சு, அப்பா அம்மாவை இழந்தது மட்டும் இல்லாம அவ கால்களும் இப்படி மோசமாயிடுச்சுன்னு பேசுறா. இன்னொருத்தி அதை விட மோசமா, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் செத்துட்டா நல்லது இல்லையா, அவ அப்பாவி மாதிரி நடிக்கிறத பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குன்னு வன்மத்தை கக்குறா. இந்த பிளாண்டு பொண்ணுக்கு ஓரளவுக்கு புத்தி இருக்கு போல, நீ திரும்பவும் அவளை மிரட்ட போறியா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகாதான்னு கேட்குறா. ஆனா அந்த வில்லி அதை பத்தி கவலைப்பட எனக்கு டைம் இல்லை, அன்னைக்கு அவளை மிரட்டும் போது யாரும் என்னை எதிர்க்கல, இன்னைக்கும் அதே தான் நடக்கும்னு திமுறா சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரின்சிபல் ஆபீஸ்ல அவர் சொல்றாரு, நீ டீச்சர் லில்லிக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க தனியா வந்து கேட்கலைன்னா நான் உன்னை ஸ்கூலுக்குள்ள சேர்த்துக்கவே விட்டுருக்க மாட்டேன். சரி, லில்லி அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம ஹீரோவோட சுச்சுவேஷன் எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு தேவையான சில இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கொடுத்துருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதும் நம்ம ஆள் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வரான். ஆனால் அங்கே இருக்கிற அந்த வயசான ஆள் லில்லியையே ஒரு மாதிரியே முறைச்சி பார்த்துட்டு, எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி கவலை இல்லை, உன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஒரு லவர் வேணுமா, என்ன ஒரு திமிரு. அதுக்கப்புறம் ஹாலில் லில்லி சொல்கிறாங்க, நான் உன்னோட என்ரோல்மெண்ட் ஃபீஸை கட்டுறேன், அதனால் கவலைப்படாத. நம்மால் இதை கேட்டு மன்னிப்பு கேட்குறான், கண்டிப்பாக பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க, அது அப்புறம் பேசிக்கலாம், நீ இப்போ 3rd இயர், அதனால் எக்ஸாமுக்கு ரெடி ஆகு, அதோட நீ முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்க, அது உண்மையானு கேட்குறாங்க. நம்மால் சொல்கிறான், நான் இப்போலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுவேன். மனசுக்குள்ள நான் ஒரு ஹீரோன்னு சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த கில்டு பிரச்சனை இன்னும் முடியலை, அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருந்தாலும் நான் பழைய ஆள் இல்லைன்னு காட்ட ஒரு வழியை கண்டுபிடிப்பேன்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆளு கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆகுறான். ஒரு திமிரான பையன், நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன்னு சொல்கிறான். வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வச்ச பையன், நாம் திரும்பவும் அவனை டீல் பண்ணலாம்னு கேட்குறான். ஏன்னா அவன் போனதுக்கப்புறம் அவனோட பாக்கெட் மணி குறைஞ்சிருச்சான். சடன்லி ஒருத்தன் நம்ம ஆளு மேலே பாஞ்சி, எனக்கு உன் ஃபேமிலியை பற்றி கவலை இல்லை, எனக்கு உன் காசு தான் வேணும்னு சொல்கிறான். பேப்பர் பால் நம்ம ஆளை நோக்கி பறக்குது. நம்மளால திரும்பி பார்க்காம அதை அசால்ட்டாக கையில் பிடிக்கிறான். அடேங்கப்பா, பையனோட ரிஃப்ளெக்ஸ் செம்ம கான்ஃபிடென்ஸோட திரும்பி பார்த்து 2 பேரையும் அப்புறம் பாத்ரூமுக்கு வர சொல்கிறான். இதை கேட்டதும் அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. கொஞ்ச நிமிஷம் கழிச்சு பெல் அடிக்குது. பாத்ரூம் கதவுல ஒரு மசலான பையன், அந்த இடம் இப்போ யூஸ்ல இருக்குன்னு சொல்கிறான். நம்மால் உள்ள அந்த 2 புள்ளிஸோட இருக்கான். பையனோட காசு எங்கன்னு கேட்குறான். நம்மால் நான் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னு கேட்குறான். அவங்க மேலே பாஞ்சி 2 பேர் கையையும் பிடிக்கிறான். நம்ம ஆளோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நம்மால் பழசை நினச்சி பார்க்குறான். அன்னைக்கு என்னை காப்பாற்றிக்க கூட எனக்கு தைரியம் இல்லாமல் இருந்தது உண்மைதான், ஆனால் இப்போ நிலைமையே வேறன்னு நினைக்கிறான். முன்னாடி நிற்கிற அந்த 3 பேரையும் சிஸ்டம் மூலமாக அனலைஸ் பண்ணுறான். யாருக்கும் காம்பேக்ட் பவர் கிடையாது, இவங்க எனக்கு ஒரு த்ரெட்டு கூட இல்லைன்னு சிஸ்டம் சொல்லுது. அடுத்த செகண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு மரண ஃப்ளையிங் கிக் விடுறான் நம்ம ஹீரோ. புலி பையனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சு, இந்த வீக்கான சியோசி எப்படி சடன்லி இப்படி ஒரு காட்டுறான்னு யோசிச்சு ஷாக் ஆகி போய் நிற்கிறான். அப்போ சடன்லி பாத்ரூம் வாசலில் காவலுக்கு இருந்த பையன், டே பாஸ் அங்கே வராரு, சீக்கிரம் வெளியே வாங்கடான்னு அலறான். வேற வழி இல்லாமல் அந்த பையன் நம்ம ஹீரோவை ஒரு வெறியோட பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். நம்ம பையன் அசையாம நின்று அவனுங்க வாங்கின அடி பத்தாதுன்னு நினைக்கிறான். நல்ல வேலை நம்ம ஆளு ஸ்ட்ரென்த்தை அடக்கி வச்சான். ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணியிருந்தான். அந்த 3 பேரும் இந்நேரம் காலி.
இந்த நேரத்தில் சீன் இப்போ நம்ம ஆளோட சிஸ்டருக்கு மாறுது. சடன்லி யாரோ கதவை திறக்கிறாங்க. அந்த 2 முட்டாள்களும் வந்து கரீனாவோட ஃப்ரெண்டை மிரட்டி நீ ஏதாவது பண்ணா அடுத்த தடவை உன் மூஞ்சில அடிப்போன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவோட சிஸ்டரை பார்த்து நீ ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்கிறா. இந்த வில்லி பொண்ணு கரீனாவை மிரட்டுறா. நீ ஸ்கூலுக்கு வராதப்ப உன்னை வச்சு வேலை வாங்க ஆள் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அந்த இழப்பை நீ இப்போ எப்படி ஈடுகட்ட போகிறேன்னு கேட்குறா. பாவம் கரீனா என்கிட்ட இப்போ காசு எதுவும் இல்லைன்னு சொல்லி அழுகுறா. ஆனால் அந்த வில்லி விடாமல் உன் காலில் மாட்டியிருக்கியே அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் அதை விற்றா நல்ல காசு கிடைக்குமேன்னு கேட்குறா. இவங்க அடங்கவே மாட்டாங்க போல. பதட்டத்தில் கரீனா இல்லை இது எங்கள் பிரதர் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி தந்தது, இது எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி காலை மறைச்சிக்கிறா. உடனே இன்னொருத்தி நக்கலா அப்போ இது இல்லைனா உன்னால் நடக்கவே முடியாது போலேன்னு சொல்லிட்டு அந்த பாவப்பட்ட பொண்ணுன்னு கூட பார்க்காம கரீனாவை ஓங்கி அறையிறா. இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா எந்த ஸ்டூடெண்ட்டும் எதுவும் பண்ணலை. சடன்லி டீச்சர் வந்து எல்லாரையும் அவங்க இடத்துக்கு போக சொல்லிட்டு இப்போதைக்கு கிளம்புறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா நீ லக்கி கிளாஸ் முடிஞ்சது போகாத, நம்ம பேச்சு இன்னும் முடியலை, அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்குது. ரீனா பேனிக் அட்டாக் வந்து கிளாஸ் முடிஞ்சதும் எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவோட கிளாஸ் முடியுது. லில்லி டீச்சர் நம்ம ஆளை கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆப்சண்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு பழகிட்டியான்னு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கு நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இந்த டீச்சர் உண்மையிலே நல்லவங்க, நம்ம பையன் சிரிச்சுக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். டீச்சர் சொல்கிறாங்க அப்படி இருந்தால் முன்னாடி மாதிரி பயப்படாமல் புள்ளி பண்ணா என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. அம்மாள் தயங்காமல் நான் உண்மையிலேயே நல்லா இருக்கேன்னு சொல்கிறான். எப்படியோ நீ மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏதாவது நடந்தா என்னை கூப்பிடு. அப்போ நம்ம ஆள் கிளம்பும்போது சடன்லி யாரோ அவனை கூப்பிடுறாங்க. வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வச்ச பையன் ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு பாத்ரூம் சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொல்கிறான். என் கூட வர முடியுமான்னு கேட்குறான். ஏன்னா நாம் வேற எங்கேயாச்சும் போய் பேசலாம், இது நல்லா முடிய போகிறது இல்லைன்னு தெரியுது. 2 பேரும் ஸ்கூல் ஹாலில் நடந்து போகிறாங்க. இந்த பையன் நான் வேற இடத்துல மன்னிப்பு கேட்கலாம்னு இருந்தேன்னு சொல்கிறான். யாருமே இல்லாத ஒரு சந்துக்கு வந்ததும் சடன்லி ஒரு பையன் இருட்டிலிருந்து வரான். வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வச்ச பையன் ரொம்ப அடிக்காதீங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவன் திரும்பி பார்த்தா அங்கே இருந்த மரத்துண்டுங்க எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி கிடக்குது. ஹீரோ வேற லெவல், அவன் தன்னை காப்பாற்றிக்க கூட தேவையில்லை. நிலைமையை பார்த்த நம்ம பையன் நீ ஏதோ பிளான் பண்ணுறேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்கிறான். அதே செகண்ட்ஸ் அந்த ஹேர் ஸ்டைல் பையனுக்கு ஒரு ஃப்ளையிங் கிக் விடுறான். அவன் ஹாலில் பறந்து போய் விழுகுறான். மற்ற 2 பேரும் தப்பிக்கவே இல்லை. ஒரே செகண்ட்ஸில் அவங்களையும் காலி பண்ணுறான். நம்மளால் அவங்கள பார்த்து பரிதாபமாக நீங்கள் இன்னும் பாடம் கற்றுக்கவே இல்லைடா, நிஜமாவே நீங்கள் ரொம்ப பாவமாக இருக்கீங்கன்னு சொல்கிறான். ஆனால் அந்த புள்ளி பையன் எதையும் காதில் வாங்காமல் வெறியோட நம்ம ஆள் மேலே பாயிறான். இந்த புள்ளி பையனை பிடிச்சி நம்ம ஆள் வான் பண்ணுறான். இப்போ நம்ம ஸ்கூலில் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் உன்னை கொன்று புதைச்சிருப்பேன்டான்னு சொல்கிறான். அந்த பையனுக்கு பயத்தில் கை காலெல்லாம் நடுங்குது. நிஜமாவே இந்த சுயோசியை பார்த்து நான் இவ்வளோ பயப்படுறேனான்னு அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. விடாமல் நம்ம ஆள் அவன் மூஞ்சிலேயே பொலார்னு அரைகிறான். எதுக்கு இவ்வளவு அசிங்கப்படுத்தணும்? அந்த அளவுக்கு அவன் நம்ம ஹீரோவை கடுப்பேற்றி நம்ம ஹீரோவுக்கு சடன்லி ஒரு பதட்டம் வருது. ஐயோ சிஸ்டரை கூப்பிட ரொம்ப லேட் ஆகிடுச்சேன்னு நினைக்கிறான். அந்த புள்ளியை பார்த்து லானால நீ இன்னைக்கு தப்பிச்சிட்ட, ஒரு ஹீரோ சாதாரண ஆள்களை கொல்லக்கூடாதுங்கிற ரூல் தான் உன்னை காப்பாத்துச்சுன்னு சொல்லிட்டு ஓடுறான். இந்த பக்கம் பாவம் கரீனா ஹாலில் நடந்து போகும்போது சீக்கிரம் தப்பிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் விதி அவளுக்கு எதிராக இருக்கு. தப்பிக்கணும்னா அவள் படி ஏறித்தான் போகணும். ப்ராத்தட்டிக்ஸ் வச்சுக்கிட்டு படி ஏற அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் அவளை ஓங்கி தள்ளி விடுறாங்க. அந்த வில்லி பொண்ணு வந்து நக்கலாக கேட்குறா, என்னடி பின்வாசல் வழியாக தப்பிச்சிடலாம்னு பார்த்தியா? நீ இந்த வழியாக தான் வருவேனே எங்களுக்கு முன்னாடியே தெரியும், காலில் இருக்கிறத சீக்கிரம் கலட்டு. அந்த பொண்ணு தரையில் அடிபட்டு கிடக்குறா, ப்ளீஸ் அந்த பிரேசஸை கலட்டாதீங்கன்னு கெஞ்சிரா. அந்த பக்கம் நம்ம ஆள் அவனோட சிஸ்டரை தேடிக்கிட்டு இருக்கான். சடன்லி யாரோ அவனை கூப்பிட்டு நீ கரீனாவோட பிரதரானு கேட்குறாங்க. அம்மாலும் ஆமான்னு சொல்கிறான். என் சிஸ்டர் எங்கன்னு கேட்குறான். அவ சொல்கிறா அவள் பின்வாசல் வழியாக போனா போய் பாரு. நம்மளால ஹாலில் நடந்து போகும்போது ஏதோ நடந்துருக்குதுன்னு நினைக்கிறான். அந்த பொண்ணு ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிட்டா. அவள் ஏதோ பயப்படுறா. எப்படியோ நம்ம ஆள் அவனோட சிஸ்டரை கண்டுபிடிக்கணும். அப்படி கிட்ட வந்து கரீனா உண்மையிலேயே இந்த வழியாக தான் போனாலான்னு யோசிக்கிறான். ஆனால் கீழே பார்த்தா அந்த சீனை பார்க்குறான். அவனோட சிஸ்டர் தரையில் அடிபட்டு கிடக்குறா. மேலே பார்த்து நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஏன் இங்கே வந்தன்னு கேட்குறா. இது ஏன் தப்பு தான், நான் படியிலிருந்து விழுந்துட்டேன்னு சொல்கிறா. நம்மளால டைம் வேஸ்ட் பண்ணாமல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறான். சிஸ்டம் சொல்லுது யாரோ ஒருத்தரால் நிறைய இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்குன்னு. அப்போ கரீனா சொல்கிறா என் ப்ராத்தட்டிக்ஸ் உடஞ்சிருச்சு, நான் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க விரும்பலை. நம்மால் தன்னோட சிஸ்டரை தூக்கிக்கிட்டு நாம் ஒரு ஃபேமிலி கரீனா, கவலைப்படாத சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம்னு சொல்கிறான். சிட்டி வழியாக அவளை தூக்கிட்டு போகும்போது பழைய ஞாபகங்கள் வருது. உனக்கு ஞாபகம் இருக்கா கரீனா, அன்னைக்கும் இதே மாதிரி தான் உன்னை தூக்கிட்டு போனேன்.
இப்போதான் தெரியுது நீ எவ்வளோ வளர்ந்துட்டேன்னு. இது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் கரீனாவுக்கு அது நேற்று நடந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அன்னையிலிருந்து அவங்க எப்பவும் ஒன்றா தான் இருக்காங்க. நம்மளால சொல்கிறான், நீ தான் எனக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி, அதனால் உன்னை பாதுகாக்க நான் பவர் ஆகணும். நான் அன்னைக்கு பவர் இல்லாமல் இருந்தேன், ஆனால் இப்போ நான் ஹீரோ ஆகிட்டேன். 2வது தடவை அதே மாதிரி நடக்க விட மாட்டேன். சடன்லி நம்ம ஆள் சிஸ்டரை ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்கிறான். அவள் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்குறா. நம்மால் நான் மறந்த ஒரு விஷயத்தை எடுக்க போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் இனிமே என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் அந்த 2 பேரும் நம்ம ஹீரோவோட சிஸ்டரை கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் காலில் இருக்கிறத எடுக்க முடியலைங்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படியாவது அதை திருடி விற்கணும்னு பிளான் போடுறாங்க. அந்த பையன் இதை விற்க முடியுமான்னு கேட்குறான். அதுக்கு அந்த வில்லி அதெல்லாம் அவன் பார்த்துப்பான்னு சொல்கிறா. பேச்சை மாற்றி அந்த பிளாண்டு பொண்ணு அவன் பிரதர் ஸ்கூலுக்கு திரும்ப வந்துட்டான் போலையே. அவன் டிஸ்மிஸ் ஆகி இப்போ ஜானிட்டராக வேலை பார்க்குறான்னு கேள்விப்பட்டேன்னு நம்ம ஹீரோவை கேவலமாக பேசி சிரிக்கிறாங்க. ஒருத்தி சொல்கிறா, அந்த மாதிரி ஆளுங்க கூட ஒரே ஸ்கூலில் இருக்கிறது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டா நல்லது. அடிப்படுறதுக்கு முன்னாடி கரீனா ரொம்ப பாப்புலராக இருந்தா. கிளாஸில் நிறைய பசங்க அவளை விரும்புனாங்க. அழகா புத்திசாலியாக இருந்தா. இதை கேட்ட பில்லி, அவள் யாரு, நான் அவளை பார்க்கணும்னு சொல்கிறான். பதட்டமான பொண்ணு, இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்கிறியான்னு கேட்குறா. பேச்சு போய்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ரூமுக்குள்ள நுழைஞ்சி, நீங்க தான் என்னோட சிஸ்டரை அடிச்சிங்களான்னு கேட்குறான். அந்த பொண்ணு திமிரா, நீ உன் சிஸ்டருக்காக பழி வாங்க போறியா? அப்படி இருந்தா நீ தப்பான நேரத்தில் வந்துட்ட. அப்போ மசில் பையன் நம்ம ஆளுக்கிட்ட வந்து, இந்த குப்பைக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்குறான். ஆனால் அவன் திரும்பி பார்த்தா நம்ம ஆளு அவனோட ஒரு விரலை உடைச்சிருந்தான். பதட்டமான அந்த பையன் வழியில பயங்கரமா கத்துறான். 2 பேரும் என்ன நடந்துச்சுன்னு புரியாம இருக்காங்க. நம்மாலும் சைலண்டா கதவை மூடிட்டு, ரிலாக்ஸா இருங்க, உங்களை யாரையும் நான் தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்மாலு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எல்லாரையும் அனலைஸ் பண்றான். யாரும் ஒரு த்ரெட் கூட இல்லை. நீங்க அவ்வளோ திமிரா இருக்கிறதால ஹீரோஸ்ன்னு நினைச்சேன், ஆனா சும்மா மற்றவங்களை வம்பு இழுக்கிறீங்க. இல்லி உடஞ்ச விரலோட வழியில துடிச்சுக்கிட்டு, டே எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமாடான்னு அந்த பழைய டைலாக விடுறான். அந்த பிளாண்டு பொண்ணு இன்னும் தெனாவட்டா, எங்க 3 பேர் முன்னாடி நீ தனியா வந்ததுக்கு வேணா உனக்கு மார்க் கொடுக்கலாம். நாங்கள் ஒன்றும் ஹீரோஸ் இல்லை தான், ஆனால் நீ வம்பு வச்சுக்க கூடாத ஆளுங்க நாங்கன்னு மிரட்டுறா. ஆனால் நம்ம ஹீரோ இதையெல்லாம் காதுலே வாங்கலை. நான் ஒரு பொண்ணுன்னு பார்த்து உன்னை அடிக்க மாட்டேன்னு நினச்சியா? இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே தூக்கி காற்றுல வீசுறான். இதை பார்த்த பில்லிக்கு இப்போதான் தான் மாட்டிக்கிட்டோம்னு புரியுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கூட இவ்வளவு ஸ்பீடு இருக்காதுன்னு மிரண்டு போய் நிற்கிறான். நம்ம ஹீரோவை யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். அவன் ஏதாவது சொல்ல வரப்போ நம்மளால சடன்லி இன்னொரு பொண்ணுக்கு பின்னாடி வந்து, நான் உங்க 2 பேரையும் பொண்ணாவே பார்க்கலன்னு சொல்றான். இன்னொரு பையன் மூஞ்சில ஒரு குத்து விட்டு, உன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், இப்போ வாயை மூடுன்னு சொல்றான். இந்த பொண்ணு அவ பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து பதட்டப்படுறா. ஆனா இப்போ அவளோட டர்ன். நம்மால அவளை பிடிச்சி செவுத்துல மோதி, நான் முன்னாடி கேட்டதை வச்சு நீங்க தான் என் சிஸ்டரை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொல்றான். இந்த கேஸ்ல நான் சொல்றத கேளு, அவளோட பிரதரா நீங்க செஞ்சதை நான் மன்னிக்கவே மாட்டேன். நம்மால அந்த பொண்ணுக்கிட்ட செம்ம வார்னிங் கொடுக்குறான். இன்னையிலிருந்து நீங்க கரீனாவை கண்டாலே தூரமா விலகி போயிடணும். நீங்க அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கூட நான் எதிர்பார்க்கல. என் சிஸ்டர் கண்ணில் படாம தூரமா இருந்தாலே போதும்னு சொல்றான். அந்த பொண்ணு பயத்துல ஷாக் ஆகி போய் நிக்கிறத பார்த்துட்டு, ஒருவேளை அவ இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த ஷாக் அவளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறான். உனக்கு நான் சொன்னது புரிஞ்சுச்சான்னு கேட்டுட்டு அந்த பொண்ணை அப்படியே தரையில போட்டுட்டு பில்லி பக்கம் திரும்புறான். நீதான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா, ரொம்ப துளுனியான்னு கேட்டுட்டு அங்க இருந்த ஒரு சாதாரண ரூலரை கையில் எடுக்கிறான். உன்னையெல்லாம் போட்டு தள்ள இந்த ஒரு ரூலரே போதுண்டான்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் நம்மால அந்த பில்லியை பார்த்து, இன்னும் என் சிஸ்டர் கிட்ட வம்பு பண்ணுவியான்னு மிரட்டலா கேட்குறான். நான் ஒரு சாதாரண ஹீரோவா மட்டும் இருந்தா கதை வேற, இந்நேரம் உன்னை கொன்று புதைச்சிருப்பேன்னு சொல்லும் போதே பில்லி பயத்துல தன்னோட அப்பா பேரை சொல்றான். டே நான் ப்ளூ கோப்ரா கில்டு லீடரோட பையன்டா, எங்க அப்பா லெவல் 10 ஹீரோ தெரியுமான்னு மிரட்டி பார்க்குறான். இப்போ நம்ம ஆளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அந்த ஆளுங்க இந்த கில்லுல இருந்து தான் வந்தாங்கன்னு ஞாபகம் வருது. இன்னும் காண்டாகி எனக்கு பிடிக்காத ஆளுங்களை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப காமெடியா இருக்குன்னு சொல்றான். சடன்லி ஒரு லைட்னிங்கை சம்மன் பண்ணி ரூலரை அதில் நினைக்கிறான். ரூலரில் லைட்னிங் பாயறதை பார்த்த பில்லி, நீ என்ன ஒரு ஹீரோவான்னு கேட்குறான். ஆனால் நம்ம பையனுக்கு பேச்சுவார்த்தையில் துளியும் விருப்பம் இல்லை. அந்த லைட்னிங் ரூலரை ஒரே விட்டு பாவம் அந்த பையன் அப்படியே எலக்ட்ரிக்யூட்டட் ஆகி ஷாக் அடித்து துடிக்கிறான். சிஸ்டம் உடனே வார்னிங் கொடுக்குது, சரியான வெப்பனை யூஸ் பண்ணலைன்னா உன்னோட டேமேஜ் 90% குறைஞ்சிடும்னு சொல்லுது. நம்மளால அந்த ரூலரை தரையில போட்டுட்டு, உனக்கு இந்த வழி போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஒரு வழியா பழி வாங்கியாச்சு. போறப்ப கடைசி வார்னிங் கொடுக்குறான். இதுதான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு லாஸ்ட் சான்ஸ். இதை தாண்டி என் சிஸ்டர் பக்கத்தில் வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு மாசா வெளியில வரான். கொஞ்ச நேரம் கழிச்சு பில்லி அடிபட்டு
நம்ம ஆளு போயிட்டானான்னு கேட்குறான். அந்த பொண்ணு சொல்கிறா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, அவன் நான் நல்லா இருக்கேன், அதோட அந்த ஆள் ஒரு ஹீரோன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். கழுத்தில் இருக்கிற மார்க்கை காட்டி அந்த பொண்ணு சொல்கிறா, நீ ஏதாவது பண்ணணும், உங்கள் அப்பாவை கூப்பிடுன்னு. இந்த பையன் காண்டில் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லாத, இதுக்கு நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன். நான் இதெல்லாம் என் அப்பா கிட்ட சொல்லி அவனோட சிஸ்டர் இருக்கிற அடையாளமே தெரியாத மாதிரி அழிச்சிருவேன்னு சபதம் எடுக்கிறான். இந்த பக்கம் கரீனா இன்னும் அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கா. பிரதர் எங்கே போயிருப்பான்னு கரீனா கவலையாக யோசிக்கிறா. எனக்கு நடக்க முடிஞ்சிருந்தா பிரதருக்கு நான் இவ்வளவு பாரமாக இருந்திருக்க மாட்டேன்னு அவளுக்கு வருத்தமாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப திருப்தியான ஃபேஸோட அங்கே வரான். உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிரு கரீனான்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். ஆனால் அவன் மனசுக்குள்ள அந்த கில்டு லீடர் லெவல் 10 ஹீரோ, அதோட ஒரு பையனும் இருக்கான். அவன் கண்டிப்பாக அவனோட அப்பா கிட்ட அழுது ஏதாவது பண்ண சொல்லுவான். அதனால் நான் கவனக்குறைவாக இருக்க முடியாது. அதோட அந்த வேர்ல்டுக்கு திரும்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் யாரையும் என் சிஸ்டரை காயப்படுத்த விட மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆள் அந்த வேர்ல்டில் இருக்கான். சக்குரா சொல்கிறா, மாஸ்டர் நாம் நோரின் சிட்டிக்கு வந்துட்டோம். இங்கே நீங்கள் அஃபீஷியல் மிஷனில் கலந்துக்கணும்னா முதல்ல அட்வென்ச்சரஸ் கில்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறா. நம்ம பையன் செம்ம ஹாப்பியாகி, எனக்கு இன்னும் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இது பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபன்னாக இருக்குது, இந்த பீஸ்ட் மேன்ஸ் சிட்டியில் என்னென்ன அதிசயம் இருக்குன்னு பார்க்கலாம்னு கிளம்புறான். சக்குரா அந்த சிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இங்கே நிறைய ரேரான ஸ்பீசிஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. இவங்க உன்னோட ஊரில் இருக்கிற மனுஷங்க மாதிரி இருக்காங்கன்னு கேட்குறா. அதோட அங்கே ஒரு முக்கியமான ரூல் இருக்குது, அரினாவுக்கு வெளியில் யாரையும் கொல்லக்கூடாது. ஆனால் இது பீஸ்ட் மேன்ஸ் சிட்டிங்கிறதால சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்குமான்னு சந்தேகம்தான். இதை கேட்டு நம்ம ஆள் செம்ம ஹாப்பி ஆகி, இந்த வேர்ல்டில் ஒரு மனுஷனை பார்க்கறது இதுதான் ஃபஸ்ட்டு தடவைன்னு சொல்கிறான். 2 பேர்கிட்ட பேச போகிறான். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்லியாக இல்லை, கிட்ட வராதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பையனுக்கு ஒன்றுமே புரியலை. வணக்கம் சொல்கிறதுக்கு கூட இங்கே ரூல்ஸ் இருக்கான்னு கேட்குறான். சக்குரா இது ஒரு தப்பான புரிதல்னு சொல்கிறா. 2 பேரும் கோவமாக போகிறாங்க. சக்குரா சொல்கிறா, இந்த சிட்டியில் இருக்கிற அட்வென்ச்சரர்ஸ் கிட்ட பேசாத. பெரும்பாலான அட்வென்ச்சரர்ஸ் குறிப்பாக மனுஷங்க எல்லா பக்கமும் உஷாராக இருப்பாங்க. அம்மாவில் அந்த சிட்டியை சுற்றி பார்த்துட்டு, ஆமாம் அந்த ஆளுங்க என்னை பார்த்ததும் ஏதோ கிசுகிசுக்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்குறான். சக்குரா வருத்தத்தோட மன்னிப்பு கேட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நான் ஒரு ஹைபேர்டு. இந்த பீஸ்ட் மேன்ஸுக்கு எங்களை மாதிரி இருக்க ஹைபேர்டை சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்கிறா. நம்மால் அவள் கையை கொடுத்துக்கிட்டு, இந்த பாகுபாடு எல்லா வேர்ல்டுலையும் இருக்குது சக்குரா, அதை பற்றி ரொம்ப யோசித்து வருத்தப்படாதுன்னு அவளுக்கு தைரியம் சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து கில்டுக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே இருக்கிற அந்த மிஷின் போர்டை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு ஒரே ஆச்சரியம். அடே, இது அப்படியே நான் அனிமையில் பார்த்த மாதிரியே இருக்கேன்னு ஹாப்பி ஆகுறான். கவுண்டருக்கு போய் சக்குரா, நாங்கள் அட்வென்ச்சரஸாக ரிஜிஸ்டர் பண்ண வந்திருக்கோம்னு சொல்கிறா. அங்கே இருக்கிற அந்த பீஸ்ட் அட்டண்டன்ட், என்னது ஒரு ஹைபர்டு பொண்ணு கூட ஒரு மனுஷனா, இது ரொம்ப அபூர்வமான காம்பினேஷன் ஆச்சுன்னு ஆச்சரியப்படுது. 2 பேரில் யார் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்குது. நம்மளால சொல்கிறான், நான் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன், நீ வெளியில் இருந்தவங்களை விட வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்கிறான். அவ சொல்கிறான், நான் நிறைய அட்வென்ச்சரஸை பார்த்துருக்கேன், இது எனக்கு புதுசு இல்லை, நீ அந்த பேப்பரில் உன்னோட இன்ஃபர்மேஷனை எழுதுனா போதும். சக்குரா சொல்கிறான், நீ சீக்கிரம் பண்ணு, இல்லைனா உனக்கு அட்வென்ச்சரஸ் பேட்ஜ் கிடைக்காது. பேசிக்காக அது ஒரு அட்வென்ச்சரஸோட ஐடென்டிட்டி. அதில் குறைஞ்சது ரேங்க் அயன். பேட்ஜ் ரேங்க் அதிகமாக உன்னோட புகழும் ரிவார்ட்ஸும் அதிகமாகும். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க உன்னோட பெஸ்ட்டை கொடு. ஐட்டத்தை எடுத்து நம்ம ஆள் இந்த குறைஞ்ச ரேங்க் பேட்ஜை அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லைன்னு சொல்கிறான். அப்போ அட்டண்டன்ட் சொல்லுது, நீ பேட்ஜ் வாங்கினதும் உன் லெவல் ஆட்டோமேட்டிக்காக டிட்டர்மைன் ஆகிடும், நீ அதை வச்சு உன்னோட லெவலை மறைக்கவும் செய்யலாம். அம்மாள் தற்செயலாக மேலே பார்க்குறான். அவனோட லெவல் அவன் தலைக்கு மேலே அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கு. அடே, இது என்ன புதுசாக இருக்குது, இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஷாக் ஆகி கேட்குறான். சக்குரா சிரிச்சுக்கிட்டு, மாஸ்டர் அது உங்களோட அட்வென்ச்சரஸ் பேட்ஜோட லிங்காக இருக்குது, அதான் அப்படி தெரியுதுன்னு சொல்கிறான். யோசிச்சாலே அதை மறைக்கலாம், மெத்தடை ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும் போதும். நம்ம பையன் கண்ணை மூடி லெவலை மறைக்கிறான். சிஸ்டத்தால் இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறான். அட்டண்டன்ட் ஷாக் ஆகி, ஃபஸ்ட்டு முயற்சியிலே இதை பண்ணுறதை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். புதுசாக ஒரு அட்வென்ச்சரஸுக்கு இந்த மெத்தடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அட்டண்டன்ட் இதை பற்றி பேச வரப்போ சடன்லி ஒரு ஓவர் கூட்டம் உள்ளே வந்து பயங்கர சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்க ஒரு பெரிய கொள்ளை கூட்டத்தையே பிடிச்சி தூக்கிட்டு வந்து மிஷினை முடிச்சாச்சுன்னு கெத்தாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. செம திமுறா அடுத்த கொஸ்ட் ஏதாவது இருக்கான்னு அந்த அட்டண்டன்ட் கிட்ட கேட்குறாங்க. அந்த ஒர்க் ரொம்ப ஓவராக பேச அவளோ, இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி ஆஃப் பண்ணுறா.
இருந்தாலும் ஒரு முக்கியமான எமர்ஜென்சி ரிக்வஸ்ட் இருக்கு. ஆனா அதுக்கு லெவல் 15 அட்வென்ச்சரஸ் வேணும்னு கேட்டிருக்காங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். இந்த மிஷினை உங்களால பண்ண முடியுமான்னு அவ கேட்க அந்த ஒர்க் கூட்டத்துக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. லெவல் 15 மிஷினானு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பொதுவா லெவல் 10 மிஷின் தானே வரும், இது என்ன மாதிரி ரிக்வஸ்ட், அப்படி உள்ள என்னத்தான் இருக்குன்னு கொஞ்சம் பயத்தோடவே கேட்குறாங்க. அட்டெண்டன்ட் அந்த மிஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஒரு பயங்கரமான டார்க் மான்ஸ்டர் கூட்டம் அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸை பெரிய தொந்தரவு கொடுக்குது. ஏற்கனவே 3 பேர் கொண்ட ஒரு குரூப் இந்த வேலையை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் பலத்த இன்ஜூரி ஆகி திரும்பி வந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் இப்போ வரைக்கும் என்ன ஆனாருன்னே தெரியல, காணாமல் போயிட்டாருன்னு கவலையாக சொல்கிறான். சடன்லி நம்ம ஹீரோ நான் இந்த மிஷினை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். பையன் தேவையில்லாமல் சண்டையில் மாட்டுறான். கோவமான ஓர்க்கு வழியை விடுன்னு சொல்லுது. ஒருத்தன் ஸ்வாட கூட எடுக்கிறான். ஆனால் அவனோட பார்ட்னர் அவனை தடுக்கிறான். வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணால் என்ன ஆகும்னு தெரியுமான்னு கேட்குறான். இன்னொரு ஓர்க்கு நம்ம ஹீரோ கிட்ட உன் உயிரை மதிக்க கற்றுக்கோ, நீ இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க, நம்ம ஆளுக்கு ஐடியா இல்லாமல் நீங்கள் இந்த மிஷனை பண்ண முடியலைன்னா வாயை மூடிட்டு இருங்கன்னு சொல்கிறான். என் காம்பேக்ட் அபிலிட்டிஸை அரினாக்குள்ளே பார்க்கணுமான்னு கேட்குறான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அட்டெண்டன்ட் நம்ம ஹீரோவோட தைரியத்தை பாராட்டுறா. ஆனால் அந்த ஓர்க்கு சொன்னது ஒரு உண்மை, ரிக்வெஸ்டர் உன்னோட லெவலை வச்சு ரிஜெக்ட் பண்ணலாம். கான்ஃபிடென்ஸோட ஓர்க்கு அந்த மிஷினை விட்டுடுங்கன்னு சொல்லுது. ஆனால் சக்குரா நாங்கள் பண்ணுவோன்னு சொல்கிறா. இந்த மான்ஸ்டர்ஸ் அவங்கள சும்மா விடமாட்டாங்க போல. ஒருத்தன் கேட்குறான், உனக்கு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அபிலிட்டி இருக்கான்னு. அவன் ஒரு கோல்டு இன்சிக்னியாவை எடுத்து என் ஸ்ட்ரென்த்தை காட்ட இது போதுமானு கேட்குறான். இது ரொம்ப ஸ்பீடாக எஸ்கலேட் ஆகிடுச்சு. நம்மால் அதை பார்த்து ஹாப்பி ஆகுறான். ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ பவரான அவனுக்கு தெரியாது. அட்டெண்டன்ஸ் சொல்கிறா, இதை முதல்ல சொல்லியிருக்கணும், அப்படி இருந்தால் நான் இந்த ரிக்வெஸ்ட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ரெக்வெஸ்டர் கண்டிப்பாக திருப்தி அடைவார். 2 ஒர்க்ஸும் எதுவும் பண்ண முடியாமல் கிளம்புறாங்க. சாக்குரா சொல்கிறா, இந்த ரெக்வெஸ்ட்டை அவள் டெவலப் பண்ண உதவும். இந்த பக்கம் அட்டெண்டன்ட் தூரத்துல இருந்து பேச்சை கேட்டுட்டு ஒரு கோல்டு இன்சிக்னியா வச்ச அட்வென்ச்சரர்ஸ் ஏன் இந்த மாதிரி ஒரு பையனை மாஸ்டர்னு கூப்பிடுறான்னு யோசிக்கிறா. எப்படியோ அந்த குரூப் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு சக்குரா சொல்றா, மிஷின்ல சொன்ன ஃபார்ம் பக்கத்துல தான் இருக்கணும். நம்மாலு ஷாக் ஆகி உன்கிட்ட கோல்டு எம்ப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அவ சொல்றா, நான் சின்ன வயசுல அட்வென்ச்சரஸ் கில்டில் சேர்ந்தேன், அதனால நிறைய மிஷின்ஸ் பண்ணியிருக்கேன். காலப்போக்கில் இந்த இன்சிக்னியாவை சம்பாதிச்சேன். இதை கேட்ட நம்ம ஆளு அந்த பொண்ணுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறான். நீ உண்மையிலேயே சூப்பர்னு சொல்றான். ஆனா பேசுறதுக்கு இங்க டைம் இல்ல, அவங்க மிஷின் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு மான்ஸ்டர் கூட்டம் அப்படியே அந்த வீட்டை சுத்தி வளைச்சு நிக்குது. சாக்குரா பயத்தோட சொல்றா, மாஸ்டர் இதெல்லாம் சாதாரண மான்ஸ்டர்ஸ் கிடையாது, கண்ணிரப்பரில் எல்லா உயிரையும் அழிச்சிடும். ஆரம்பத்தில் இதெல்லாம் வெறும் ஸ்லைம்ஸாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ ரொம்ப டேஞ்சரான உருவமாக மாறிடுச்சு. இதுங்களை அழிக்கணும்னா லைட்னிங் எலிமெண்ட் பவர் மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்கிறான். இன்னும் ஒரு ஆச்சரியம், நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற மெயின் ஸ்கில்லே அந்த லைட்னிங் பவர் தான். இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு கச்சேரின்னு நம்ம ஹீரோ செம்ம ஹாப்பி ஆகுறான். இந்த மான்ஸ்டர்ஸை வச்சு லெவல் ஏற்ற இதுதான் சரியான நேரம்னு அவன் நினைக்கும் போது சாக்குரா அவனை தடுத்து நிறுத்துறா. இனிமே இந்த மாதிரி டேஞ்சரான விஷயங்களை நீங்க ஒருத்தரே தனியா செய்யணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்றா. ஏதோ பிகினர் ஏரியா மாதிரி கிடையாது, கொஞ்சம் தப்பு நடந்தாலும் உயிர் போயிடும். ஒரு மான்ஸ்டர்ஸை நீங்க சமாளிச்சிடலாம், ஆனா ஒரு பெரிய கூட்டமே உங்களை அட்டாக் பண்ணா என்ன பண்ணுவீங்கன்னு சாக்குரா கேட்குறா. இதை கேட்ட நம்ம ஹீரோ, சரி சாக்குரா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போதைக்கு இதை சமாளிப்போன்னு சொல்றான். அப்புறம் பேச்சை மாற்றி சாக்குரா, உன்கிட்ட எனக்கு 2 முக்கியமான கேள்வி இருக்குன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ தன்னோட சொந்த வேர்ல்டில் வரப்போகிற டேஞ்சர்ஸை சமாளிக்க இங்கேயே வேகமாக டெவலப் பண்ணணும்னு பிளான் பண்ணுறான். அதோட அந்த பீஸ்ட் மேன் கிங்குக்கு இவங்க கொடுத்த சத்தியத்தையும் அவன் மறக்கலை. 1 வருஷம் கழிச்சு அந்த ஜட்மெண்ட் நாள் வரும்போது இவன் தன்னை நிரூபிச்சாகணும். சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த கிங் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நம்ம ஆளுக்கு இன்னும் ஐடியாவே இல்லை. அதனால் நம்ம ஆளோட ஃபர்ஸ்ட் கேள்வி இதுதான், சாக்குரா 1 வருஷத்துக்குள்ளே என் ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கணும்னா நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகணும்? இதை கேட்ட சக்குரா ரொம்ப தயக்கத்தோட, உண்மையை சொல்லப்போனால் மாஸ்டர் 1 வருஷத்தில் அந்த கிங்கோட டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறது அசாத்தியமான விஷயம்னு சொல்கிறா. இந்த லெவல்ல இருந்து ஆரம்பித்தா அந்த பீரியடுக்கு அப்புறம் உன்னால் எதுவும் பண்ண முடியாது. முதல்ல அந்த இடத்துல இருந்து உயிரோட வந்ததே ஒரு சாதனை. குறைஞ்சது அந்த டெஸ்ட்டில் சாவாமல் இருக்கணும். லெவல் சிஸ்டம் பற்றின ரூல் உனக்கு தெரியுமான்னு கேட்குறா. நம்மளால இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறான். 2 வேர்ல்டுலையும் ஒரே மாதிரியான லெவல் சிஸ்டம் தான் இருக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியும். இந்த வேர்ல்டில் அவன் எந்த அளவுக்கு காம்பேக்டபிலிட்டிஸை வளர்த்துக்கிறானோ அந்த அளவுக்கு அவனோட சொந்த உலகத்தில் அவன் பவர்ஃபுல் ஹீரோவாக மாற முடியும். இப்போது சக்குரா சொல்கிறா, அட்வென்ச்சரஸோட லெவல் லிமிட் 100, அதோட இப்போ இருக்கிற பீஸ்ட் கிங் லெவல் 92 இருக்காரு.
பீஸ்ட் கிங் இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு காரணம் அவரோட காம்பேக்ட் அபிலிட்டிஸ் தான். மாஸ்டர் பீஸ்ட் கிங்கோட டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறது கஷ்டம்னு நான் ஏன் சொன்னேன்னா, ஒவ்வொருத்தரோட வளர்ச்சிக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆரம்பத்தில் வேகமாக லெவல் ஏறினாலும் போக போக அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்கிறான். எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்கோங்க. நான் 20 வருஷமாக அட்வென்ச்சரஸாக இருக்கேன். ஆனால் இன்னும் லெவல் 72 தான் இருக்கேன். என் லெவலை இன்னும் கூட்ட எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் எல்லா தடவையும் தோத்துட்டேன். அதுதான் என்னோட லிமிட். ஆனால் கிங்கோட டெஸ்ட்டை வெறும் பாஸ் பண்ணவே நீங்கள் குறைஞ்சது லெவல் 50க்கு வரணும்னு ஒரு வருஷத்துக்குள்ளே லெவல் 50க்கு வர்றதுங்கிறது கற்பனை கூட பண்ண முடியாத விஷயம். ஒரு சாதாரண அட்வென்ச்சரஸ் லெவல் 50 அவரோட மொத்த லைஃபே தேவைப்படும். இதை கேட்ட நம்ம ஆளு, சக்குரா உன்னோட கவலை எனக்கு புரியுதுன்னு சொல்கிறான். சக்குரா பயத்தோட, மாஸ்டர் நீங்கள் இதை கேட்டு அப்செட் ஆகலையே, நீங்கள் ஓகேவான்னு கேட்குறா. குறைஞ்சது அடுத்த வருஷம் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்போ நான் உன் கூட இருப்பேன். ஆனால் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு தெரியும் நான் ஒரு நார்மல் அட்வென்ச்சரர் இல்லைன்னு. நான் லெவல் 50க்கு வந்தால் எல்லாம் சரியாகிடுமா? மற்றவங்களுக்கு முடியலனாலும் அது என் கைக்குள்ளே இருக்குது. இந்த ரிங்கால தான் நான் இந்த வேர்ல்டில் இருக்கேன். அந்த ட்ரையலை வாங்கினதுக்கு அப்புறம் கூட ஏந்திரிச்சு நிற்கிறேன். அதோட டிவைன் செலெக்ஷன் சிஸ்டமும் இருக்குது. சுருக்கமாக இந்த சிஸ்டத்தால் எல்லாம் சாத்தியம். இதை கேட்ட சக்குரா, நீ கண்டிப்பாக ஒரு லெஜண்ட் ஆகும்னு சொல்கிறா. ஹீரோ தன்னோட வெப்பனை மின்னல் வேகத்தில் மேஜிக் பவரால் நிரப்புறான். சரி, நான் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சாக்குரா கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறான். ஒரு லெவல் 10 வாரியர் அவங்க கூட ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறப்ப அவங்கள சமாளித்து ஜெயிக்கணும்னா எனக்கு எவ்வளவு லெவல் இருக்கணும்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், நீ ஏன் அந்த கேள்வியை கேட்டேன்னு தெரியல. ஆனால் இந்த நிலைமையில் இவ்வளோ எனிமியோட குறைஞ்சது லெவல் 12வது இருக்கணும். அப்போ தான் உனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். நம்மால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படி இருந்தால் நான் ஒரு வாரத்தில் லெவல் 12க்கு வருவேன்னு சொல்கிறான். சடன்லி அந்த டார்க் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ மேலே பாயுது. நம்மால் மீதியை என்கிட்ட விட்டுடுன்னு சொல்கிறான். நான் சிஸ்டத்தை அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஃபார்மிங் ஆரம்பிக்க போகுது. அந்த மான்ஸ்டர்ஸோட வீக்னஸ் இடியாக இருந்தாலும் அதோட கோர்லையும் ஒரு வீக்னஸ் மார்க் ஆகிருக்கு. நம்ம ஹீரோ ஸ்லைம் மேலே அட்டாக் பண்ணுறான். சாக்குரா சொல்கிறா, உனக்கு அடிப்படக்கூடாது, இல்லைனா நீயும் கரப்ட் ஆகிடுவ. நம்மால் மேஜிக் ஸ்வாடால் மான்ஸ்டர்ஸோட கோரை கண்டுபிடிக்கிறான். சுப்ரீம் ஃபிசிக்கால் அதோட அடியை தாங்க முடியும்னு நினைக்கிறான். சில செகண்ட்ஸ்லேயே ஸ்லைமர் 2ஆக பிளக்குறான். ஆனால் அதோட கோர் உடையலை. மான்ஸ்டர் அதோட காயத்திலிருந்து ரெக்கவர் ஆகி நம்ம ஹீரோ மேலே பாயுது. நம்ம ஹீரோ சுப்ரீம் ஃபிசிக்கை ஆக்டிவேட் பண்ணி நீ தப்பான எனிமியை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வெறும் ஸ்ட்ரென்த்தால் அந்த கிரியேச்சரை காலி பண்ணுறான். நம்ம பையன் செம பவர். தூரத்துலேருந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சாக்குராவுக்கு தன்னோட கண்ணையை நம்ப முடியலை. இந்த மனுஷன் சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிற விஷயங்களை எல்லாம் இவ்வளவு அசால்ட்டாக செஞ்சு முடிக்கிறாரேன்னு ஷாக்காகி போய் நிற்கிறா. நம்ம ஆள் அந்த மான்ஸ்டரோட கோரை தேடி கண்டுபிடிச்சி அதை காலி பண்ணி சண்டையை முடிக்கிறான். இந்த மிஷன் நான் நினச்சதை விட ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் போல இருக்கேன்னு நம்ம ஹீரோ கூலாக சொல்கிறான். போய்கிட்டே இருக்கு. எல்லா டார்க் ஸ்லைம்ஸும் தோக்கடிக்கப்பட்டுருச்சு. நம்ம ஹீரோ சாக்குரா சொன்ன மாதிரி இப்போ லெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக லெவலப் பண்ண ஒரு பிளான் போடணும். ஒரு வாரத்துக்குள்ளே லெவல் 12, ஒரு வருஷத்தில் லெவல் 20. அதுக்கப்புறம் சாக்குரா வந்து நம்ம ஆளுக்கு சில போஷன்ஸ் கொடுக்குறா. அவ சொல்கிறா, நான் ரெடியாக தான் வந்தேன். மெர்சன்ஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையும் முன்னாடியே வாங்கிட்டேன். அடுத்த தடவை இந்த ஐட்டம்ஸை நாம் அதிகமாக ஸ்டாக் பண்ணி வைக்கணும். ஆனால் இதோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். இப்போதைக்கு நம்ம கிட்ட போதுமான பணம் இல்லை. இதை கேட்டு நம்ம ஆள், நான் அதுக்கு ஏதாச்சும் பண்ணுறேன், அப்புறம் சுச்சுவேஷனை டீட்டெயிலாக சொல்லுன்னு சொல்கிறான். ஏன்னா நம்ம ஆள் ஃபைனான்சஸ் பற்றி யோசிக்கவே இல்லை. நம்ம ஆள் லெவலப் பண்ணுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தினான். நம்ம ஹீரோ காசு முக்கியம்னு சுத்தமாக மறந்துட்டான். நம்ம ஆள் சாக்குராவோட சேவிங்ஸை செலவு பண்ணாலும் அவன் எதுவும் சொல்ல மாட்டா. அப்போ அவள் ஒவ்வொரு ஐட்டத்தோட ப்ரைஸை பற்றியும் ஒரு பெரிய டீட்டெயில் கொடுக்குறா. ஆனால் நம்ம ஹீரோ அதை கேட்டு அப்படியே டயர்டாயிட்டான். சுருக்கமாக அவங்க இப்போ ரொம்ப ஏழையாக இருக்காங்க. இந்த ஆர்டரை முடித்ததும் அட்வென்ச்சரஸ் கில்டு ரிவார்ட்ஸை கணக்கு போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஆள் சொல்கிறான், பாஸ் கண்டிப்பாக வேற ஸ்கூலில் தான் இருக்கணும். அவன் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறதால சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஆனால் சடன்லி யாரோ வந்து, யார் நீங்கள் என் ஃபார்முக்குள்ளே பர்மிஷன் இல்லாமல் நுழையிறதுக்குன்னு கேட்குறாங்க. அந்த இடத்தோட ஓனர் கேட்குறாரு, நீங்கள் அட்வென்ச்சரர்ஸா? ஏன் ஒரு ஹைபோர்டு மனுஷனும் என் ஃபார்முக்குள்ளே இருக்கீங்க? இன்னொரு பீஸ்ட் கேட்குது, நீங்கள் முன்னாடி இருந்த அந்த மான்ஸ்டரை காலி பண்ணிட்டீங்களான்னு. வெளியில் நடந்த அந்த சம்பவத்தை ஒரு மனுஷன் செஞ்சான்னு சொன்னால் நம்பவே முடியலையே. இவனை பார்க்கவே ரொம்ப வீக்காக இருக்கானேன்னு அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோவை மட்டம் தட்டி பேசுது. இவங்க அந்த மிஷனுக்காக வந்த இன்னொரு அட்வென்ச்சர் குரூப் போல. இவங்க பிளான் என்னன்னா, அந்த பாஸ் மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணி அதுக்கிட்ட இருந்து கார்டியோலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ரேர் ஐட்டத்தை வாங்கணுங்கிறது தான். இதை கேட்டு சாக்குரா ஷாக் ஆயிடுறா. அந்த பாஸ் கிட்ட இருந்து உண்மையிலேயே அந்த ஐட்டம் டிராப் ஆகுமான்னு கேட்குறா.
ஒர்க் சொல்லுது, நான் கில்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் இங்கே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த பாஸ் என்ன ட்ராப் பண்ணும்னு உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாதான்னு கேட்குது. ஒரு பீஸ்ட் சொல்லுது, உங்களுக்கு இது தெரியலைன்னா மீதியை எங்ககிட்ட விட்டுருங்க, நீங்கள் சண்டையில் தலையிட்டா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறான். அப்போ அவ சொல்கிறா, ஒரு ரொம்ப ரேரான ஐட்டம் இருக்குது, இதை பியூரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு டார்க் ஏரியாக்குள்ளே நுழைய யூஸ் பண்ணலாம். லெவலப் பண்ணணும்னு நினைக்கிற எந்த அட்வென்ச்சரர்ஸும் இந்த சான்ஸை விட மாட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ முட்டாள் இல்லை, அவனுக்கு அந்த ஐட்டம் வேணும். இந்த பக்கம் ஒரு அட்வென்ச்சரர் சண்டைக்கு ரெடி ஆகுறான். ஆனால் ஃபார்ம் ஓனர் தடுத்து, இன்னும் பிரச்சனை பண்ணாதீங்க, உங்களுக்கு அந்த ஐட்டம் வேணும்னா உங்கள் அபிலிட்டியை நிரூபிங்க, ஒரே ஒரு மான்ஸ்டர் தான் மிச்சம் இருக்குது, அது அந்த பாஸ் தான், யார் அதை தோக்கடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். அப்போ சாக்குரா டைம் வேஸ்ட் பண்ணாமல் எங்களை பஸ்ட்டு போக விடுங்கன்னு கேட்குறா. தன்னோட மாஸ்டருக்கு எப்படியாவது அந்த ஐட்டத்தை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறா. பேச்சுவார்த்தை கொஞ்ச நேரம் போகுது. கடைசியில் மற்ற குரூப் தான் பாஸ் கிட்ட முதல்ல போகிற மாதிரி தெரியுது. சாக்குராவும் நம்ம ஹீரோவும் ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ சொல்கிறா, நாம் சான்ஸை இழந்துட்டோம் போல, ஏன்னா அந்த குரூப் நல்லா ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. அப்போ நம்மால் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, நான் தனியாக முதல்ல உள்ளே போகலாமான்னு கேட்குறான். நம்ம ஹீரோ வெறும் லெவல் 6 அட்வென்ச்சரஸ் தான். ஒருவேளை நம்ம ஹீரோ தோற்று போயிட்டா அவன் குரூப்புக்கு கிடைக்க வேண்டிய ரிவார்ட்ஸ் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே விட்டுடணும். ஆனால் அவன் அந்த பாஸை தோக்கடிச்சா மொத்த புகழும் ரிவார்டும் அவனுக்கு தான். இதை கேட்டதும் அங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை நக்கலாக சிரிக்கிறாங்க. டேய் தம்பி, அந்த பாஸை தனியாக ஜெயிக்கணும்னா குறைஞ்சது லெவல் 18 வேணும்டா, நீ என்ன லூசான்னு கேள்வி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஆள் அப்படி இருந்தா நான் முடிவு பண்ணிட்டேன், நான் தனியாக தான் போகிறேன்னு சொல்கிறான். சாக்குரா, நீ என்ன பண்ண போகிறேன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கியான்னு கேட்குறா. நம்ம ஆள் கான்ஃபிடென்ஸோட என்னை நம்புன்னு சொல்கிறான். எல்லாம் முடிவானதுக்கு அப்புறம், சரிடா, இந்த லெவல் 6 பையன் எப்படித்தான் அந்த பெரிய மான்ஸ்டரை எதுக்குறான்னு நாங்களும் பார்க்குறோம்னு எல்லாரும் வேடிக்கை பார்க்க நிற்கிறாங்க. பாஸ் ரூமுக்குள்ளே கெத்தா நுழையிற நம்ம ஆள் அந்த மான்ஸ்டரை முறைச்சி பார்த்துக்கிட்டு கேட்குறான். சாக்குரா சொன்ன, அந்த ஸ்ட்ராங்கான எனிமி நீ தானா? ஆனால் எனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த்து பற்றி கவலை இல்லை, நீ ட்ராப் பண்ண போகிற அந்த ஐட்டம் மேலே தான் எனக்கு இப்போ கண்ணே இருக்குது. இந்த ஃபைட்டை தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்குற ஒரு பீஸ்ட் மேன் நக்கலா சொல்கிறான். சாக்குரா, உன்னோட ஹீரோவோட உடம்பை தூக்கிட்டு போக ஒரு மூட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோ, அவன் அந்த பாஸ் முன்னாடி 10 செகண்டு கூட தாக்கு பிடிக்க மாட்டான்னு கேலி பண்ணுறான். ஆனால் சாக்குரா அவன் முகத்தை கூட பார்க்காம வாயை மூடுன்னு ஒரே போடா போடுறா. அவள் கண்ணு முழுக்க நம்ம ஹீரோ மேலேயே இருக்குது. நம்ம ஹீரோ சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி தியரி படி அதோட வீக்னஸ் மற்றவங்க மாதிரி தான் இருக்கணும், ஆனால் அது அவ்வளோ ஈஸி இருக்காது, முடிஞ்சானா அந்த ஐட்டத்தை யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறான். ஃபைட்டு எவ்வளோ நேரம் போகுதோ அவ்வளோ அட்வான்டேஜ் அந்த மான்ஸ்டருக்கு தான். அந்த பெரிய ஹேமரை சம்மன் பண்ணி நான் அதை ஒரு செகண்டில் கொல்லுவேன்னு சொல்கிறான். ஏன்னா அதுவே போதும், ஒரே அடியில் முடிக்கலைன்னா டேஞ்சர் தான், ஏன்னா அதை யூஸ் பண்ணதும் நம்மளால வீக் ஆகிடுவான். ஆனால் வேறு வழியே இல்லை, என்ன ஆனாலும் அந்த ஐட்டத்தை வாங்கியே ஆகணும். அந்த கிரியேச்சரை நோக்கி அந்த ஜெயண்ட் ஹேமரோட பாயிறான். சடன்லி ஒரு வெடி சத்தம். வெளியில் இருக்கிற அட்வென்ச்சரர்ஸ் குரூப் என்ன நடந்துச்சுன்னு புரியாமல் இருக்காங்க. உடனே அந்த வீடு காற்றுல பறக்குது. சாக்குரா பதறி போய் ஓடுறா. ஐயோ, இவன் மறுபடியும் அந்த பயங்கரமான பவரை யூஸ் பண்ணிட்டானே, இப்போ இவன் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுமேனு கவலைப்படுறா. அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோ கை காலெல்லாம் அடிபட்டு ரத்த காயத்தோட தரையில் கிடக்குறான். ஆனால் அவன் கையில் அந்த ஐட்டம் இருக்குது. சாக்குராவை பார்த்தது மெதுவா, சாக்குரா, நீ கேட்ட ஐட்டம் இதுதானே, இது பார்க்கறதுக்கு ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லையேன்னு கேட்குறோம். அவங்க அட்வென்ச்சரஸ் ஸ்கில்டில் இருக்கிறத காட்டுது. அந்த அட்டண்டன்ட் பொண்ணு ஆச்சரியமாக கேட்குறா, நீ நிஜமாவே அந்த ஐட்டத்தை இப்போவே யூஸ் பண்ண போறியா? இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது தம்பி, இதை ஒரு சாமான் கிட்ட கொண்டு போய் பியூரிஃபை செஞ்சு அதில் மேஜிக் பவரை ஏற்றுனாதான் அது வேலை செய்யும்னு ஒரு புதிய இன்ஃபர்மேஷனை சொல்கிறான். உங்கள் கில்டு ஈஸ்டில் இருக்குது, வரப்போகிற நாட்களில் ஷேமன் எக்ஸாம் நடக்க போகுது, அதனால் நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் எழுதுகிறேன். இதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகி ஷேமன்ஸுக்கும் ரேங்க்ஸ் இருக்கான்னு கேட்குறான். சாக்குரா சொல்கிறா, ஷேமன் ஒரு டைட்டில், இது மட்டும் இல்லாமல் ஃபார்மசிஸ்ட் L1 அவக்கேனர்ஸ் மாதிரி அவங்க எக்ஸாம் மூலமாக இது அடைகிறாங்க. அதில் 6 ரேங்க்ஸ் இருக்குது. சுருக்கமாக சொன்னால் அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சான அட்வென்ச்சரர்ஸ், ஆனால் காம்பேக்டில் கலந்துக்க மாட்டாங்க. அதோட அவங்க ஒரு நோபல் எக்ஸிஸ்டன்ஸ்க்காக கருதப்படுறாங்க. அவங்களால் வேல்யூபிளான மெடிசனை செய்ய முடியும். அதில் சிலது அட்வென்ச்சரர்ஸோட லெவல் கேப்பையே பாதிக்கும். சாமன் செஞ்ச மெடிசன்களும் ஐட்டம்ஸும் பேட்டில்ஸோட முடிவையே மாற்றலாம். அதனால் அட்வென்ச்சரஸ் அவங்கள தேடி போகிறாங்க. இதை கேட்டு நம்ம ஆள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு நினைக்கிறான். இப்போ அட்டண்டன்ட் மறுபடியும் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொடுக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஷேமன் கில்டு கதவுல இருக்கான். எக்ஸாமுக்காக நிறைய மேஜர்ஸ் அங்கே இருக்காங்க. சாக்குரா சொல்கிறா, எக்ஸாம் நாட்களில் நிறைய ப்ரெஸ்டீஜியஸ் ஃபேமிலிஸ், ஸ்பெஷலைஸ்டு ஸ்கூல்ஸ், ஆர்கனைசேஷன்லாம் வருவாங்க. உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன், எப்படியோ நாம் உள்ளே போகணும்.
அட்வென்ச்சரஸ் கில்டில் இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கிறதால ஈஸியாக உள்ளே போயிடலாம். உடனே சாக்குரா ஒரு ஓர்கிட்ட பியூரிஃபிகேஷன் ஐட்டம்ஸில் ஒன்றை கேட்குறா. அவன் சொல்கிறான், இன்னைக்கு முடியாது, ஏன்னா இன்னைக்கு எக்ஸாம் நாள், சாமான்ஸ் மட்டும்தான் உள்ளே போக முடியும். சாக்குரா சொல்கிறான், எங்ககிட்ட கில்டில் இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்குது. ஆனால் அந்த ஆள் மறுபடியும் சொல்கிறான், உள்ளே போக முடியாது, யார் லெட்டராக இருந்தாலும் சரி, எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம். இதை கேட்டு நம்ம ஹீரோ பதட்டமாகி எங்களை உள்ளே விட்டே ஆகணும்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஆள், நீ ரொம்ப தைரியசாலி, ஆனால் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ உள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் கதவை நோக்கி நடந்து போகிறான். சடன்லி ஒரு மாஸ்க் போட்ட ஆள் வந்து இங்கே என்ன சத்தம்னு கேட்குறான். மற்றவங்க மன்னிப்பு கேட்டு இந்த ஆளுங்க எக்ஸாம்னால கார்டியோலோஸ் அந்த ஐட்டத்தை பியூரிஃபை பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த ஆளை பார்த்து, நீங்கள் தான் இன்சார்ஜான்னு கேட்குறான். என்கிட்ட கில்டிலேருந்து ரெஃபரன்ஸ் லெட்டர் இருக்குது, ஏன் எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறான். அப்போ லீடர் ஆச்சரியமாக சொல்கிறாரு, நான் பியூரிஃபிகேஷனை பண்ணுறேன், நான் இன்னொரு நாள் நீ வா, ஏன்னா இன்னைக்கு எக்ஸாம் நாள், நான் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இதை கேட்டு நம்ம ஆள் மன்னிப்பு கேட்குறான். நான் ரொம்ப அவசரத்தில் இருக்கேன், வேறு வழி இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு அவர், அப்படி இருந்தால் நீ சாமான எக்ஸாம் எடுக்கணும், இதில் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கணும். ஒரு போனஸாக நான் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டுங்கிறதுனால சில ஏற்பாடை பண்ணுறேன். ஆனால் ஒரு வாரியராக உனக்கு சாமான எக்ஸாம் எடுக்க தகுதி இல்லை. அதுக்கு நம்ம ஆள் எனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். ஒரு கூட்டம் நம்ம ஆளை பார்த்து கேலி பண்ணுது. பிரசிடென்ட் சொல்கிறாரு, ஒரு சாமான் ஆகணும்னா உனக்கு குறைஞ்சது ஒரு மேஜோட எபிலிட்டியாவது இருக்கணும். போசன் மேக்கிங் ஐட்டம் மேனுஃபேக்சரிங் டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணணும்னு ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை கேட்டதும் நம்ம ஆள் ஒரு நக்கலான சிரிப்போட, மேஜிக் எபிலிட்டி இருந்தால் போதுமா, அப்போ சரி நான் ரெடின்னு மாசா சொல்கிறான். உங்கள் ஸ்டாஃபை கடன் வாங்கிக்கலாமான்னு கேட்குறான். இதை கேட்ட லீடர் ஷாக் ஆகுறாரு. ஓரு கேட்குது, நீ பிரசிடென்ட்டோட ஸ்டாஃபை கடன் வாங்கலாம்னு நினச்சியான்னு, இருந்தாலும் நீ மேஜ் இல்லைனா அதை வச்சு என்ன பண்ணுவ, நீ இதே மாதிரி பண்ணால் நான் காட்ஸை கூப்பிடுவேன். நம்ம ஹீரோ துளி கூட பயம் இல்லாமல், எனக்கு ஒரு ஸ்டாஃப் மட்டும் கொடுங்க, என்னால் ஒரு மேஜோட தேவைகள் நிறைவேற்ற முடியுமா இல்லையான்னு இப்போவே நிரூபித்து காட்டுறேன்னு கான்ஃபிடென்ஸாக சொல்கிறான். அந்த பிரசிடென்ட் இவனை ஒரு மாதிரி மேலையும் கீழையும் முறைச்சி பார்த்துட்டு, சரி உன் விருப்பப்படி ஆகட்டும்னு ஒத்துக்கிறாரு. ஒரு வாரியர் எப்படி நிரூபிக்கிறான்னு பார்க்கலாம்னு பிரசிடென்ட் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சாக்குரா மெதுவாக வந்து, மாஸ்டர் நிஜமாவே என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறா. சாக்குரா, நீ என்ன மட்டும் நம்புன்னு நம்ம ஆளு சொன்னதும் அவள் அதுக்கு மேலே எதுவுமே கேட்கல. ஏன்னா நம்ம ஆளு ஒரு விஷயம் சொன்னால் அதை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அங்கே இருந்த ஒரு ஒர்க், டே சும்மா பேசாமல் தகுதியை நிரூபிடான்னு தெனாவட்டா சொல்லுது. நம்ம ஆளு டக்குன்னு கையை தூக்கி அந்த ஒர்க்கோட மூஞ்சிலேயே ஒரு அற விடுறான். நம்ம ஆள் மனசுக்குள்ளே சிஸ்டம் மூலமாக ஒரு மேஜோட அபிலிட்டிஸை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஒரு ஸ்டாஃபை கையில் எடுத்தால் கண்டிப்பாக என்னாலையும் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். தியரிப்படி பார்த்தா இது ஒர்க் அவுட் ஆகணுமேனு பிளான் பண்ணுறான். வாரியரோட பெஸ்ட் சாய்ஸு ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அவன் விசார்டு ஸ்கில்லை ஒன்றை செலக்ட் பண்ணுறான். சடன்லி ஒரு எல்லோ ஆரா அவன் உடம்பை சுற்றி வருது. ஒரு விசார்டு ஸ்டாஃபை வச்சு மேஜிக் பண்ணலாம், நான் மேஜிக் பண்ணால் சாமான எக்ஸாமுக்கு தகுதி ஆகிடுவேன்னு சொல்கிறான். இதை பார்த்த பிரசிடென்ட் அப்படியே ஷாக் ஆகி போயிட்டாரு. இந்த பையன் நிஜமாகவே ஒரு வாரியர் தானா, இல்லை மேஜிக் தெரிஞ்ச ஒரு விசார்டான அவருக்குள்ளே 1000 சந்தேகம். அப்போ நம்ம ஹீரோ சாக்குரா கிட்ட, சாக்குரா கண்ணை முடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மேஜிக் ஸ்டாஃபோட ரிலீஸ் பண்ணுறான். பிரசிடென்ட் ஒரு ரிஃப்ளெக்ஸோட ஒரு மேஜிக் பேரியரை சம்மன் பண்ணுறாரு. இது ஒரு சாதாரண பேசிக் லைட் மேஜிக் தானே, இதை என் ஷீல்டு ஈஸியாக தடுத்தணும்னு பிரசிடென்ட் நினைக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோவோட பவர் அவர் நினச்சதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. நம்மளால் இன்னும் ப்ரெஷர் கொடுக்க அந்த லைட் இன்னும் பவர் ஆகுது. அதை பார்த்து அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பிரசிடென்ட்டோட அந்த ஸ்ட்ராங்கான பேரியர் டபார்னு உடையுது. அந்த லைட்டு அந்த ஹால் முழுக்க பரவி எல்லாரையும் மிரள வைக்குது. அந்த பெரிய இடத்தையே ஒரு நரகணம் பண்ணிட்டு நம்ம பையன் அசால்ட்டா, இப்போ சொல்லுங்க நான் சாமான எக்ஸாம் எழுத தகுதியானவனான்னு கேட்குறான். லீடருக்கு வேறு வழியே இல்லை. நம்ம ஹீரோவோட பவரை பார்த்துட்டு அவனை எக்ஸாமுக்கு ஏற்றுக்கிறாரு. அடுத்த சீனில் நம்ம ஆள் டெஸ்ட்டு ஹாலுக்குள்ளே நுழையிறான். அங்கே இருக்கிற மற்ற பீஸ்ட் மேன்ஸ் எல்லாரும் ஒரு மனுஷன் இந்த எக்ஸாம் எழுத வந்திருக்கிறத ஒரு மாதிரியாக கோபமாக பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன ஒரு எனிமி மாதிரி பார்க்குறாங்களேன்னு நம்ம ஆளு நினைக்க சாக்குரா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. மாஸ்டர், இந்த சாமான் எக்ஸாமில் பங்கு பெற போகிற ஃபஸ்ட்டு மனுஷன் நீங்கள் தான். மனுஷங்க வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் கிடையாது, ஆனால் யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னு சொல்கிறா. இந்த 3 கிளாஸுக்கும் அவங்க ஃபேக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் வேற ஒரு ஃபேக்ஷனில் நுழையிறது ஒரு ப்ரொவொகேஷனாக பார்க்கப்படும். இதை கேட்ட நம்ம ஆள், நான் அந்த ஐட்டத்தை பியூரிஃபை பண்ண தான் வந்தேன், யாரையும் தொந்தரவு பண்ண விரும்பலைன்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஒரு பீஸ்ட் பிரசிடென்ட் கிட்ட சண்டை போடுது. இந்த பீஸ்ட் கோவமா ஒரு மனுஷனை உள்ள விட்டது நம்ம பீஸ்ட் சாமான் பிரிவோட மரியாதையை பாதிக்காதான்னு கேட்குது. அங்கே இருக்கிற வைஸ் பிரசிடென்ட், ஆமாம் அந்த மனுஷ பையனால் எப்படி போசன் செய்ய முடியும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவங்கிட்ட ஒரு பேசிக் ஸ்டாஃபை கூட இல்லையேன்னு மட்டம் தட்டி பேசுகிறாரு. ஆனால் அந்த வயசான பிரசிடென்ட், நான் தான் என்னோட ஸ்டாஃபை அவனுக்கு கொடுத்தேன்,
இன்னைக்கு டெஸ்ட்டோட முக்கிய நோக்கமே அவன் நிஜமாவே போசன் செய்கிற தகுதி உள்ளவனான்னு செக் பண்ணுறது தான் சொல்கிறாரு. சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த பையனோட அபிலிட்டியை பற்றி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவன் செஞ்சது ஒரு சின்ன மூமெண்ட்டு தான், ஆனால் அவன்கிட்ட இருந்து வந்த அந்த மேஜிக்கல் வேவ்ஸை நான் ஃபீல் பண்ணேன். அதோட இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியலை நான் ஜீனியஸ் சாம் அண்ட் கெவின் கிட்ட தான் பார்த்துருக்கேன். இதை கேட்டு வைஸ் பிரசிடென்ட் நம்பலை. அந்த மனுஷ பையன் அந்த ஜீனியஸோட கம்பேர் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாரு. பேச்சை மாற்றி ஓல்டுமேன் கேட்குறாரு, கெவினோட டிசைபிளும் இங்கே இருக்காளான்னு. வைஸ் பிரசிடென்ட் ஆமான்னு சொல்கிறாரு. அவள் பஸ்ட் இடத்த குறி வச்சிருக்கா, அது சரியாக தான் இருக்கு. அந்த பொண்ணு அமைதியாக ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு கூட்டம் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கு. கோவமான பொண்ணு இந்த வீக்லிங்ஸ் ரொம்ப சத்தமாக இருக்காங்கன்னு சொல்கிறா. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறாரு, சாமான் எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் உங்களுக்கு கொடுத்த நம்பர் படி பொசிஷன் எடுத்துக்கோங்க. நம்மளால் அந்த சின்ன பேப்பரை எடுத்து நான் நம்பர் 15ன்னு சொல்கிறான். சாக்குரா சுச்சுவேஷனை பார்த்து அவனுக்கு குட்லக் சொல்கிறா. அரினாவுக்கு போகிறப்ப நம்மளால் நோட் பண்ணுறான், நம்பர்ஸ் தரையில் எழுதப்பட்டிருக்கு. நம்மளால் அவனோட இடத்துக்கு போகிறான். ஆனால் நம்மளால் பக்கத்தில் பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா. அவளுக்கு வணக்கம் சொல்கிறான். இந்த பொண்ணு சாக்குராவை விட டோட்டலாக வித்தியாசமாக இருக்கா. அதுக்கு அவ சொல்கிறா, நீ சாமன் டெஸ்ட் எடுத்து அட்டென்ஷன் வாங்க நினைக்கிற போல நம்மால் அவளுக்கு நாக்கு ரொம்ப நீளம்னு நினைக்கிறான். உடனே பிரசிடென்ட் சொல்கிறாரு, டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், எல்லாரும் தனியாக போசன் செய்யணும். நீங்கள் சாமான் சாகிற பாதையை செலக்ட் பண்ணிட்டீங்க, அதனால் அதுக்கு ரெடியாகி இருக்கணும். நம்மால் டேபிளில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணணும்னே தெரியல. பக்கத்தில் இருக்கிற அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு இதை கவனிச்சுட்டு, உனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியலையா, அப்படி இருந்தால் மரியாதையா வீட்டுக்கு ஓடின்னு மறுபடியும் வம்புழுக்கிறா. நம்ம பையனுக்கு ஏற்கனவே செம்ம காண்டில் இருந்தான், இப்போ இன்னும் எரிச்சல் ஆகுது. ஆனால் நம்மளால் சைலண்ட்டாக டேபிளில் இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்குறான். இந்த வேர்ல்டில் போசன் செய்கிற மெத்தட் இன்னும் ரொம்ப பழசாக இருக்கேன்னு அவனுக்கு புரியுது. அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, வைஸ் பிரசிடென்ட் தான் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸை அனௌன்ஸ் பண்ணுவார். நம்மால் தன்னோட முன்னாடி இருக்கிற பேப்பரை பார்த்தா அவனுக்கு ஒரு மிஷன் வந்திருக்கு. 1 மணி நேரத்தில் 3 பேசிக் எனர்ஜி போசன்ஸ் செஞ்சு முடிக்கணும். இதுதான் நம்ம ஆளோட டாஸ்க்கு. அதுக்கப்புறம் மற்ற ஆளுங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓல்டு மேன் சொல்கிறாரு, பஸ்ட்டு தடையை மெட்டீரியல்ஸை செலக்ட் பண்ணுறது. ரிஃபைனிங் டேபிளில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதோட அதை செலக்ட் பண்ண ஒரு குறிப்பிட்ட அளவு நாலேஜ் தேவை. இந்த வேலையை ஆரம்பிக்கிற நிறைய பேருக்கு போசன் செய்ய தேவையான 9 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பற்றி தெரியாது. அதில் ஒன்று தப்பாக போனால் கூட போசன் வீணாயிடும். அதிலேயே பாதி பேர் எலிமினேட் ஆகிடுவாங்கன்னு பிரசிடென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ, எனது சரியான மெட்டீரியல்ஸை செலக்ட் பண்ண கூட தெரியாத அவ்வளோ முட்டாள்களாக இங்கே இருக்காங்கன்னு யோசிக்கிறான். இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, சாதாரணமாக ஒரு மெஜிசியன் போசன் செய்யும்போது மெட்டீரியல்ஸ் முன்னாடியே ரெடியாக இருக்கும். அதோட போசன்ஸுக்கான பேசிக் மெட்டீரியல்ஸை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதது பரிதாபம். அதனால் அவள் ஒரு சிம்பிள் போசன் செய்கிறா. 5 செகண்ட்ஸ்லேயே அந்த பொண்ணு எல்லா ஐட்டம்ஸையும் கலெக்ட் பண்ணிடுறா. நம்மளால் அவள் ஸ்பீடாக இருக்கான்னு பார்த்து ஷாக் ஆகுறான். எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அவள் ஸ்டாஃபை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. வைஸ் பிரசிடென்ட் ஷாக் ஆகி கெவினோட டிசைபிள் கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ட்ரிங்க்ஸ் அந்த பேஸ்கெட்டில் கலந்துட்டு இருக்கு. அந்த ஓல்டு மேன் நினைக்கிறாரு, அவளுக்கு நாக்கு நீளம்தான், ஆனால் போசன்ஸில் அவள் உண்மையிலேயே சூப்பர். அப்படி இருந்தால் வேற வழி இல்லை, அவளை இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணணும். நம்ம ஹீரோ சிஸ்டம் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஓல்டு மேன் சொல்கிறாரு, அடுத்ததும் கடைசி ஸ்டெப்பும் தான் ரொம்ப முக்கியமான ப்ரொசீஜர். பேசிக்காக அது போசன்ஸோட ரீஃபைன்மெண்ட்டு. போசன் கிரியேஷனில் ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராசஸ். ஏன்னா மேஜிக் டெஸ்ட்டோட மெட்டீரியல்ஸை மெர்ஜி பண்ணுறது ஒருத்தரோட மேஜிக்கல் பவரை ப்ரூவ் பண்ணுது. அவளுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. சுச்சுவேஷன் இப்படி போய்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக இவ தான் இந்த தடவை பஸ்ட் இடத்த பிடிப்பா போலேன்னு பிரசிடென்ட் நினைக்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எந்த பதட்டமும் இல்லாமல் ரொம்ப சில்லாக இருக்கான். இவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்க பிரசிடென்ட் ரொம்பவும் ஆர்வமாகறாரு. அதோட அவள் கடைசியாக போசன்ஸை செஞ்சு முடிக்கிறா. ஓல்டு மேன் சொல்கிறாரு, உன் வேலையை செக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணு. அவளுக்கு போர் அடிக்குது, ஏன்னா மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணணும். சடன்லி எதையோ நோட் பண்ணுறா. அந்த முட்டாள் ஏன் இவ்வளோ நேரமாக அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு யோசிக்கிறா. உடனே நம்மளால் கடைசியாக அவனோட போசன்ஸை செய்ய ஆரம்பிக்கிறான். ஃபோம் சொல்கிறாரு, அவனுக்கு அவ்வளோ டைம் இல்லை போல. ஆனால் சடன்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்மால் ஸ்டாஃபை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிஸ்டம் கேட்குது, அனலைஸ் பண்ண ஆக்ஷன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணவான்னு. செலக்ட் பண்ணதும் சிஸ்டம் போசன் மேக்கிங் ப்ராசஸை முழுசாக ஆட்டோமேட் பண்ணுது. அதை அவன் முன்னாடி பார்த்த ஃபோம்னால் நம்பவே முடியல. ஏன்னா இந்த பையன் அவனோட மெட்டீரியல்ஸை செலக்ட் பண்ணி ஒரே நேரத்தில் அதை நொறுக்குறான். வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறாரு, அந்த பையன் அவன் பவர்ஸை மறைச்சிருக்கான் போல. இது கெவின் அவன் சாமான்ஸ் எக்ஸாம் அப்போ காட்டின டெக்னிக்கு. நம்மளால உண்மையிலேயே அந்த ஜீனியஸ் லெவலில் இருக்கானான்னு யோசிக்கிறாரு. இந்த பக்கம் கில்டு வாசலில் சாக்குரா நம்ம ஹீரோ எக்ஸாமில் நல்லா பண்ணுறானான்னு கவலையாக இருக்கா. இந்த பக்கம் டெஸ்ட்டில் சிஸ்டம் சொல்லுது,
ப்ராசஸோட ஆப்டிமைசேஷன் முடிஞ்சிருச்சு. நம்மால் அவன் செஞ்ச எல்லாத்தையும் பார்த்து ஷாமானாக இருக்கிறது உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறான். இப்போ ரீஃபைன்மெண்ட் ஸ்டெப்பு தான் மிச்சம் இருக்கு. ஹீரோ கவனமாக மேஜிக்கை இன்ஃபியூஸ் பண்ணி அதை ஒரு போசனாக மாற்றி கடைசியாக திலப்படுத்தணும். இந்த பக்கம் அவளுக்கு நம்ப முடியலை. நம்மால் அவளை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்கான். ஒரு ஒர்த்லெஸ் மனுஷங்கிட்ட தோக்க முடியாது. அவன் மாஸ்டர் கெவின் சாமான் எக்ஸாம் அப்போ எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண யூஸ் பண்ண டெக்னிக்கை இமிட்டேட் பண்ணுறான்னு நினைக்கிறா. அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு. அப்போது அந்த பையன் குயிக் கன்க்ளூஷனை யூஸ் பண்ணி எல்லாரையும் ஷாக் ஆக்கினான். ஒரு லெவல் சி போசனை கிரியேட் பண்ணான். அது ஒரு ஒயிட் சாமான் செஞ்ச மாதிரி தெரியலை. அப்போ நான் தான் ஜட்ஜாக இருந்தேன். ஆனால் எனக்கே அப்போது ஒரு ரேங்க் சி போசன் செய்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறாரு, ஒரு சாதாரண மனுஷன் லெவல் சி போசன் கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய சாதனை. மெட்டீரியல்ஸை கவனமாக யூஸ் பண்ணதால் நல்லா போயிருக்கும். உடனே சிஸ்டம் சொல்லுது, நம்ம ஹீரோ ஒரு லெவல் சி போசன் செஞ்சுருக்கான். அது சாதாரணமாக ஒரு ப்ளூ சாமானால் தான் செய்ய முடியும். அவனோட ஸ்பிரிட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மார்க்கெட்டில் ரொம்ப தேடப்படுறதா ஆக்குனான். அதோட போசனோட லெவல் டியிலிருந்து எஸ் வரைக்கும் ரேங்க் பண்ணப்பட்டுச்சு. அது கிரியேச்சரோட ஸ்கில்லை பொறுத்தது. நம்ம ஹீரோவோட இப்போதைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு லெவல் டி போசன் செஞ்சாலே எக்ஸாமில் பாஸ் பண்ண போதுமானது. ஆனால் நம்ம ஆளுக்கு அந்த திமிர் பிடிச்ச பொண்ணை ஜெயிக்கணுன்ற வெறி வந்துருச்சு. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு ரேங்க் சி போசனை கிரியேட் பண்ணிட்டானா நம்ம ஹீரோவுக்கு பஸ்ட் இடம் கிடைக்கிறதுல சிக்கல் வரும். ஒரு கேரண்டிக்காக நம்ம ஆளு குறைஞ்சது ஒரு ரேங்க் சி போசனையாவது செய்யணும். ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஆளுக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் அப்புறம் நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது, ரீஃபைன்மெண்ட் அப்போ போசனோட ரேங்கிங் ஆட்ரிபியூட்ஸால் பாதிக்கப்படுது. அப்படின்னா போசனோட ரேங்கிங் மாறலாம். முதல்ல நம்ம ஆளு சுப்ரீம் ஃபிசிக்கை யூஸ் பண்ணி மேஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுவான். ஆனால் ஆட்ரிபியூட்ஸை எப்படி மாற்றுறதுன்னு கண்டுபிடிக்கணும். இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு அவன் ஏன் இன்னும் ரீஃபைன்மெண்ட்டை முடிக்கலைன்னு யோசிக்கிறா. ஒரு பீஸ்ட் சடன்லி நம்ம பையனுக்கு பின்னாடி வந்து நீ இன்னும் லேட் பண்ணா உன்னோட மேஜிக்கு நிற்காதுன்னு சொல்லுது. ஆனால் அந்த பொண்ணு அவனை தொடாமல் தடுக்கிறா. அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதால பேசிக் தெரியலன்னு சொல்கிறா. நம்மால் போசன்ஸில் ஃபோக்கஸாக இருந்து டிவைன் கிங்கோட ஹேமரால் பவரை கடன் வாங்கினா என் மேஜிக்கல் ஆட்ரிபியூட்ஸை மாற்றலாம்னு நினைக்கிறான். வேறு வழி இல்லாததால் ட்ரை பண்ணி தான் ஆகணும். அந்த ஓல்டு மேன் தூரத்துலேருந்து பார்த்து மேஜிக்கல் வேவ்ஸ் ஸ்டேபிளாக இருக்கிறத நோட் பண்ணுறாரு. ரீஃபைன்மெண்ட்டு ஃபெயில் ஆகும்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி டிவைன் ஹேமரை சம்மன் பண்ணி ட்ரை பண்ணுறான். சுற்றி இருக்கிறவங்களாம் நம்ம ஆளோட மேஜிக்கல் பவர் சடன்லி இன்க்ரீஸ் ஆகிறத நோட் பண்ணுறாங்க. லைட்னிங் ஆட்ரிபியூட் கொடுக்கப்பட்டுருச்சு. அது கொஞ்சம் செகண்டு தான் இருக்கும். ஆனால் அது போசனை முடிக்க போதும். ஸ்டாஃபை மேலே தூக்கி ரீஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கடைசியாக பேசிக் எனர்ஜி போசன் முடிஞ்சிருச்சு. நம்ம ஆள் டயர்டாக ஆட்ரிபியூட்ஸை மாற்றி மேஜிக் யூஸ் பண்ணுறது இவ்வளோ டயர்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்கிறான். இது உண்மையிலேயே அந்த பொண்ணை ஜெயிக்க போதுமானு யோசிக்கிறான். வைஸ் லீடர் ஷாக் ஆகி எனர்ஜி அன்ஸ்டேபிளாக இருந்தாலும் அவன் ரீஃபைன் பண்ணி திடப்படுத்திட்டான்னு சொல்கிறாரு. அவன் ஹீரோ என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஓல்டுமேன் கடைசியாக போசன்ஸோட எவாலுவேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாரு. கிரேட்ஸை முடிவு பண்ணுவோம்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் டேபிளாக போய் நல்ல போசன்ல இருந்து கெட்ட போசன் வரைக்கும் பார்க்குறாங்க. அப்போது ஃபீலிமோட டர்ன். வைஸ் லீடர் சொல்கிறாரு, இந்த வாசனை நல்லா இருக்கு, கண்டிப்பாக இது ஒரு பேசிக் லெவல் சி போஷன். இதை கேட்ட ஃபீலிம், நல்ல வேலை நான் என் மாஸ்டரை அசிங்கப்படுத்தலன்னு நினைக்கிறா. அவளோட ட்ரைனிங்கால் அவள் ரீஃபைனிங் ஸ்பீடு ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம ஹீரோ இதை ஓரமாக இருந்து பார்த்து ஒரு லெவல் சி போசன் உண்மையிலேயே இம்ப்ரெசிவ்னு சொல்கிறான். அப்போ ஓல்டு மேன் வந்து இது உன் டர்ன்னு சொல்கிறாரு. உன் ரிசல்ட் பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப சைலண்ட்டாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக செஞ்சுருக்கேன்னு சொல்கிறான். அப்போ பிரசிடென்ட்டு, சரி உன்னோட போசனை நான் இப்போ அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை மெதுவாக திறக்கிறாரு. திறந்த அடுத்த நொடியே யாரும் எதிர்பார்க்காத விதமாக வானத்தில் ஒரு பெரிய சூறாவளி அப்பியர் ஆகுது. அந்த போசன்ல இருந்து லைட்னிங் பார்ட்டிகல்ஸ் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிக்குது. இந்த ஓல்டு மேன் ஒண்ணுமே புரியாம ஏதாச்சும் நேச்சுரல் அதிசயம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க விரும்புறாரு. வைஸ் லீடர் சொல்றாரு, ஒரு போசன் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்குன்னா அது குறைஞ்சது ரேங்க் பியாவது இருக்கணும். ஆனால் அவர் நம்பலை. ஏன்னா மாஸ்டர் கெவின் பவரோட ஒருத்தர் தான் பி கிரேடில் ஏதாவது உருவாக்க முடியும். அங்கே சுற்றி இருந்த எல்லா அட்வென்ச்சரர்ஸும் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. பிரசிடென்ட் ரொம்ப நேரமாக அந்த போசனை சைலண்ட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு நாம் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். இந்த மனுஷ பையன் ஜீனியஸ் கெவினை விட பயங்கரமான ஆளாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. சந்தேகமே இல்லை, இந்த டெஸ்ட்டில் இவன் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு, இவன் தான் ஃபஸ்ட் இடம்னு பிரசிடென்ட்டு அஃபீஷியலாக முடிவு பண்ணுறாரு. இந்த பக்கம் கில்டு வாசலில் சாக்குரா இன்னும் கவலையோட நம்ம ஹீரோவுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக வரான். சாக்குரா உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிரு, ஒரு வழியாக எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிச்சுன்னு மாசா சொல்கிறான். சாக்குரா ரொம்ப ஆர்வமாக, மாஸ்டர் எக்ஸாம் எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறா.
நம்ம ஹீரோ ரொம்ப கூலா, நான் ரொம்பவே நல்லா பண்ணேன் சாக்குரா, நான் தான் இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே வந்த பிரசிடென்ட்டு, உன்கிட்ட இவ்வளவு அபிலிட்டி இருந்தும் நீ அந்த ஐட்டத்தை பியூரிஃபை பண்ண மட்டும்தான் ஆசைப்படுற, நான் சொன்னபடியே நீ ஜெயிச்சிட்ட, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்கிறேன். வைஸ் பிரசிடென்ட், தம்பி உனக்கு யார் போசன் மேக்கிங் கற்றுக் கொடுத்தது, உன் மாஸ்டர் யாருன்னு கேட்குறாரு. ஏன்னா இவ்வளோ பெரிய வித்தையை ஒரு மாஸ்டர் இல்லாமல் கற்றுக்க முடியாதுன்னு அவர் நம்புகிறாரு. ஆனால் நம்ம பையன் துளி கூட கூச்சப்படாமல் எனக்கு யாரும் சொல்லித்தரல, நானே தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறான். ஒரு வகையில் பார்த்தா அது உண்மைதானே, ஏன்னா அவனுக்கு எல்லாமே அவனோட சிஸ்டம் கற்றுக் கொடுத்தது. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ஹீரோ மேலே ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஓல்டு மேன் பேச்சை மாற்றி ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. ஏன்னா அவங்க ஐட்டத்தை பியூரிஃபை பண்ணி ஃபேமன் ரோப்ஸை கொடுக்க போகிறாங்க. இந்த பக்கம் பாவம் ஃப்ளூலும் அவ மாஸ்டர் கிட்ட அந்த வீக் மனுஷங்கிட்ட தோத்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா. சடன்லி சாக்குரா அந்த பேரை கேட்டு அவன் அந்த ஆளோட டிசபிள்னு தெரிஞ்சு கோவப்படுறா. அப்போ நம்ம ஆள் என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அவள் சும்மா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறா, ஏதோ சரியில்லை. ஆனால் நம்ம ஆள் பியூரிஃபிகேஷன் முடிஞ்சதும் எனக்கு வேற ஒரு கோல் இருக்குன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஓல்டு மேன் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வைஸ் லீடர் சொல்கிறாரு, அந்த ஐட்டம் டார்க் பவரில் நிறைஞ்சிருக்கு, அதனால் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரிச்சுவல் தேவை. நம்ம ஹீரோ ரொம்ப லக்கி, பிரசிடென்ட் நம்ம ஹீரோவுக்காக இதை பண்ணுறாரு. நம்மளால கேட்குறான், ஒரு சாமன் என்ன மாதிரி ஸ்பெல் யூஸ் பண்ணுவாங்கன்னு. சாக்குரா சொல்கிறா, சாமன்ஸும் ஒரு டைப் மேஜி தான், ஸ்பெல் எவ்வளோ பவரோ சம்மனிங் அவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த பியூரிஃபிகேஷன் ரிச்சுவல் ஒரு ஸ்பெஷலைஸ்டு மேஜிக் டைப் போல். அப்போ பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் கடைசியாக முடியுது. ஓல்டு மேன் சொல்கிறாரு, உன்னோட மேஜிக்கை கார்டியோலசிஸில் இன்ஃபியூஸ் பண்ணு, அப்போ நீ மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். கார்டியோலசிஸ் லோ, மீடியம், ஹை லெவல்ஸ்னு இருக்குது. லோ லெவலில் இருந்தாலும் அட்வென்ச்சரர்ஸ் அடிக்கடி டார்க் ஏரியாவில் செத்துடுறாங்க. எப்படியும் அது டார்க் ஏரியாவோட ஒரு பார்ட்டு தான். அதோட இப்போ நம்ம ஆள்கிட்ட இருக்கிறது மீடியம் லெவல். கஷ்டம் அதிகமாக ரிவார்ட்ஸும் அதிகமாகும். இருந்தாலும் இது பிகினர் ஏரியா மாதிரி இல்லை. அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க குரூப்புக்கு குறைஞ்சது ஒரு டேங்க், 2 வாரியர்ஸ், 2 அஃபென்சிவ் மேஜர்ஸ், ஒரு ஃபார்மசிஸ்ட் தேவை. நீ உன் குரூப் மெம்பர்ஸ் யாருன்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்குறாரு. ஆனால் வெக்கமே இல்லாமல் நம்ம ஆள் நான் தனியாக இருக்கேன்னு சொல்கிறான். சாக்குரா சொல்கிறா, அவள் குரூப்பில் சேர மாட்டா, இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் ஈக்குவலாக பிரிக்கப்படும். 2 பிரசிடென்ட்ஸும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. உண்மையிலேயே டார்க் ஏரியாவை தனியாக சேலஞ்ச் பண்ண போறியான்னு கேட்குறாங்க. எப்படியோ அங்கே போகிறதுக்கான போர்ட்டல் ரெடியாக இருக்குது. நம்ம ஆள் டார்க்குக்கு எதிராக 3 தடவை சண்டை போடலாம். அதுக்கப்புறம் கார்டியாலிசிஸ் மறைஞ்சிடும். உள்ளே போனதும் எல்லா மான்ஸ்டர்ஸையும் அழிக்கிற வரைக்கும் நீ வெளியே வர முடியாது, இல்லைன்னா டைம் முடிகிற வரைக்கும். நீ செத்துட்டா உன்னோட உடம்பு அந்த ஏரியாவிலேருந்து எடுக்கப்படும். இதுவும் வெளியே வர்றதுக்கு ஒரு வழி தான். இதை கேட்டு நம்ம ஆளு நான் அந்த வழியில் வெளியே வர மாட்டேன்னு சொல்கிறான். சாக்குரா தன்னோட பேக்ல இருந்து சில முக்கியமான போஷன்ஸ் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. மாஸ்டர், இது உங்களுக்கு உள்ள கண்டிப்பாக தேவைப்படும், அதனால் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்கிறா. நம்மளும் ஒரு மாதிரி கூச்சப்பட்டுக்கிட்டு, சாக்குரா நீ எப்போவுமே என் மேலே ரொம்ப கவனமாக இருக்கேன்னு சொல்கிறான். இந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, நம்ம ஆள் அவன் ஸ்டாஃபை திருப்பி கொடுத்துட்டான், அவன் எப்படி மேஜிக் யூஸ் பண்ண போகிறான், வேணும்னா நான் கடன் கொடுக்கலாம். ஆனால் நம்மளும் சொல்கிறான், எனக்கு தேவையில்லை, நான் உண்மையிலேயே ஒரு வாரியர்னு நீங்கள் மறந்துட்டீங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஆள் அந்த போர்ட்டலுக்குள்ளே நுழையிறான். பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ஒரு வாரியராக இருந்துட்டு ஒரு மேஜிக்கு தேவையான இவ்வளோ அபிலிட்டி இவங்கிட்ட இருக்கேன்னு ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஓல்டு மேன், இந்த பையன் இன்னும் எந்த அளவுக்கு வளர போறான்னு பார்க்க எனக்கே ஆர்வமாக இருக்குன்னு நினைக்கிறாரு. போர்ட்டலுக்குள்ள நம்மளால சொல்கிறான், ஒவ்வொரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணும்போதும் 12 மணி நேரம் கிடைக்கும், அப்புறம் என்ட்ரன்ஸ் மறுபடியும் திறக்கும். இந்த கேஸில் நான் எல்லா மான்ஸ்டர்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தோக்கடிப்பேன், ஏன்னா என்னால் வெயிட் பண்ண முடியாது. அந்த மான்ஸ்டர்ஸை பார்த்து நான் சுற்றி வளைக்கப்படாமல் பார்த்துக்கணும், அவங்கள குறைவாக எடை போடக்கூடாதுன்னு நினைக்கிறான். குரூப்பை சீக்கிரமாக முடிக்கணும், என்னோட சுப்ரீம் ஃபிசிக்கால என் அட்டாக் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும், மேலேருந்து ஒரு கிக்கால எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் காலி பண்ணுறான். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஒரு மான்ஸ்டருக்கு 500 XP கிடைக்குது. இது நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு சின்ன பாஸுக்கு ஈக்குவல். அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம ஆளோட வேர்ல்டை விட ரொம்ப அதிகம். எப்படியோ 3 ரவுண்டு முடித்ததும் நம்ம ஆள் வெளியே வந்து 2 தடவை கூட லெவலப் பண்ணலாம். அடுத்து நம்மளால் அந்த மான்ஸ்டர்ஸ் மேலே போட்ட பேரலைஸ் எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆகுது. மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோ மேலே பாயுது. அவனுக்கு வேறு வழி இல்லாமல் சுப்ரீம் ஃபிசிக்கை ஆக்டிவேட் பண்ணுறான். அப்புறம் சுச்சுவேஷன் ஈஸியாகிடுது. இந்த அபிலிட்டி ரொம்ப புரோக்கன். ஸ்பீடில் போனால் சீக்கிரம் லெவலப் பண்ணி பஸ்ட் முயற்சியில் லெவல் 7க்கு போயிடலாம்னு சொல்கிறான். இந்த பக்கம் போர்ட்டலுக்கு வெளியில் ஓல்டு மேன் சாக்குரா கிட்ட நீ கவலையாக இருக்கியான்னு கேட்குறாரு. டார்க் ஏரியாக்குள்ளே தனியாக போனதை பற்றி யாரும் கேள்விப்பட்டதில்லை. அவனுக்கு எக்ஸப்ஷனல் பவர் இருந்தாலும் அவருக்கு இன்னும் டவுட் இருக்குது. ஆனால் சாக்குரா தயங்காமல் நான் அவனை நம்புறேன்னு சொல்கிறா.
வைஸ் லீடர் சொல்கிறாரு, நான் நிறைய டேலண்டான யங்ஸ்டர்ஸை பார்த்துருக்கேன், ஆனால் நிறைய பேர் அவங்க ஓன் கான்ஃபிடென்ஸால் செத்து போயிருக்காங்க. ஒரு டார்க் ஏரியாவோட பாஸை தனியாக ஒருத்தன் சேலஞ்சு பண்ணுறதை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவையாக பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அந்த யங்ஸ்டர் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் போர்ட்டலுக்குள்ள சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ மூச்சு வாங்கிட்டே சொல்கிறான், இது வரைக்கும் ஒரே ஒரு ஃபைட்டு தான் பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்கே என்னோட ஸ்டெமினாவும் வில் பவரும் கிட்டத்தட்ட காலியாயிருச்சு. சுப்ரீம் ஃபிசிக் எபிலிட்டியை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது என் உடம்புக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்ல வேலை சாக்குரா எனக்கு அந்த போசன்ஸை கொடுத்தா. ஆனால் உன்னை குடிக்கும்போது அதோட டேஸ்ட்டு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு மறந்துட்டான். சும்மா உன்னை வேஸ்ட் பண்ணிட்டான். ஹோட்டலுக்கு வெளியில் சாக்குரா கியூரியஸாக பிரசிடென்ட் ஏன் போகலைன்னு கேட்குறா. அவர் சொல்கிறாரு, அந்த மனுஷ பையன் சேஃபாக திரும்பி வருவானான்னு கவலையாக இருக்குது. அவன் ஒரு வாரியர். சாமான் எக்ஸாம் எடுத்தது ஒரு ஐட்டத்தை பியூரிஃபை பண்ணத்தான். ஸ்டாஃப் இல்லாமையே அவன் ரேங்க் பி போர்ஷன் செஞ்சான். சடன்லி ஓல்டு மேன் உள்ளே ஏதோ கேட்டதா சொல்கிறாரு. சாக்குரா சொல்கிறா, அது என் மாஸ்டரோட லைட்னிங் எபிலிட்டி தான். அந்த சத்தம் கேட்குற வரைக்கும் என்னோட மாஸ்டர் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருன்னு தெரியும். ஆமாம், அந்த ஆள் எல்லாரையும் காலி பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் நம்ம ஆளு கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்னு சொல்கிறான். டீப்பான இடத்துக்கு வந்துட்டான். அடுத்த டெஸ்ட்டு அந்த பாஸு தான். எப்படியோ பாஸோட சண்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு மரத்து பக்கத்தில் உட்காந்து நம்ம ஆள் அந்த போசனை குடிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த மோசமான டேஸ்ட்டுக்கு பழக ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு கடைசியாக பாஸை மீட் பண்ண ரெடி ஆகுறான். கதவை திறந்து ஒரு மான்ஸ்டர் முன்னாடி நிற்கிறான். வாவ், நான் குறைஞ்சது கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். அதே செகண்டில் அந்த பீஸ்ட் மறைஞ்சிருது. சடன்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு தடுக்கிறான். அந்த பீஸ்ட்டு செம்ம ஸ்பீடாக இருக்குன்னு நினைக்கிறான். மான்ஸ்டர் நம்ம ஹீரோவே முறைக்குது. சுச்சுவேஷனை பார்த்த நம்ம ஹீரோ உடம்பு நடுங்கிறத ஃபீல் பண்ணுறான். இது மற்றவங்கள பயமுறுத்துகிற ஒரு ஸ்கில்லான்னு யோசிக்கிறான். அப்போ சிஸ்டம் சொல்லுது, இது ஒரு ஷாக் எபிலிட்டி. இது பொதுவாக ரொம்ப அட்வான்ஸ்டானது. பெரிய பவர் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாஸ் மறுபடியும் அட்டாக் பண்ணும்போது சிஸ்டம் சொல்லுது, நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்த டிஃபப் இப்போ முடிஞ்சிருச்சு. இன்ஃபினிட்டி ரிங்கில் இருந்து வந்த அந்த பியூர் எனர்ஜி தான் நம்ம ஹீரோவை அந்த ஷாக்கில் இருந்து காப்பாற்றியிருக்கு. இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் நார்மல் ஆயிருச்சு. இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம்னு நம்ம ஹீரோ ரெடி ஆகுறான். அப்படியும் நம்ம ஆள் அவ்வளோ ஈஸியாக சாக மாட்டான். மான்ஸ்டரோட ஸ்வாடை தடுத்துட்டு நம்ம ஆள் ஸ்ட்ராங்காக இருக்கான். நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குன்னு அது சொல்லுது. அதோட நம்ம ஆள் டிஃபை நல்லிஃபை பண்ணதை அதால் நம்பவே முடியலை. நம்ம ஹீரோ ஆச்சரியத்தோடு சொல்கிறான், நான் இந்த டார்க் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பேச தெரியாத சாதாரண பீஸ்ட்டுன்னு நினச்சேன். ஆனால் அந்த பாஸ் மான்ஸ்டர் ரொம்ப திமுறா என் இருப்பு மற்ற எதையும் விட உயர்ந்துடுதான்னு பேசுது. அதோட மூமெண்ட்டை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த பாஸ் மறுபடியும் அதே பவர்ஃபுல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகுது. நம்ம ஹீரோ கிட்ட காப்ளின் ஆர்மர் இருந்தால் டென்டக்கிளை யூஸ் பண்ணி அதோட வல்னரபிலிட்டி அட்டாக் பண்ணலாம். துதிஷ்டவசமாக நம்ம ஆள் ஆர்மரை ஒரிஜினல் வேர்ல்டில் விட்டுட்டான். அதனால் இப்போ தப்பிக்க வழி இல்லை. நம்மால் அடியை தடுத்துட்டு அந்த ஆள் உண்மையிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோவோட ஸ்வாடு உடைய போகுது. சுச்சுவேஷன் இன்னும் மோசமாக அந்த அடி நம்ம ஆளோட பார்வையை மறைக்குது. நம்ம ஆள் கஷ்டப்பட்டு டார்ச் பண்ணி ஒரு தடவை அடி வாங்கிட்டோம்னு சொல்கிறான். இருந்தாலும் நம்ம ஆளுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் பில்டிங்குக்கு மெடிசன் இல்லை. இந்த வேகத்தில் போனால் நம்ம ஆள் செத்துருவான். ஹெட்டு மொத்தமாக தீர்றதுக்குள்ள இந்த சண்டையை முடிச்சே ஆகணும்னு நம்ம ஆள் தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான். பேசாமல் இந்த டார்க் ஏரியா விட்டு வெளியே போயிடலாம்னு கூட அவனுக்கு தோணுது. ஆனால் அந்த சண்டையை பாதியில் விட்டால் நம்ம ஆள்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச போசன்ஸும் வீணாகிடும். இப்போ போகிறதுக்கு வேற வழி இல்லை.